Hello my dear boys and girls. பசங்களா நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருமே இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு வாஸ் யோர் எக்ஸாம் பசங்களா? எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே என்கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஐம் ஸோ எக்ஸைட்டட். எல்லாருமே கொஞ்சம் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிக் டே, ஒரு பிக் மூமெண்ட். அதுவும் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய டென்ஷன் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ எஸ், நான் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே ஓகே என்னோட ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் என்னவா இருந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து என்னோட இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி நிறைய லாங் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. த கொஸ்டின்ஸ் ஆர் ஆல், அதுவும் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஏ சைஸுக்கு. எதுவுமே ஒரு 2 லைன் 3 லைன் கொஸ்டின்லாம் இல்லை. ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேராகிராஃபாக வந்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாருமே உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் ரிகார்டிங் த கொஸ்டின் பேப்பர். நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ, ஓகே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா கொஸ்டினுக்கும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஆன்சர் கீயை ரிவீல் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிடலாம், இப்போவே உங்களுக்கு என்ன மார்க் வரும் அப்படின்றதும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ எவ்ரிபடி ஆர் ஆல் லிஸ்னிங் த கிளாஸ், ரைட்? ஸோ எல்லாருமே முதல்ல உங்கள் ஒப்பீனியன் என்னப்பா, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக டஃப்பாக, அதை எல்லாருமே சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஹாய், பிக் ஹாய். ஸோ ராக்கி, நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? அதர்ஸ் ஓகே. ஸோ மகாஸ்ரீ இங்கே இருக்காங்க. ஓகே சார், ஈஸியாக சார் ஃபிசிக்ஸ் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் நிறைய லாங் கொஸ்டின்ஸ் இருக்குடா, நம்ம பார்க்கணும். ஓகே, ஐ வுட் சே இட்ஸ் நாட் டூ ஈஸி, அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் டஃப் ஆல்சோ, மாடரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம லைவ் கிளாஸஸில் போட்ட எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல இருந்ததையும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா கவனிக்க முடிஞ்சது. சரியா? ஸோ எஸ், ஓகே. நம்ம பசங்க, நீங்கள் எக்ஸாமை முதல்ல எப்படி எழுதி இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியனை எனக்கு எல்லாருமே டக்குன்னு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ண ஆரம்பிங்க. எஸ், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன். டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுக்கலாம் ஃபிசிக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியனில் 180 எடுக்கலாம். என்னடா இது கேள்வி? அநேகமாக நீ நீட் எக்ஸாம் எழுதலன்னு நினைக்கிறேன் இல்லையா? எழுதின குழந்தைங்க ஆன்சர் சொல்லட்டும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, ஓகேவா? பிகாஸ் த கொஸ்டின் இட் செல்ஃப் இஸ் லைக் பாங்கஸ். ஓகே, 700 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா. சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, போக எல்லாருமே உங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அழகாக ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து உங்களுக்கு இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு நான் இப்போது கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே கொஸ்டின் பேப்பரை கையில் எடுத்துக்கும். ஆஸ் நான் ஒரு கொஸ்டினாக டிஸ்கஸ் பண்ண நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? ரெடியாக இருங்க. நான் ஆன்சர் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டே வரணும் அப்படின்னா மார்க் பண்ணிகிட்டே வரணும். ரைட்டுங்களா? ஸோ ஹியர் ஐ கோ. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1. சரியா? ஓகே, ஒன்றும் டென்ஷன் இல்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி பேஸ்ட் கொஸ்டின். நம்மக்கிட்ட ஒரு parallel plate capacitor இருக்குது, மேட் ஆஃப் சர்க்குலர் பிளேட்ஸ் பீயிங் சார்ஜஸ் such that the surface charge density on its place is increasing at a constant rate with time. இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இதில் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்குது இல்லையா, அந்த சிக்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இட் இன்க்ரீசஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் வித் டைம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரைசிங் டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டால் இங்கே வருது இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஜீரோவாக இருக்குமா, நான் ஜீரோவாக இருக்குமா, ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கனெக்டிங் பெரிபெரிஸ் ஆஃப் பிளேட்ஸ், ஜீரோ பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் நான் ஜீரோ அவுட் சைட். ஓகே, 2 பிளேட்டுக்கும் நடுவில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா ஜீரோ, வெளியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ அட் ஆல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் ஜீரோ அவுட் சைட் த பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ நம்ம கிட்ட இதில் இவங்க கேட்குற கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை கேட்குறாங்க. அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து ஏ ஆன்சர் பண்ணிக்க இந்த கொஸ்டினில். போர்ஷன் பி போட்டேன் சார், கரெக்டா சார்? போர்ஷனா புரியல? எஸ், எல்லாருமே இதில் என்ன ஆன்சர் பண்ணீங்க அது எனக்கு ஷேர் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ. சரியா?
இப்போ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியா? சாட் ரொம்ப அமைதியாக இருக்கு, எல்லாரும் அப்படியே இன்னைக்கு மௌனமாக வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னுமே கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணணுமோ? ஓகே, ஸோ எஸ், ஆமாம், நீங்களாம் செஷன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, கொஞ்சம் மூட்டை பூச்சி எல்லாம் ஒதுங்கிடு, இல்லைனா எல்லாத்தையும் பிளாக் தான் பண்ண போல, இது நிறைய மூட்டை பூச்சி இருக்கு. சரி, ஓகே, ஸோ தென் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்டா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இங்கே ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. சரியா, ஜஸ்ட் மினிட், நான் அந்த பென் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. அந்த டைபோல் மொமெண்ட் வந்து எனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 5 × 10⁻⁻6 கூலும் மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா, இஸ் அலைன் வித் டைரக்ஷன் ஆஃப் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ வந்து இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 × 10⁵ நியூட்டன் per கூலும் கொடுத்துருக்காங்க. த டைபோல் இஸ் தென் ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா θ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி வந்து நான் அதை என்ன செய்கிறேன், ஐ எம் ரொட்டேட்டிங் இட். சரியா, ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டைபோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் இட் இஸ் அலைன்டு வித் த டைரக்ஷன் ஆஃப் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா θF உடைய வேல்யூ 60 டிகிரி, அதே மாதிரி இனிஷியல் வேல்யூ θ உடைய இனிஷியல் வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 0 டிகிரி இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி சினாரியோவில் என்னை வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -P cos, ஓகே, இப்போ θF -cos θI, இப்படி தான் நான் இதை கால்குலேட் பண்ணணும். அப்போது எனக்கு ஃபைனலாக -PE அப்படியே இருக்கட்டும். இப்போ காஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி -cos 0 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும் cos 60க்கு வந்து எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1/2. அப்போ -PE × 1/2 cos 0க்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 1 வரும். அப்போ 1/2 -1 வந்து எனக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஆகிடும்னா பாசிட்டிவ்ல வரும். இப்போ P and E வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐம் கோயிங் டு கெட் 20. அப்போ 20 × 10⁻⁻1. அப்போ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே, அது வந்து நம்ம 1/2ஆல் 20 இருக்குது அப்படின்னா அப்போ நான் வந்து அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும், இங்கே வந்து 1/2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 ஜூல் வரும். சரியா, அப்போ இதில் யாரெல்லாம் 1 ஜூல் அட்டன் பண்ணீங்களோ, 1 ஜூல் அப்படின்னு யாரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணீங்களோ எல்லாருமே கரெக்ட். சரியா, ஸோ இதில் யாரெல்லாம் 1 ஜூல் அப்படின்னு அட்டன் பண்ணீங்க, கேன் எவ்ரி ஒன் ஷேர்? ஒரு தான் வந்துச்சு, நெக்ஸ்ட் இயர் அட்டென்ஷனா என்னது? எஸ், இப்போ இந்த டைபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைவ் செஷன்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ண சம்ஸில் ஒன்று இல்லையா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டைபோலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாமே வந்து லைவ்ல அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ கவிராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கலாம் தோஸ் ஆர் ஆல் சீயிங் த லைவ் செஷன்ஸ், மற்றவங்களாம் இதை எப்படி ஆன்சர் பண்ணீங்க, கரெக்டாக பண்ண முடிஞ்சதா? எஸ், குட்டா, ஓகே. ஐ ஹோப் எல்லாருமே இது அகெயின் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, எஸ். ஸோ அதர்ஸ், ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அமரா பேட்சில் இந்த லைவ் எடுத்து ஷேர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு எது அப்படின்றத சொல்லிட்டேன். சரியா, ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூல். சரியா, இது வந்து 1 ஜூல். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன், அதையும் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், அழகாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹியர் வி கோ வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இருங்க, கொஸ்டின் நம்பர் 3 விட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்குது, அந்த பாலுடைய மாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 kg. சரியா, இஸ் ட்ராப்டு ஃப்ரம் அ ஹைட்டு. அந்த ஹைட்டுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. த பால் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ரைசஸ் டு அ ஹைட்டு. இப்போ அது வந்து தரையில் விழுது, தரையில் அதாவது ஒரு பால் மேலே இருந்து கீழே வந்து விழுந்து திரும்ப இன்னொரு ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து H1 வச்சுக்கலாம். ரெண்டாவதாக அது ரைஸ் ஆகிற ஹைட்டை வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில் டேக் இட் as 10 மீட்டர். த இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த பால் டியூரிங் இட்ஸ் கொலிஷன் டு த கிரவுண்ட் இஸ். அந்த பாலுக்கு வந்து எவ்வளவு இம்பல்ஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் இருக்குல்ல, இம்பல்ஸ் எப்பயுமே சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியும் கொடுத்துருக்கு. சரியா,
ஸோ நவ் ஆமாம் வருவாங்க ஒவ்வொருத்தராக எல்லாரும் லைவ் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது I is equal to வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா பி இல்லையா? அப்போ நான் என்ன செய்யலாம், I is equal to m into சரியா V2 minus m into V1 இந்த ஃபார்முலாலாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் அப்போ அதில் எனக்கு என்ன கண்டிஷன், அப்போ அந்த V1 V2 வேல்யூ தெரியணும். அப்போ V1 தெரியணும்னா ரூட் ஆஃப் 2GH1 இதில் போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 2 into 10 into H1 உடைய வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் கண்டிஷனில் ஒரு 40. அப்போ 2 into 10 வந்து பார்த்தீங்கன்னா 20 கூட நான் 40 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு கெட் வாட் 2 4 8 இல்லையா? ஸோ என்னாச்சு, ஓகே சாரி ஷேப் அமைக்கிட்டோம் போல் அதனால் வரல. ஸோ அப்போ வந்து எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 800 அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூவாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 9.8ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 9.8 அப்படின்னு எடுத்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 2 into 9.8 into இது ஒரு 40. இப்போது 4ம் 9ம் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ எனக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196 into 4 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த 0 இருக்குல்ல 9.8 கூட மல்டிப்ளை பண்ணால் 98 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 196. ஸோ இதை என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரூட் ஆஃப் 196 into 4ன்னு எழுத முடியும். அப்போ 196 நான் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் அப்போ 14 வரும். 14 into 2. ஓகே, ஸோ 14 into 2 is what 28. ஸோ 28 மீட்டர் per செகண்ட் இது V1 உடைய வேல்யூ. இப்போ இதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எப்போனா லைக் வி கேன் பார்ட்டிசிபேட். அமரா பேட்சில் எல்லாரையும் வர சொல்லிடுவோம். ஒரு வீடியோ மாதிரி கூட எடுத்து போய்ட்டுருவோம். டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எவ்ரிபடி ஜாயின் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஏன்னா நிறைய பசங்களுக்கு தே டோன்ட் நோன்னு நினைக்கிறேன். 2GH2 இப்போ V2 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 into Gக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.8 into ஹைட் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 10. அப்போ இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா V2 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ V2க்கு நான் டக்குன்னு அதே மாதிரி கால்குலேட் பண்ணுற பாருங்க. இப்போ எனக்கு 2 இருக்குது 98 இருக்குன்னா அகைன் 196. ஸோ 196 அப்படின்னா அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இம்பல்ஸ் தெரியுது ஈக்குவல் டு அப்போ P2 மைனஸ் P1 ரெண்டு மொமெண்டமும் நான் வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போது M into V2 மைனஸ் M into V1. இப்போ கொஸ்டினில் மாஸோடைய வேல்யூ வந்து எனக்கு 0.5 அப்படின்னு கொடுத்தாங்களா, 0.5னா 1/2. ஸோ 1/2 into V2 உடைய வேல்யூ வந்து ஒரு 14 மைனஸ் 1/2 into இங்கே நான் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஒரு 28பா. ஸோ இது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 7 வரும். இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணும்போது 14 வரும். சரியா? அப்போது நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் இன் மொமெண்டம் நான் இங்கே கால்குலேட் பண்ணும்போது ஓகே ஒரே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த 28 வந்ததில்ல, அந்த 28 நான் வந்து -28 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து நான் என்ன செய்யணும், -28 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு சினாரியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வருது, இன்னொரு சினாரியோவில் அது கீழே இருந்து மேலே போகுது. அப்போ ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. ஓகே, அப்போ அதனால் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த ரெண்டு வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆகும். அப்போ ஆட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 14 அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 21. அப்போ 21 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணோம். அப்போ 21 எங்கே இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? இதில் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஐ திங்க் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக எவ்ரிபடி இஸ் ஸ்டார்டிங் டு ஜாயின் ஹியர். ஸோ பசங்களா ஒன்ஸ் அகெயின் எல்லாருமே வர சரியா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த கொஸ்டின் பேப்பர்? உங்களுக்கு அது ஈஸியாக இருந்த மாதிரி வந்து சார் நீங்கள் 1 கொஸ்டினுக்கு 2 to 3 minutes எடுக்கிறீங்க. மணிகண்டா எனக்கு என்ன பிரச்சனையே புரியல, வேணா நான் மூட்டை பூச்சி நினச்சி உன்னை பிளாக் பண்ணிவிடவா? நான் 2-3 minutes எடுத்தால் உனக்கு என்ன பிரச்சனையாச்சு இல்லையா? ஆமாம், சரி இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இல்லை தலைவா, நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர்லாம் டக்குன்னு சொல்லிவிடுங்க, நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஓகே நான் ஆன்சர்லாம் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பட் யூ ஆல்சோ ஹாவ் டு நோ எங்கே மிஸ்டேக் பண்ணிங்க. நிறைய பேருக்கு எந்த இடத்துல எதுப்பா அதான் சொல்கிறேன், சும்மா போர் அடிக்குது, நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கூட. சரி, now we'll move on to next question. So just a minute.
ஒரே ஒரு நிமிஷம்டா, எனக்கு அடுத்த கொஸ்டின் இன்னும் லோட் ஆகலை. You want to go with chemistry? Okay. So yeah, paper பார்த்தவங்க வந்து யாரப்பா வந்திருக்கீங்க? Mic sir. Here is the mic. Okay. So யாராவது வந்திருக்கீங்களா? எக்ஸாம் ஹால் அவுட்டே இன்னும் நீங்க வந்து வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா டிஃபிகல்ட்டா அப்படின்னா என்ன கேட்டால் வந்து மாடரேட்டை விட கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் வந்து இருக்குது. ஓகே, மாடரேட்டை விட வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஃபியூ கொஷின்ஸ் வந்து நம்பவே முடியல, நம்ம படித்த அதே டேரக்ட் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப டேரக்டாக லிட்ரலி கொஞ்சம் கூட மாற்றாமல் அதே கொஷின் கூட நான் வந்து பார்த்துருந்தேன். லென்த்தி பேப்பரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சி, நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட் மீ டேக் த கொஷின் பேப்பர். எப்படி இருக்குது? எங்கே இருக்குது? இது இல்லை, ஸ்லைடு. ஸோ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி எழுதிருந்தீங்க கெமிஸ்ட்ரி? ஹவ் வாஸ் இட்? ஆர்கானிக் டப்பாவை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆக்சுவலி இட் வாஸ் ஈஸி தான், பட் கொஞ்சம் நம்ம வந்து புரிஞ்சு இது பண்ணுற மாதிரி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ குயிக்காக நம்ம அதோடைய ஆன்சர் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து இதுவா குயிக்காக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ எல்லாருமே வாங்க. ஓகேப்பா, ஐடென்டிஃபை த சூட்டபிள் ரியேஜென்ட் ஃபார் த ஃபாலோயிங் கன்வர்ஷன். நீங்கள் என்ன பார்க்கணும், எது என்ன மாறி இருக்கு? நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா எஸ்டர் இருக்கு, அது வந்து நமக்கு ஆல்டிஹைடா மாறி இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். ஓகே, ஸோ சோடியம் போரோஹைட்ரேட்டா இருக்கட்டும், இல்லைனா பெல்லேடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்டா இருக்கட்டும், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அது என்ன பண்ணியிருக்கோம், டைரக்டா ஆல்கஹாலாவே மாத்திருக்கும். பட் இங்க பாருங்களேன், ALHIBU2 இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லையே மேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை தான் நம்ம வந்து என்னன்னு படிச்சுப்போம் அப்படின்னா கிளாஸ் நடத்துறப்ப கூட காமெடியா நான் உங்ககிட்ட எல்லாருமே சொல்லியிருப்பேன், திபால் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ விச் இஸ் டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சின்ஸ் நம்ம இப்படியே எக்ஸாக்டா பார்த்தது கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் சோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது. ஓகே, இது வந்து வீக்கான ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரக்டா ஆல்டிஹைட் வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இதே நான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பேரியம் சல்ஃபேட் மற்றவங்க 3 பேர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். இந்நேரம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா we would have got alcohol. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க, the correct order of decreasing order. தோ பாரு, இந்த பையனை அண்டர்லைன் பண்ணிருக்கான், decreasing order of acidity. நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த சேம் क्वेश्चन டிட்டோ ரிப்பீட்னா அது இதுதான். அசிடிட்டிக்கு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், என்னது பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி ஆர்டர் வந்து என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அசிடிட்டி ஆர்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். பிளஸ் ஐ குரூப் அப்படிங்கிறது வந்து என்னப்பா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்க ஜஸ்ட் பாரு, இங்க வந்து HCOOH இருக்கு, CH3ல ஒரு R குரூப் இருக்கு which is I குரூப், பிளஸ் ஐ குரூப் இருக்கு, 2 பிளஸ் ஐ குரூப் இருக்கு, 3 பிளஸ் ஐ குரூப் இருக்கு. அதாவது பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய அசிடிட்டி டிக்ரீஸ் ஆக போகுது. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி கிடையாது. ஏன்? ஏன்னா இங்க பாரு, ஒரே ஒரு R குரூப் இருக்கிறது லாஸ்டா இருக்கு. சோ இது கண்டிப்பா வராது. இங்க பாரு, பிளஸ் ஐ குரூப் இருக்குன்னா ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க, வராது. இங்க பாருங்க, நமக்கு CH3 குரூப் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு, வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் நம்ம, which is the right answer. ஏன்னா இங்க பாருங்க HCOOH, இங்க நமக்கு பிளஸ் ஐ குரூப் இல்ல. இங்க பாருங்க I have 1 பிளஸ் ஐ குரூப், ஒரு மித்தால் குரூப், இங்க எனக்கு 2 மித்தால் குரூப், இங்க எனக்கு 3 மித்தால் குரூப். அவ்வளவுதான், ஈஸி, எக்ஸாக்ட் சேம் மாடல் நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, which one of the following reactions does not belongs to Lassen's test? நீங்க நிறைய வாட்டி கேட்டு நான் வந்து சொல்லி தராத ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா இதுதான். பட் which is expected வரும் அப்படின்னு. லாசென்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம எதுக்கு பண்றோம்? செம்ம ஈஸியான क्वेश्चन. நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலோஜன் கண்டுபிடிக்கிறதுக்காக. தோ பாரு, இங்க எனக்கு ஹாலோஜன் இருக்கு, இங்க எனக்கு நைட்ரஜன் இருக்கு, இங்க எனக்கு சல்ஃபர் இருக்கு. நைட்ரஜனோ ஹாலோஜனோ சல்ஃபரோ இல்லாத ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி. அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? which was very easy, ரொம்ப ஈஸியா இருந்தது. If the rate constant of a reaction is 0.03 per second, okay, they have given the value of rate constant. See, இங்க பாரு, இங்க தான் வந்து நமக்கு வந்து you have to save time. First 2 question நம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணோம்ல. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா it is going to be very lengthy. நம்ம பெருசா சால்வ் பண்ணனும், log value substitute பண்ணனும், calculate பண்ணனும். ஓகே, ஆனா
லாஸ்ட் நாள் ஃபார்முலா ரீகால் வந்திருந்தாலே என்ன பண்ணிருக்கலாம், இதை நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். They have given the value of rate constant k which is equal to 0.03 per second. Correct? How much time does it take for 7.2 mole per liter concentration of the reactant? அப்போ என்ன கொடுத்திருக்கான், 7.2 அப்படினா அதுதான் நம்மளுடைய initial number of moles. Initial number of moles வந்து என்னதுப்பா, 7.2 of the reactant to get reduced to 0.9. அதாவது 0.9 moles வரத்துக்கு அப்படின்னு கொடுத்து, அப்போ மிச்சம் ரிமைனிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ A at the time t, concentration of A at the time t வந்து 0.9. You have to note something here. என்னதுனா log 2 வேல்யூ கொடுத்துருக்கான். சம்பந்தமே இல்லாம நமக்கு இந்த மாதிரி வந்து log வேல்யூலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப log 2க்கு இங்க it has some role. கரெக்ட்டா? So let us solve பா. So இது வந்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கறத வந்து we need to first find out. So when you see நமக்கு first order reaction from the mole per liter அந்த யூனிட்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay? So அதுக்கு என்னப்பா ஃபார்முலா, rate constant k which is equal to 1 by t into 2.303 log a0 divided by at. log a0 divided by at. இங்க நமக்கு என்ன வேணும், நமக்கு temperature t தான், டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ rate constant இங்க வந்துரும். அப்போ time which is equal to 1 by rate constant 0 into 2.303 log of a0 initial concentration 7.2 divided by at 0.9. Okay? So இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு மேல இடம் பத்தல, we will take a page. Okay? So இந்த லாஸ்ட் ஸ்டெப் நான் வந்து எழுதுறேன், k which is equal to 1 by 0.03 into 2.303 log of 7.2 divided by 0.9. இப்போ பண்ணனும் அப்படினா 2.303 divided by 0.03 வந்து நமக்கு என்ன வருது, அது அப்படியே எழுதி வெச்சுக்கோங்க. 2.303 divided by 0.03. Okay? log 7.2 by 0.9 வந்து நமக்கு என்ன தெரியுமா வரும், we will be getting 8. ஓகே, நமக்கு வேல்யூ வந்து 8 அப்படின்னு கிடைக்க போகுது. இப்போ அந்த 8 log 8 தான் இருக்கு. நீங்க தான் நமக்கு அந்த presence of mind அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு log 8 தான் கொடுத்திருக்காங்க வருது, ஆனா இங்க log 2 இருக்கு. அப்ப log 8 நான் எப்படி log 2 ன்னு வந்து மாத்திக்கலாம். அப்ப 2.303 divided by 0.03 log 8 வந்து 2 cube அப்படின்னு வைக்கலாமா. 2 into 2 4, 4 into 2 8. 2 cube ன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் எழுதுறோம் பாரு, 2 cube. இப்போ என்ன ஆகும், log a to the power n வந்து n log a which is equal to 2.303 divided by 0.03. 3 முன்னாடி வந்துரும். So 3 log 2. அவ்வளவுதான். So இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா 2.303 divided by 0.03. 3 log 2 உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க which is 0.301. 0.301. Okay? So இதையே நீ என்ன பண்ணிக்கோ, 3 கூட மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி you can easily find out the answer. மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 69.3 seconds அப்படின்னு கிடைக்க போகுது which is option C. Option C. ஓகேவா, மத்ததெல்லாம் நல்ல வேளை நமக்கு சம்பந்தமே இல்ல, we can easily find out the answer. So இது வந்து டைரக்ட் ஃபார்முலாடா. அந்த ஃபார்முலா ரீகால் நீங்க ப்ராப்பரா நம்ம பண்ணியிருந்தோம் அப்படினா ஈஸியா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இத வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, பட் யா this is lengthy, bit lengthy. Given below are two statements. A hypothetical diatomic molecule. Diatomic அப்படினா H2, N2, O2 இந்த மாதிரி diatomic molecule with a bond order 0. Bond orderனா என்னப்பா, chemical bondingல அத்தனை வாட்டி சொல்லி கொடுத்திருக்கேன். Bond order அப்படினா number of bond இல்லையா. ஒரு diatomic moleculeல bond order 0வா, bond order 0வா இருந்தா எப்படி அது வந்து ஒரு diatomic molecule. இப்ப H2 ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல சிங்கிள் பாண்ட், கரெக்ட்டா, பாண்ட் ஆர்டர் 1. N2 ன்னு எடுத்துக்கோ, பாண்ட் ஆர்டர் 3, 3 பாண்ட் இருக்கு. பாண்ட் ஆர்டர் cannot be 0 இல்லையா. பாண்ட் ஆர்டர் cannot be 0. அப்படி பாண்ட் ஆர்டர் 0 னா அது சம அன்ஸ்டேபிளா இருக்க போகுது, கரெக்ட்டா. பாண்டே இல்ல அப்படினா ஈஸியா பிரேக் அப் ஆயிடும், கரெக்ட்டா. அப்போ வந்து ஸ்டேட்மென்ட் 1 தப்பு, ஸ்டேட்மென்ட் 1 தப்பு, ஃபால்ஸ். ஓகே, ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னு வரும். அடுத்த ஸ்டேட்மென்ட் பாருங்க, as bond order increases bond length increases. அந்த ஷார்ட்ஸ் பார்த்ததால இது சூப்பரா மார்க் வாங்கிருக்கலாம். bond order increase ஆக bond length வந்து decrease ஆகும். ரிமெம்பர் இங்க வந்து நமக்கு ஸ்டேட்மென்ட் 1 வந்து wrong. also bond order இருக்கு இல்லையா, bond order is inversely proportional to the bond length. Inversely proportional to bond length. Okay, so அப்படி பார்க்கறப்போ ஸ்டேட்மென்ட் 2 நமக்கு தப்பு. So both statement 1 and 2 வந்து wrong. ரெண்டு ஸ்டேட்மென்ட்டுமே தப்பு. அதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க,
out of the following complex which of the compound will have maximum conductance in solution. ஓகே, இதுல வந்து யாருக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் கண்டக்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். இப்போ கண்டக்டன்ஸ் வந்து நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா அயனைசேஷன் ஸ்பியர் அண்ட் தென் கோஆர்டினேஷன் ஸ்பியர். நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது வந்து என்ன ஆகவே முடியாது, ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறதா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் பக்கத்துல அட்லீஸ்ட் 3 குளோரின் இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட் பக்கத்துல அதாவது வெளியில அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிறதா அயனைஸ் ஆக முடியும் இல்லையா? அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு குளோரின் வந்து இருக்கு. இங்க வந்து பாருங்க, நமக்கு இங்க வந்து it cannot get ionized. okay, it is a part of a ligand. okay, so option D வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகவே முடியாது, அது சொல்யூஷன்ல எந்தவித ஒரு அயான்ஸ்மே வந்து ப்ரொடியூஸ் ஆகல. so option D is the right answer. okay, next பாருங்கப்பா, which of the following aqueous solution will exhibit highest boiling point? okay, இதுல எது வந்து நமக்கு வந்து highest boiling point வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ நமக்கு எல்லாரையும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த boiling point எதையும் நம்ம வந்து லிங்க் பண்ண போறோம் அப்படின்னா Van Hoff factor. okay, so listen here. ஆப்ஷன் A வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா Na2SO4 இருக்கு. ஆப்ஷன் B வந்து பாருங்க நமக்கு C6H12O6 இருக்கு, அதாவது குளுக்கோஸ் இருக்கு. அடுத்து வந்து நமக்கு யூரியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா KNO3 இருக்கு. இப்போ இந்த Van Hoff factor வந்து பாருங்க Na2SO4 க்கு Na2 plus and SO4 sorry Na plus and then SO4 2 minus இந்த மாதிரி தான் நமக்கு அயனைஸ் ஆக போறாங்க இல்லையா? அப்போ SO4 2 minus Na plus சார்ஜ் ஆட் பண்ணுங்க. அப்போ நம்மளுடைய Van Hoff factor 3 அப்படின்னு வர போகுது. குளுக்கோஸ் நமக்கு என்ன ஆக போறது இல்ல, சார்ஜஸ் ஆஃப் 3 போறது இல்ல. அப்போ வந்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be 1, யூரியாக்கும் it is going to be 1. சரியா? because அவங்க எலக்ட்ரோலைட்டர் நமக்கு பிரிய போறதே கிடையாது. when you see KNO3 இது வந்து நமக்கு என்னது, என்னப்பா எப்படிப்பா வரும், Van Hoff factor வந்து என்னது, it is equal to 2. கரெக்ட்டா? 2. இப்போ ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த Van Hoff factor and then boiling point க்கு என்ன ரிலேஷன் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? so delta TB which is equal to I into KB into M, right? so இந்த boiling point வந்து நமக்கு it is directly proportional. இந்த boiling point is directly proportional to the Van Hoff factor. இருக்குதே Van Hoff factor யாருக்கு அதிகமா இருக்கு, ஆப்ஷன் A க்கு தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் A is the right answer. புரிஞ்சுதா? அப்போ ஆப்ஷன் A is the right answer. புரிஞ்சுதாப்பா? சூப்பர். ஆல்சோ வந்து நமக்கு இதுதான் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நிறைய அயான்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். so that will be the boiling point நமக்கு வந்து ஹையரா இருக்க போகுது. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन போகலாம். given below are two statements assertion and reason. so இப்போ இந்த compound it undergoes SN2 reaction faster than, okay, இங்க iodine connect ஆகி இருக்கு, இங்க வந்து chlorine connect ஆகி இருக்கு. okay, இங்க iodine, இங்க chlorine. so iodine connect ஆகி இருக்கிறது வந்து undergoes SN2 reaction faster than chlorine அப்படிங்கறாங்க. okay, அடுத்து வந்து பாருங்க, iodine is a better leaving group because of its large size. okay, so coming to the size, fluorine, chlorine, bromine and iodine. okay, chlorine க்கு அப்புறமா தான் நமக்கு iodine வருது. iodine உடைய size வந்து நமக்கு பிக்கரா இருக்கு. so இங்க SN1 reaction அப்படிங்கிறது வந்து என்ன, SN2 reaction which is நமக்கு வந்து லீவிங் குரூப் லீவ் ஆகணும், அதே நேரத்துல அட்டாக்கிங் குரூப் வந்து அட்டாக் ஆகும். சோ சைமல்டேனியஸா நமக்கு வந்து நடக்க போகுது இல்லையா? அப்ப பல்கி குரூப் இருக்கு அப்படின்னா அப்பாடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. சோ அசர்ஷனும் கரெக்ட், அதோடைய ரீசனும் கரெக்ட். சோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ யாரெல்லாம் இது வரைக்கும் கரெக்டா எழுதினீங்களா, தப்பா எழுதிட்டீங்களா? இதோட PDF கண்டிப்பா தருவோம்டா. by the end of the session we'll give you the PDF. ஓகே, நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 3 மணி நேரம் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, நாங்கள் வந்து உடனே சால்வ் பண்ணி யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ இங்கே வந்து சொல்லிட்டே இருக்கும். சரியா? அதுவும் இல்லாமல் நாங்கள் அந்த ஸ்லைடில் வேறு போட்டு அப்புறம் அந்த ஸ்லைடு வேறு இங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். அதனால் மாறி சொல்லிட்டே இருப்போம். சரியா? இப்போது ஒரே ஒரு விஷயம் என்ன நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் ஒரு சிங்கிள் PDF-ஆகவும் கொடுத்துட்றேன். ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண PDF-ஆகவும் கொடுத்துட்றேன். சரியா? அதுக்கு முன்னாடி எவனாவது எதாவது சொல்லலாம்டா, எப்படி அட்டன் பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு. அநேகமாக நம்மக்கிட்ட வந்து விழுந்து நீட் கிளாஸ் கவனிச்சவன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகி ஓரமாக போயாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு நிமிஷம்டா, ஃபிசிக்ஸ் ஸ்லைடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இப்போ ஷாவணி மேம் அது ஓப்பன் பண்ணாங்களா, அதனால் எண்டு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸோடது
டவுன்லோட் ஆயிடுச்சா? ஆகலை. ஆயிடுச்சா? ஆகலை. என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்லைடில் வேறு நான் போட்டு காமிக்கணும்ல. ஓகே, நம்ம இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் ஃபிசிக்ஸில். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கமான் சீக்கிரம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஏ. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து சரியான ஆப்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏன்றத கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து செகண்ட் ஒன் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியும் காமிச்சேன். சால்வ் பண்ணி காமிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 ஜூல் ஆன்சர் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஒனுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூல். தேர்ட் ஒன்னும் ஜஸ்ட் இப்போ தான் சால்வ் பண்ணோம். தேர்ட் ஒன் சால்வ் பண்ணும்போது நமக்கு 21 நியூட்டன் செகண்ட் வந்துச்சு. இப்போ நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஃபோர்த் ஒன்னை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஸோ ஹியர் வி கோ வித் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த இன்டென்சிட்டி கொஸ்டின் வந்து நானே உங்களுக்கு நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படியாவது ஒன்று வந்துடும். இன்னொன்று இது வந்து ஸ்டேட் போர்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளமும் கூட. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? இப்போ த இன்டென்சிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைட் when a polarized sheet placed between the two crossed polarides at 22.59 from the polarization axis of one of the polarides அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே பாரு, இப்போ என்ன சினாரியோ, இதில் வந்து நீ கொடுத்த ஆங்கிள் அப்படியே எடுக்கக்கூடாதுரா. சரியா? இப்போ இதான் வந்து இந்த போலரைட் ஷீட் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்க, the intensity of transmitted light when a polarized sheet placed between the two crossed polarides at போலரைட் ஷீட்டை வந்து நீ என்ன பண்ணிருக்கியா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து சாட்சி வச்சிருக்கியா. அப்போ அந்த சாட்சி வச்சிருக்க ஆங்கிள், ஓகே, இந்த ஆங்கிள் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை தான் வந்து அவங்க 22.5 அப்படின்னு சொல்லி 59 ஓகே அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஹரிசான்டல் கூட மீதி என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? சரியா? எனக்கு என்ன தெரியணும், இப்போ இதுதான் இங்கே ஹரிசான்டல்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஹரிசான்டல் கூட இது என்ன ஆங்கிள் மேக் பண்ணும்? அப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 22.59 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும். அப்போ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது ஜஸ்ட் நீ வந்து என்ன பண்ணு 22.59 கூட வேணாம் 22.5 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ யூ வில் ஃபைண்ட் தட் இட் இஸ் 67.5 டிகிரி அப்படின்றத கண்டுபிடிப்ப. இந்த ஆங்கிளை நீ வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போ நான் இன்டென்சிட்டி வந்து இனிஷியலாக இருந்த இன்டென்சிட்டி I1 நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா I0 cos square theta 1 அப்படின்னு போறப்படும். அந்த theta 1 வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து 22.5. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு I1 is equal to I0 into cos square 22.5 இது ஒரு வேல்யூ. சரியா? அடுத்து I2 எடுத்துக்கலாம். இப்போ I2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா I2 is equal to நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா I0 into cos square theta 2. அப்போ I2 உடைய இடத்துல நான் வந்து இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா I0 into ஓகே தட் இஸ் இங்கே வந்து I1ன்ற இன்டென்சிட்டி இருக்கும். இதில் வந்து நான் I0ன்னு ஆரம்பிச்சுன்னா இங்கே வந்து எனக்கு இன்டென்சிட்டி என்ன இருக்க போகுது I0 into ஓகே காஸ் ஸ்கொயர். இப்போ ரிமைனிங் ஆங்கிள் நமக்கு வந்து என்ன இருக்குது 67.5 டிகிரியா. அப்போ என்ன செய்யலாம், இங்கே காஸ் ஸ்கொயர் 67.5 ஓகே இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற ரெண்டு இன்டென்சிட்டி. இப்போ இந்த ரெண்டு இன்டென்சிட்டியும் வந்து ஓகே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெண்டு இன்டென்சிட்டியும் வச்சு we have to calculate. ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உனக்கு இங்கே சொல்கிறேன் பாரு. சரியா? எஸ், இப்போ இங்கே வந்து எனக்கு காசு ஓகே 22.5 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஸ் 22.5 டிகிரினா இது எப்படி எடுத்து எழுதணும்னு உனக்கு தெரியாது இல்லை. அப்போது காசு இதை பாரு 22.5 இருக்குது அப்படின்னா ஐம் கோயிங் டு ரைட் இட் லைக் திஸ். இது வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் ஓகே காசு 45. இப்போ காஸ் 45னா என்ன நீ யோசிச்சு பாரு. 22.5 இருக்குல்ல, இந்த 22.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து எனக்கு என்னவா மாறிடும் 45 மாறிடும். அப்போ இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் சுலபமாக்கிறதுக்காக காஸ் 45ன்னு பிரித்து எழுத போகிறேன். 1 + cos 45 டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 45 2ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும் 22.5க்கு வந்துடும். சரியா? அப்போது இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அகைன் பாரு. ஓகே, இப்போ இங்கே வரப்போகிற வேல்யூவை ஐ எம் கோயிங் டு செப்பரேட்லி டேக் அண்ட் ரைட் இட் as cos 45 என்ன ஒரு 1/√2. அப்போது √1 + 1/√2. அப்போ எங்கெல்லாம் எனக்கு cos 22.5 வருதோ அங்கெல்லாம் வந்து √1 +
1/√2 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு 67.5 இருக்கா. ஸோ இந்த 67.5 வர இடத்துல cos 67.5 டிகிரி வர இடத்துல அகைன் நம்ம வந்து இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒன்று வந்து டேரெக்டாக லைக் நான் வந்து அதை sin 22.5 அப்படின்னு எழுதிக்கலாம். cos 67.5 வந்து நான் என்ன செய்யலாம், sin 22.5 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்கு ரூட் எடுப்போம். அப்போ ரூட் ஆஃப் நான் என்ன செய்ய போகிறேன், 1 மைனஸ் cos 45, ஓகே, 1 மைனஸ் cos 45 டிவைடட் பை 2. அப்போ இந்த வாட்டி இந்த டேர்ம் வந்து எனக்கு என்னவா எடுப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 1/2, சரியா, மைனஸ் 2√2, ஓகே, 1/2 அப்புறம் வந்து ஒரு 2√2. இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா டேர்ம்ஸ் கிடைக்க போகுது, சரியா. ஒன்ஸ் இந்த டேர்ம்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு ரிலேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணலாம், சரியா. இப்போ பாரு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா I2 is equal to ஓகே I0 into இங்கே நமக்கு ரிலேஷன் இருக்குல்ல, I2 is equal to I0 into cos square theta 2. அப்போ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பார் cos ஸ்கொயர் பண்ணால் அப்போ என்ன ஆகிடும், அந்த ரூட்டு போயிடும். அப்போ 1 + 2 டிவைடட் பை 2√2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போது இதை மறுபடியும் வந்து என்ன செய்யலாம், 1/2, ஓகே, மைனஸ் 1/2√2 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அப்போது எனக்கு I2 உடைய வேல்யூ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I0, சரியா. இப்போது யூ கோயிங் டு கெட் 1 இப்படி வரும் 1/4 மைனஸ் 1 டிவைடட் பை 8, ஓகே. அப்போது I0 into 8 minus 4 divided by 32 which is 4 divided by 32 I0 into அப்போ I0 டிவைடட் பை எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 8ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I0 டிவைடட் பை 8, ஓகே, I0 டிவைடட் பை 8 தான் வந்து இதில் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ தோஸ் ஆர் வாட்சிங், நீங்களும் வந்து உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைச்சதா அப்படின்றத பார்த்துக்க. ஐயா சுத்தமாக டைம் பத்தல, எக்ஸாம் சென்டரில் வச்சு செஞ்சுட்டாங்க. 2:30 PM வாஸ் த டைம் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு see my question paper, பட் 1 AM ஹால்குள்ளே இருந்தேன். ஓகே, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சா. ஆக்சுவலாக யார் யாருக்கெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விகாஸுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே இருந்திருக்குன்னு சொல்கிறாப்புல. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி டிலே இருந்துச்சு, சார் ஆமாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு, தே கேவ் இட் டு மீ லிட்டில் லேட்டர் தான் அப்படின்றவங்களாம் யார்? 12th இப்போ கிடையாது. ஏன்டா நீட் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது 12th என்னைக்கு பேட்ச் ஆரம்பிக்குது, கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா. யார் யாருக்கெல்லாம் தெரியாது, 12th யூடியூப் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்றத நான் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியே போட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா அதை பார்க்க கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்கு அது மற்றவங்க இதை பார்க்குறவங்கெல்லாம் வந்து சொல்லு பார்ப்போம். எஸ், வேற யாருக்காவது தெரியும் சார், எனக்கு 12th தெரியும் நான் பார்த்துட்டேன் அப்படின்றவங்கலாம் யார்? ஏன்னா சார் இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கடையில் இன்றைக்கி என்ன பொருள் இருக்குமோ அந்த பொருள் நான் கேட்க மாட்டேன், கடையில் இல்லாத பொருளை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி. வேறு ஏதாவது அவர் வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு டீச் பண்ணுவீங்களா, போர் அடித்தா வந்து நான் யார் கதை பேசுவேன்டா, வேற உனக்கு நீ என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிற அதை சொல்லு என்கிட்ட. நான் டேட் என்னைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்க்கலாம். அதை நான் அதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த டேட்டை இங்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க போகிறது கிடையாது, ஓகேவா. கோச்சிக்குனா கோச்சிக்கும், சரியா. எஸ், இப்போ நம்ம அடுத்த கதைக்கு வரலாமா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the kinetic energies of two similar cars, ஒன்று வந்து A இன்னொன்று B, are 100 and 225 joules respectively. எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கார் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 ஜூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கார் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 225 ஜூல்ஸ் அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆன் அப்ளைங் பிரேக்ஸ் அ கார் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 1000 மீட்டர். நான் பிரேக் போட்டதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா இட் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1க்கு. இப்போ D2 உடைய வேல்யூ இல்லை S2 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 1500 மீட்டரா இருக்கு. இஃப் FE and FB are the forces applied on the brakes, then the ratio of FA divided by FB வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சூப்பர் கேள்வி, சரியா. இப்போ என்ன கதை, ஒன்றும் இல்லை, இந்த ஒர்க் டன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட், சரியா. அப்போது நான் ஒர்க் டன் எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, என்ன செய்யலாம், எஃப் இன்டூ எஸ்ன்னு எழுதலாம். கைனெட்டிக் எனர்ஜிக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், இதை கைனெட்டிக் KE கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு வச்சுப்போம். அப்போது எனக்கு ஃபோர்ஸ் உடைய ரேஷியோ தெரியணும்னா கைனெட்டிக் எனர்ஜி டிவைடட் பை எஸ், இதான் வந்து பேசிக் ரேஷியோ, சரியா. அப்போ நீ என்ன செஞ்சால் போதும், எனக்கு F1 டிவைடட் பை F2 உடைய வேல்யூ தெரியுது அப்படின்னா
கைனடிக் எனர்ஜி KE1 டிவைடட் பை KE2 இன்டூ S2 டிவைடட் பை S1 அப்படின்னு சொல்லி இதை ரேஷியோ எடுத்தால் போதும். அவ்வளோதான். டக்கு நீ வந்து இதை என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணணும். இப்போ T1 தான் இங்கே நான் S1 S2 அப்படின்னு எடுத்துருக்கேன். சரியா? இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா 100 டிவைடட் பை 225. ஓகே, 100 டிவைடட் பை 225 இன்டூ இப்போ டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1500 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட போகிறேன். அப்போ 100 1000 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 150 இருக்குது, 225 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ரேஷியோ எடுத்தால் எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கெட் 2/3. ஓகே, ஸோ பேசிக்காக எனக்கு வந்து ஆன்சர் இங்கே என்ன கிடைக்க போகுது, ஐம் கோயிங் டு கெட் ஓகே எல்லாருக்குமே இந்த ஆன்சர் கிடைக்குதா பாரு, எவ்ரிபடி? இல்லையே, வராது. F1 டிவைடட் பை F2வா? இப்போது F1 உடைய வேல்யூ வேணா தனித்தனியாக கண்டுபிடிச்சிப்போமா? சரி, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து இது என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு F1 மட்டும் கேல்குலேட் பண்ணிடுறேன். F1க்கு வந்து கைனடிக் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க. 100 டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் நான் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1000 which is equal to 1/10. சரி, F2 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதோட கைனடிக் எனர்ஜி 225, அதை வந்து நான் 1500ஆல் வந்து டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 225ம் 1500ம் நான் வந்து டிவைட் பண்ணும்போது என்ன செய்வேன் அப்படின்னா 15 டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்து எழுதலாம். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் என்ன செய்கிறேன், F1 டிவைடட் பை F2 கண்டுபிடிக்கிறேன். அப்போ F1 உடைய வேல்யூ வந்து என்னது 1/10 இன்டூ இப்போ இது வந்து எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 15 மாறிடும். அப்போ 100 டிவைடட் பை 150 0 கேன்சல் பண்ணால் 10/5. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 2/3 அப்படின்ற ஆன்சர் வந்து அலேக்கா அழகாக கிடச்சிரும். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2/3 தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர். சரியா? ஜோரோ பேப்பர் வாஸ் மாடரேட் ஃபார் மீ பட் ஃபிசிக்ஸ் வாஸ் லென்த்தி மெயின்லி டைம் பத்தல. ஆமாம், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நானுமே என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜைகான்டிக் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் அதை சால்வ் பண்ண கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படித்து அதுக்கப்புறம் அதை ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். சரியா? இப்போ நம்ம அடுத்ததுக்கு வரலாம். ஸோ இந்த சர்க்யூட் பேஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6க்கு வரலாம். த கரண்ட் பாசிங் த்ரூ த பேட்டரி இன் த given circuit is okay. ஓகே, இப்போ இங்கே வந்து பாரு இந்த சர்க்யூட்டை, இது வந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணணும். சரியா? இப்போ இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பேஸ் பண்ணது. ஆனால் இதில் எது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இங்கே பார்த்தனா நான் உனக்கு பிங்க் கலரில் மார்க் பண்ணுறேன் பாரு, இந்த ரீஜன் வந்து ஒரு வீட்ஸ்டோன். இந்த வீட்ஸ்டோன் பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் உனக்கு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ அதை எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு நம்ம அமரா பேட்ச் கிளாஸ் எல்லாம் கூட நான் சொல்லி கொடுத்தேன். முதல்ல வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸும் சேமாக இருக்கா பாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சேமாக இல்லையா, அப்போது அங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். ரைட்டா? இப்போ நான் அந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன் பாரு, அது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே என்னது அப்படின்னா ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அப்போ இந்த 6 ohm ரெசிஸ்டன்ஸில் எனக்கு எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. அப்போ இங்கே அந்த 6 ohm இருக்குல்ல, அதை வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா இக்னோர் பண்ணணும். ஓகே, இக்னோர் 6 ohm ரெசிஸ்டர். அப்போ இங்கே 6 ohm ரெசிஸ்டரே இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், அப்போ இந்த 5ம் இந்த 3ம் வந்து எனக்கு சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இங்கேயும் ஓகே, இங்கே டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இந்த 2.5ம் 1.5ம் எனக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து இட் வில் ஆல்சோ பி இன் லைக் சீரீஸ். சரியா? ஸோ பேசிக்காக அப்போ நீ என்ன செஞ்சால் போதும், இந்த சர்க்யூட்டுக்கும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே வந்து ஒரு 1.5 இருக்குன்னா the circuit will be turning out to be something like this. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. சரியா? நவ் இந்த ரெசிஸ்டரும் இதுவும் ஒன்றா சேர்ந்து அதுவும் 2 பேரும் சீரீஸில் வேறு இருக்கிறாங்க. அப்போ ஒரே ரெசிஸ்டராக வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இட் வில் டேர்ன் டு பி 8. சரியா? அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்கும் which is இந்த 1.5ம் இந்த 2.5ம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இட் வில் டேர்ன் அவுட் டு இது வந்து 8, இது வந்து 4. மீதி ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இருக்குது, இங்கே ஒரு 1.5 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is another resistance, அது ஒரு செல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது 5.5, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 1/3 ohm அப்படின்ட்டு. அப்போ இந்த 4ம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ம் பேரலில் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரையும் நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா 4ம் 8 பேரலில்
பேரலில் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாறி இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 8/3 ஆகிடும். சரியா, நான் என்ன செய்யணும்? ஓகே, 4 and 8 வந்து எனக்கு இங்கே பேரலில் இருந்துச்சு. அப்போ இது பேரலில் இருந்ததுனால நான் என்ன செய்கிறேன்? அப்போ R ஈக்குவலண்ட்டுக்கு வந்து 4 × 8 / 4 + 8 கால்குலேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன ஆகுது அப்படின்னா 8/3 கிடைக்குது. அப்போ இந்த 8/3யும் 1/3யும் பாரு சீரீஸில் இருக்கும். சரியா, அப்போ சீரீஸில் இருக்குது அப்படின்னா இட் பிகம்ஸ் 9/3. 9/3னா அப்போ 3. அப்போது அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ பேசிக்காக எனக்கு இது ரெண்டு ரெசிஸ்டன்ஸில் வந்து உட்காருது. இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ பேட்டரி. அப்போ 8/3 1/3 வந்து இது ஒரு 3 ஆகிடுச்சு. 1.5ம் 5.5 வந்து பிகம்ஸ் 7. ஓகே, ஸோ அவ்வளோதான்டா. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபைனலாக ஒரு கால்குலேஷன் போட்டு கணக்கு போட்டு எடுத்துகிட்டு வரணும். இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 5 இருக்குது. சரியா, ஸோ 7ம் 3யும் அப்போ 3 × 7 / 3 + 7 is 2.1 / 10. அப்போது உனக்கு R ஈக்குவலண்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 21 / 10. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஆன்சரே போட்டேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு என்னவாயிடும்னா 2.1 அப்படின்னு ஆகிடும். R ஈக்குவலண்ட் வந்து எனக்கு என்னது இங்கே 2.1. நம்மள இங்கே என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V / R. ஓகேவா, இப்போ நான் வோல்டேஜ் வந்து இந்த கொஸ்டினில் எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க which is 5 volt. அப்போ நான் அந்த 5 வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2.1 வந்து பேசிக்காக நான் அதை டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கணும். V = I × R. ஓகே, ஸோ ஜஸ்ட் செக்கிங். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தா கரண்ட் தானே கேட்டாங்க. ஓகே, அது ஒரு 9/3 3. இந்த 3 கூட ஒரு ஆமாம்ல. ஓகே, மை பேட் ஏன் தப்பு தான். சாரி கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணதில் ஒரு சின்ன தப்புன்னு பார்த்தேன். இது 3ம் 7ம் சீரீஸில் தானே இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து R-உடைய வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? 10 இருக்கும். V-உடைய வேல்யூ 5 இருக்கும். ஓகே, அப்போது I is equal to V / R அப்படின்னா 5 / 10 is equal to 0.5. அப்போ D தான் இதில் கரெக்ட் ஆன்சர். யாருக்கெல்லாம் இதில் 0.5 வந்துச்சு? எஸ், how many of you got 0.5? அதை கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுங்கள்? ஷேர் பண்ணுங்கள். சரியா, எல்லாருமே இதில் 0.5 ஆன்சர் கொண்டு வந்தீங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? குட்டா. இங்கே பேர் மறுபடியும் வந்து நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்கான் எக்ஸாமில். அந்த கொஸ்டினையும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணி பார்த்துடலாம். சரியா, ஸோ ஹியர் வி கோ. எஸ், அடுத்த கொஸ்டின் பாரு. நம்ம இந்த கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். எங்கே இருக்குது? தோருக்கு பாரு. இந்த கொஸ்டின் நமக்கு இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். நானே உனக்கு அழகாக இதை என்ன செய்கிறேன்? சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா, ஸோ நம்மக்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டர் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we are dividing it into 3 parts. அப்போது இப்படி அண்டு இப்படி அப்படின்னு சொல்லி இதை நான் 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணிடுறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பார்ட் வந்து எனக்கு 3T அப்படின்ற டெம்பரேச்சரில் இருக்குது. இது வந்து T1, இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T2 அண்டு இந்த இடம் வந்து எனக்கு Tன்ற டெம்பரேச்சரில் இருக்குது. அண்டு இவங்களுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி K-உடைய வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்தாங்கன்னா 2K கொடுத்தாங்க, K கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா 2K-வா இருந்துச்சு. சரியா, இப்போது நம்ம என்ன செய்யலாம்? இதை டிஃப்ரெண்ட் எண்ட்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஓகே அழகாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா நான் கால்குலேட் பண்ணதில் எனக்கு 5/3 வந்துச்சு. அந்த 5/3 எப்படி வந்தது அப்படின்றத நானும் உனக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ Q-உடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா KA ∆T. ஓகே, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை லென்த். இதுதான் வந்து நீ நார்மலாக என்ன செய்வ? ஃபார்முலா போடுவ. இது வந்து ஃபார்முலா. சரியா, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? கேஸ் 1க்கு எடுத்துப்போம். கேஸ் 1 வந்து யாருக்கும் அப்படின்னா 3T and T, அதாவது இந்த ரீஜன் இதுக்கு மட்டும் நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா T1 இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் Q-உடைய வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும்போது Q1 is equal to நான் என்ன செய்கிறேன்? இங்கே இருக்கிற கண்டக்டிவிட்டி 2K-வா? ஸோ 2K into எல்லாத்துக்கும் ஏரியா சேம் தான். அப்போது இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு மட்டும் ஒரு டெம்பரேச்சர் 3T, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா -T1.
டிவைடட் பை இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற லென்த் வந்து என்ன அப்படின்னா இங்கே எனக்கு எல். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. சரியா? இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்கே இருக்கிற இதே வேல்யூ, ஓகே, இங்கே இருக்கிற இதே கியூடைய வேல்யூ வந்து அப்படியே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா மீதி பேர், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற கண்டக்டிவிட்டி, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற கண்டக்டிவிட்டின்னு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னது, கே இன்டூ ஏ. இப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 டிவைடட் பை லென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். அண்ட் தென் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்டூ கேஏ. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா T2 மைனஸ் T1. எப்பயுமே வந்து இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். ஓகேவா? டிவைடட் பை எல். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே என்னென்ன டேர்ம்லாம் நான் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அப்போ நான் என்னென்ன டேர்ம் கேன்சல் பண்ணலான்னு பார்க்கும்போது கேஎல் எல், கேஏ எல், கேஏ எல் இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். மீதி ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் மட்டும் எடுத்து எழுதுவோம். இது அப்படியே நம்ம வந்து கிளாஸில் நிறைய வாட்டி போட்ட ஸ்டெப்புடா. ஓகே, ஸோ அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. அநேகமாக நம்ம அமரா பேட்சில் இருந்த பசங்க எல்லாருமே இதை வந்து என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். எக்ஸாக்டாக நம்ம கிளாஸில் சால்வ் பண்ண ஸ்டெப்பு. அப்போ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு இங்கே என்ன தெரியும் அப்படின்னா தேர் ஆல் கான்ஸ்டன்ட்னு தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரு ப்ராப்பராக ரேஷியோவாக எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்கா, இங்கே 3T இருக்குது, இங்கே T இருக்கா, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணு. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 6T. சரியா? மைனஸ் 2T1. ஓகே, 6T மைனஸ் 2T1 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட். சின்ற வேல்யூக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், T1 மைனஸ் T2 வந்து கான்ஸ்டன்ட், இந்த சிக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2T2 மைனஸ் T உடைய வேல்யூ வந்து அதே கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி சொல்லி நான் ஒரு 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன். சரியா? இங்கே வந்து பேசிக்காக நான் என்ன செய்கிறேன், ஐம் ரைட்டிங் டவுன் 2 சாரி, இதில் ஒரே ஒரு சின்ன தப்புன்ட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, அந்த 2 வந்து இது உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணும். 2T ஈக்குவல் டு C. ஸோ பேசிக்காக வந்து இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் ஃபார்ம்ட் 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸை வச்சு நான் வந்து இப்போ இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு சால்வ் எவ்ரிதிங். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் ஆன்சர் டக்குன்னு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ லெட்ஸ் சே இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரியா? லெட் மீ ஆட் திஸ். அப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே சி தான் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையுமே சி தான் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஆட் பண்ணுவோம். T1 இருக்குது, T இருக்குது, T2 இருக்குது. அப்போது 4T, ஓகே, 4C, அப்போது 6T மைனஸ் 2. சரி, இப்போ என்ன செய்யலாம், 2 ஈக்குவேஷனாக வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். சரியா? இப்போ எனக்கு இங்கே 3 ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன், இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏதோ ஒன்று T1 எடுத்துக்கிறேன். அப்போது 6T மைனஸ் will be equal to T1 minus T2. இது ரெண்டையும் வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன், ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ இதில் T1 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 6T ப்ளஸ் T2 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்னவா ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3T1 மாறிடும். அப்போ இதை வந்து நான் இங்கே என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஐ வில் டேக் இட் as ஈக்குவேஷன் 4. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 4 இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதே மாதிரி ஓகே 2 and 3 ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போது 2T2 மைனஸ் 2T1 உடைய வேல்யூ எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அகெயின் T1 மைனஸ் T2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். மறுபடியும் இந்த 2T1 ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஹியர். அப்போது 2T2 ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் T2, இது இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு T1 ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு 2T1 ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்க போகிற ரிலேஷன் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 3T1. அப்போது 2T2 ப்ளஸ் சாரி ஏதோ ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டேன்னா T2 இதை ஆட் பண்ணிடலாம்ல 3 ஈக்குவல் டு
அப்போது நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறேன்னா T1ம் T2ம் சேம் டெம்பரேச்சர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஐம் ஃபைண்டிங் த T1 உடைய வேல்யூவும் அதே நேரத்தில் T2 உடைய வேல்யூ வந்து என்னது சேம் தான். ஓகே, ஸோ ஓகே ஓகே ஒரு நிமிஷம், ஐ திங்க் ஐ மேக்கிங் சம் மிஸ்டேக். ஓகே, நான் இது ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டு வரேன். யூ வாண்ட்னா ஸ்டார்ட்? யா, ஆரம்பிக்கலாமா? கெமிஸ்ட்ரி நம்ம பசங்களாம் வந்து எதுக்கு ஆன்சர்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா? என்னடா யாரடா மிரட்டலாம் அந்த விஜய்? ஓகே, இதுலயே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே லோட் ஆகும். if you want you can open you. ஓகே ஓகே, இது வரைக்கும் பார்த்தோமா? ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இதையும் பார்த்துட்டோம் நம்ம. யா ஹியா செம ஈஸி. ஆக்சுவலி வந்து நம்ம அமரா பேட்ச்ல கவனிச்சவங்களுக்குலாம் நான் இதை வந்து சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் மாறும்டா, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஆக்சிடேஷனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2, சூப்பர் ஆக்சைடாக இருக்குது அப்படின்னா -1/2, இதே வந்து பெராக்சைடில் இருக்குது அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ், இதில் அண்டர்லைன் ஆகி இருக்கிறதுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க KO2. இதுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க XO2ல இருக்குல்ல, இது வந்து நமக்கு சூப்பர் ஆக்சைடு. ஓகே, சூப்பர் ஆக்சைடு. இப்போ இதுல நீங்க பொட்டாசியம்க்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும். நீ தப்பா கண்டுபிடிச்சிட கூடாது. என்ன தெரியுமா, ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? பொட்டாசியம்க்கு நமக்கு தெரியும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அப்படி கூட நீ மார்க் பண்ணலாம். ஆனா நான் எக்ஸாக்ட்டா சொல்லிட்டு பாருங்க, Xன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 into -1/2. சரியா? So 2 into -1/2 which is equal to 0. அப்ப 2 நமக்கு கேன்சல் ஆயிடும். x - 1 equal to 0. அப்ப x equal to +1. So first oneக்கு வந்து நமக்கு +1 oxidation state. அடுத்து வந்து கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கு, ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. So H2O2 பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது, பெராக்சைடு. பெராக்சைடுல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன தெரியுமா, it is -2. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்க, நமக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து நமக்கு அப்போ வந்து என்ன வரும், +1 into 2 times, அண்ட் தென் பெராக்சைடுக்கு -1 தான். சரியா? அப்புறமா -1 into 2 times which is equal to 0. கரெக்டா? அப்போ நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஹைட்ரஜன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், 2x - 2 which is equal to 0. 2x equal to 0. அப்போ x equal to என்னமா தப்பா போடுற நீ, பெராக்சைடு தானே? ஓகே ஓகே, கரெக்ட் தான். பெராக்சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே கேக்குறாங்க. -1 நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு +1 into 2 plus 2x equal to 0. ஆக்சிஜனுக்கு தான் கண்டுபிடிக்கணும். நான் இந்த அண்டர்லைனை விட்டுட்டேன். அப்போ 2x equal to 0. 2x equal to 0. அப்ப x equal to 2x equal to 2. அப்ப x equal to 2/2. அப்ப x equal to 1. சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து சாரி -1 -2 மிஸ் பண்ணிட்டேன், -1. ஸோ பெராக்சைடில் -1 ஆப்ஷன் 3 தான். அடுத்து வந்து பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, H2SO4 கொடுத்துருக்காங்க. அதில் யாருக்கு கண்டுபிடிக்கணும், சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 times இருக்கு, +x 4 times இருக்கு ஆக்சிஜன், -2 equal to 0. 2 plus x minus 8 equal to 0. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 minus 8 வந்து என்னது, -6. x minus 6 equal to 0, x equal to 6. புரிஞ்சுதா? அப்புறமா வந்து என்ன வருது அப்படின்னா +6. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடுல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு என்ன வரும், -1/2 அப்படின்னு வரும். அண்ட் இது வந்து என்னது, நமக்கு பெராக்சைடு. பெராக்சைடுல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் -1. ஆக்சிஜனுக்கு வந்து -1. இது வந்து என்ன ஆக்சிஜன், இது நார்மல் ஆக்சிஜன், அங்க வந்து -2. இது வந்து ரொம்பவே எம்பசைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது வந்து இல்லை, நான் யூடியூப்ல இதை வந்து நான் டீச் பண்ணேன். அதாவது அன்னைக்கு கிளாஸ் வந்து முடிய போகுது, எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து டக்குன்னு எனக்கு என்னமோ தோணுதுடா, அந்த இந்த சாப்டர் 5th சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டீச் பண்றப்போ எந்தெந்த கேட்டலிஸ்டுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு டியூரிங் த எண்ட் ஆஃப் த லைவ் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப ஈஸி. ஹாபர்ஸ் ப்ராசஸ்க்கு அயன் கேட்டலிஸ்ட். ஓகே, ஹாபர்ஸ் ப்ராசஸ்னா என்னது, சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா. கரெக்டா?
plus 3H2 which is giving me 2NH3. ஸோ இதுக்கு நம்ம அயன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏக்கு 1 1 1 மூணுமே வருது. வேக்கர் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈத்தீன் எடுத்துக்கிறோம். ஈத்தீனை வந்து நம்ம பெல்லேடியம் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் குளோரைட், இவங்க தான் நம்மளுடைய கேட்டலிஸ்ட் இந்த இடத்துல. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ PDCl2 தான் வேக்கர் ப்ராசஸ் உடைய லிஸ்ட். அப்போ பிக்கு 2, அதுவும் எனக்கு பேர் 2 ஆப்ஷன் வருது. இதை நான் ஒரு லாஸ்ட் நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் பேர் 1 1 1 இதில் தான் குழப்ப பார்க்குறான். பிக்கு பேர் 2 2 இதில் தான் குழப்ப பார்க்குறான். அப்படி பார்த்துருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து வாங்க சி பாருங்க, வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஆக்சுவலி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். வில்கின்சன் கேட்டலிஸ்டும் ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்டும் ஸ்டேட் போர்ட் புக்கில் கூட நம்மளுடைய கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியுடைய லாஸ்ட் பேஜில் இருக்கு. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து என்னதுப்பா? இட் இஸ் triphenyl phosphine with rhodium chloride. இதுதான் நம்மளுடைய வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அண்ட் வாட் இஸ் ஜீக்லர்-நாட்டா கேட்டலிஸ்ட் வந்து என்னது? ஆஃப் கோர்ஸ் டைரக்டா தான் எல்லாமே மேட்ச் ஆகி இருக்கு. அப்ப A1 B2 C3 D4. ஓகே, தென் ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். அவனே எல்லாமே டைரக்டா தான் இருக்கு. இதுல வந்து வேக்கர் ஆக்சிடேஷன் உங்களுக்கு தெரியலனா கூட மத்த மூணுமே நம்ம ரெகுலரா படிச்ச ஒரு ரியாக்ஷன் தான். பார்த்த ஸ்பீடுக்கு 3 மேட்ச் பண்ணியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். அடுத்து கவனிங்க, light nitrogen that can form ammonia, arsenic can form arsine inorganicல இருந்து. ஸோ நைட்ரஜன் எப்படி நமக்கு வந்து அமோனியா ஃபார்ம் பண்ணுது, அந்த மாதிரி ஆர்சனிக்கும் நமக்கு வந்து ஆர்சைன் ஃபார்ம் பண்ண முடியுமா? A3 ASH3 சாரி மாத்திப்பட்டேன், ASH3 ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியும். ஓகே, இட் இஸ் பாசிபிள். ஆன்டிமோனி cannot form ஆன்டிமோனி பென்டாக்சைடு, அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆன்டிமோனியில நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆன்டிமோனி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு பென்டாக்சைடு ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, Sb2O2 சரியா? ஆன்டிமோனி வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு இட் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஆன்டிமோனி பென்டாக்சைடு. ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட். ஸோ ஆன்டிமோனியும் பென்டாக்சைடு ஃபார்ம் பண்ண முடியும், ஆர்சனிக் ஹைட்ரைடும் ஆர்சனைடும் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபெரோமேக்னட்டிசம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எக்ஸ்ட்ரீம். இதுக்கு நம்ம வருவோம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்த ஒன்று தான், ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சால்வ் பண்ணது தான். எதுல? ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர்ல. Which one of the following reactions does not give benzene as the product? இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்களேன், ஆல்கைன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரெட் ஹாட் அயன் டியூப் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். என்னது? பாலிமரைசேஷன். கரெக்டா? இது நமக்கு என்ன கொடுக்கும்? பென்சீன் கொடுக்கும். இங்க பாருங்களேன், C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரைடு வாட்டர் கூட வார்ம் பண்றாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுமா ஃபார்ம் ஆகும்? பென்சீன்ல OH ஃபீனால் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அதான் ஆன்சர். இதுதான் நமக்கு பென்சீன் கொடுக்காது. சோடா லைன். ஸோ இதுவும் நம்ம பார்த்த ஒரு ரியாக்ஷன் தான். வாட் இஸ் திஸ் சோடா லைன்? NaH and then CaO, calcium oxide and sodium hydrate. இங்கே நமக்கு என்ன ஆகும்? Na2CO3 Na2CO3 இவங்க வந்து வெளியில போயிடுவாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting benzene as the product with the elimination of carbon dioxide and all. இங்கே வந்து பாருங்க, நமக்கு MO2O3 கூட மாலிப்டினம் ஆக்சைடு கூட நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் பண்றாங்க N-ஹெக்சேன். இங்கேயும் ஹெக்சேன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரோமேட்டைசேஷன் ரியாக்ஷன்ல நம்ம இதை வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ இங்கேயும் நமக்கு பென்சீன் கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாருமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க? ஹைட்ரோகார்பன்ஸ்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சீன்ல இருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்கலாம். இங்கே தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து ஃபீனால் கிடைக்க போகுது. ஸோ வா இது நம்ம ஃபேவரட் கொஸ்டின் டா. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாலும் அப்படியே வந்துருக்கு பாரு. நான் ஷார்ட்ஸ்ல கூட இதை வந்து போட்டேன், ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, XCO3 இடம் இருக்கிற இடத்துல எழுதுறேன், XCO3. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? Xenon 3 ஆக்சிஜனுமே நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்டடா இருக்க போறாங்க. கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க, Xenonோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8. எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 3 சிக்மா பாண்ட்ஸ். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும்? 8ல 3 போயிடுச்சு அப்படின்னா 8ல 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி நமக்கு வந்து 3, அதாவது இங்க பாருங்களேன்,
நமக்கு இவங்கெல்லாம் பை பாண்ட்ஸ் மீதி ஜெனான்ல ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்க போகுது. ஸோ 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரானுமே பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஸோ ஒரே ஒரு லோன் பேர் தான். ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னப்பா? ஸ்டெரிக் நம்பர் 3 + 1 4. ஸ்டெரிக் நம்பர் 4னா அது sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ XeO3 வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அப்ப ஏக்கு வந்து 2, ஏக்கு 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பிக்கு 1 அவனே மார்க் பண்ணிட்டான், பிக்கு 1 அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ஆப்ஷன் பி? சால்வ் பண்ணலாமா? XeF2. ஓகே, ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க. ஜெனானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் 8 and number of sigma bonds எவ்வளோப்பா? it is equal to 2 and lone pair of electrons வந்து பாத்தீங்கன்னா 8ல 2 போயிடுச்சுன்னா 6 6னா 3 lone pairs. ஸ்டெரிக் நம்பர் அப்ப என்ன வரும்? இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கினா 3 + 2 5 5 அப்படின்னா அது sp3d. கரெக்டா? sp3d. அப்போ இது வந்து 1 கரெக்டா சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து XeOF4 இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஒண்ணு. XeOF4 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃப்ளூரின் எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம் தம்பி. ஆனா ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ 1 2 3 4 5 6 6 பாண்ட் போயிடுச்சுன்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. ஸோ சிக்மா பாண்ட் வந்து 1 2 3 4 5 5 சிக்மா பாண்ட். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? ஃபார் xenon it is 8. சிக்மா பாண்ட் it is equal to 1 2 3 4 5 and lone pair of electrons வந்து ஒரே ஒரு lone pair தான். ஸ்டெரிக் நம்பர் வந்து equal to 6 6 அப்படின்னா அது sp3d2. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு sp3d2. அடுத்து கவனிங்க XeF6. ஸோ இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் xenon வந்து 8 and சிக்மா பாண்ட்ஸ் வந்து equal to 6. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் equal to 1. ஏன்னா 8ல 6 போச்சுன்னா 2 அப்படின்னா 1 பேர். and coming to the steric number. ஓகே, ஸோ steric நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is equal to 7 7 அப்படின்னா அது sp3d3. இந்த ட்ரிக்கு கூட நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இது மேட்ச் பண்ணோம்னா என்னப்பா ஆன்சர்? ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு வந்து 4. சிக்கு 4 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ், ரெகுலரா கிளாஸ் வரவங்க யாருமே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வரலையே, என்ன இதுக்கு போயிட்டாங்க போல, இனிமே தான் வந்துட்டு இருக்காங்க போல, ஆன் த வேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டீரியோ ஐசோமர்? ஸ்டீரியோனா நமக்கு அந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்லாம் வரும் இல்லையா? அதுல வந்து நமக்கு எத்தனை ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மோனோக்ளோரினேஷன் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட். மோனோக்ளோரினேஷன்னா அதாவது ஒரு ஹைட்ரோஜனுக்கு பதிலா நமக்கு குளோரின் வந்து ரீப்ளேஸ் ஆகி இருக்கு. இந்த காம்பவுண்ட் நான் எழுதிக்கிறேன், கவனியே. CH3 நமக்கு என்ன சும்மா லீனியரா எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இட் கேன் ஃபார்ம் ஒரு குளோரின் ஹியர், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு அட்டாச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கு, செகண்ட் கார்பன்ல எனக்கு அட்டாச் ஆகலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் இல்லாம செகண்ட் கார்பன்ல எனக்கு அட்டாச் ஆகலாம். கரெக்டா? ஓகே, செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகலாம். ஐசோமர் தானே, செகண்ட் கார்பன் இல்ல மேம், அப்படியே முன்னாடி வா, தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆகலாம். வாங்க. ஓகே, தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆகலாம். வேற எங்க போலாம் அப்படின்னா இந்த சைடு போனாலும் இதுல அட்டாச் ஆனாலும் டெர்மினல் அட்டாச் ஆகிறது வந்து சேம் தான். நெக்ஸ்ட் வந்து எங்க பாசிபிள் அப்படின்னா தோ இந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கலாம், அதாவது அட்டாச் ஆன கார்பன்ல. ஓகே, சோ அதை நான் இங்கே எழுதுறேன், கவனிங்க. தோ பாருங்க, புரிஞ்சுதா? CH2Cl இங்க அட்டாச் ஆகி இருக்கலாம். ஓகே, சூப்பர். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இப்போ இவ்வளவுதான்டா. இப்போ இதுல வந்து நீ ஒரே தப்பு பண்ணிடக்கூடாது மேம், 4 தானே இருக்கு அப்படி சொல்லிட்டு நீ 4 தேடி பாரு. ஆப்ஷன் 4 வந்து இருக்காது, நல்ல வேலை இல்லை. இதுல யாரெல்லாம் வந்து கைரல் கார்பன் பாரு, கைரல் கார்பன்னா அந்த கார்பன்லயே மொத்தமா நமக்கு 4 டிஃபரெண்ட் குரூப் வந்து அட்டாச் ஆகி இருப்பாங்க, அதான் கைரல் கார்பன். ஸோ இது பாரு, இந்த பக்கம் மித்தாயில் குரூப், இந்த பக்கம் CH2Cl குரூப், இந்த பக்கம் ஒரு இத்தாயில் குரூப், மேல ஹைட்ரஜன், இது ஒரு கைரல் கார்பன். அப்போ இது என்ஷியோமர், இதுவே 2 ஷோ பண்ணும், நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கைரல் கார்பன், இந்த பக்கம் மித்தாயில், இந்த பக்கம் வந்து ப்ரோபைல் குரூப், இந்த பக்கம் ஹைட்ரஜன், அந்த பக்கம் குளோரின். இது வந்து ஒரு கைரல் கார்பன். இதெல்லாம் கைரல் கிடையாது, ஏன்னா 2 சைடுமே CH3 தான். ஸோ அப்போ இவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஐசோமருக்கு சமம். ஸோ 1 2 3 4
5 6 அப்ப மொத்தமா 6 ஐசோமர் வந்து பாசிபிள். 6 ஐசோமர் வந்து பாசிபிள். தப்பா 3 அப்படின்னு கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन இன்னும் ஒரு क्वेश्चन தான். which of the following statement are true? பாரு இந்த பையன் சம நம்ம வந்து இல்ல நான் எங்க தப்பு பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு. அதனால அதை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டான் क्वेश्चन பேப்பர்லயே. ஸோ unlike gallium மாதிரி இல்லாம that has high melting point, cesium has very low melting point. கடைசி நாள்ல நான் வந்து போர்டில் எழுதி போட்டு நடத்தினேன் இல்லையா, அதை நீங்க சூப்பரா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த சமயம் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ மெல்டிங் பாயிண்ட் அப்ப ஏக்கு வாங்க. மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும் ஃபார் திஸ் குரூப்? இதுல வந்து எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி சொன்னோம் இல்லையா. நீங்க கூட சொன்னீங்க மேம் போரான் புரோமின் போட்டீங்க மேம் அப்படின்னு. அதான் கவனிங்க, போரான் அலுமினியம் பேகெட் அப்படின்னு நம்ம கூட என்ன பண்ணோம், இதுக்கு அந்த ட்ரிக் படிச்சோம். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். போரான் அலுமினியம், தோரியம் இண்டியம் கேலியம். இப்போ இருக்கிறதுலயே கேலியம்க்கு தான் எனக்கு லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். அவன் என்ன சொல்லியிருக்கான், சீசியம்க்கு தான் லோவஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கிடையாது, டவுன் த குரூப் மெல்டிங் பாயிண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஏ வந்து ராங். On Pauling scale, electronegativity value of nitrogen and chlorine are not the same. Correct. ஏன்னா நைட்ரஜன் உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கும். இதே குளோரின் உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்க போகுது. ஸோ நைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.04 இருக்கு, which is low, and குளோரினுக்கு வந்து 3.16 இருக்கு. ஏன்னா குளோரின் தானே நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, ஸோ நாட் சேம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட். ஆர்கான், அப்புறமா வந்து கிரிப்டான் பிளஸ், அதுக்கப்புறமா வந்து குளோரின் மைனஸ், கால்சியம் 2 பிளஸ், அப்புறமா சல்ஃபர் 2 மைனஸ் ஆர் ஆல் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இங்க கவனிங்க, ஆர்கானுக்கு வந்து நமக்கு என்ன வருது 18 எலக்ட்ரான்ஸா. கிரிப்டான் வந்து சொல்லுங்க கிரிப்டான் பிளஸ். அப்போ பிளஸ்னா நீ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். கிரிப்டானுக்கு வந்து என்னப்பா வரும், ஆர்கானுக்கு அப்புறம் கிரிப்டான்ல 19ல ஒரு எலக்ட்ரானை நீ மைனஸ் பண்ணிடு. 19 - 1 = 18. அடுத்து வாங்க குளோரினுக்கு என்னப்பா வரும் நமக்கு 17. கரெக்டா? ஸோ 17 + 1, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகி இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா we will be getting again 18. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, கால்சியம் 2+ இருக்கு. கால்சியம் 20, அப்போ 20 2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ again it is 18. சல்ஃபர் 2-, சல்ஃபருக்கு வந்து it is 16. 16ல நீங்க 2 எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க, அப்போ 18. அப்போ இவங்கலாம் ஐசோ எலக்ட்ரானிக்கா? கரெக்ட். இவங்க வந்து சி கரெக்ட், ஏ தப்பு, பி கரெக்ட். ஓகே, அப்புறமா டி பாருங்க. the correct order of first ionization enthalpy of sodium, magnesium, aluminum and silicon வந்து கொடுத்திருக்காங்க. அயனைசேஷன் என்தால்பி ஆர்டர் வந்து தப்பா இருக்கு. இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் இன்ஆர்கானிக்ல வந்து பார்த்தோம் இல்லையா. சோ கவனிங்க, அயனைசேஷனோட ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் சிலிகான், மெக்னீசியம், அலுமினியம், அதுக்கப்புறமா தான் சோடியம் வரப்போகுது. ஓகே, ஸோ விச் இஸ் நமக்கு டிக்ரீசிங் ஆர்டர், ரைட்? அதாவது டவுன் த குரூப் இன்க்ரீசிங் ஆர்டர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க, அதுதானே எக்ஸெப்ஷன். மெக்னீசியம்க்கு அப்புறமா தான் அலுமினியம் வரும். ஸோ இது வந்து தப்பா இருக்கு. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சீசியம் இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் லித்தியம் அண்ட் ருபீடியம். இதுதான் வந்து நமக்கு ஈல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கிரேட்டர் தேன் லித்தியம் அண்ட் ருபீடியம். ஓகே, தட் இஸ் ட்ரூ. சரியா? அப்போ இதுல வந்து எதுப்பா கரெக்டான ஆன்சர்? சி. சாரி, இது வந்து எது ராங்னு கேக்குறாங்களா? சிலிகான் டி ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. இது கரெக்ட். ஸோ விச் இஸ் ட்ரூ? ட்ரூ வந்து பி சி இ. பிசிஇ தான் கரெக்ட். விச் இஸ் ஆப்ஷன் 4. அதுல தான் நமக்கு என்ன இருக்கு, சி அண்ட் இ அப்படின்னு இருக்கு. பி இல்லையே மேம் அப்படின்னு தேடாதீங்க, பி இல்லாட்டி பரவாயில்ல, சி அண்ட் டி இருக்கு இல்லையா. அப்போ ஆப்ஷன் 4 சி அண்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்களேன். இது வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது? நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை இல்லையா. ஸோ ஹியூமிடிட்டி இந்த ஒரு क्वेश्चन மட்டும் முடிச்சிடும். all over India's question paper is too much tough. So many students are very tough. And physics question எல்லாமே
வாங்க வாங்க. We'll discuss with students. ஓகே, ஸோ பசங்களா நீட் எழுதியிருக்க எல்லா பசங்களுக்குமே ஓகே ஒரு சில கீ இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்டா. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய். நிறைய குழந்தைங்க வரீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, நான் கவனித்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம போலே வந்து பார்த்திங்கன்னா 1500 பேர்கிட்ட ஓட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கிட்ஸ் ஆர் தேர் வெரி ரெஸ்ட்லெஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் அட்டன் பண்ண குழந்தைங்க யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, அதுலேயும் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க. ஏன்னா இந்த வாட்டி என்ன பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து லைக் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் லைக் வெரி வெரி ரொம்ப பெரிய பெரிய லென்த்தி கொஸ்டின்ஸ், அநியாயத்துக்கு வந்து லென்த்தி கொஸ்டின்ஸ். என்ன தீபா ஸ்ரீ அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களோ எல்லாருமே கொஞ்சம் என் கூட அதை ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஹவு மெனி ஆஃப் யூ ஃபெல்ட் ஆமாம் சார் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன பேனிக் ஆகிடுச்சு தெரியுமா, ஒரு கொஸ்டினும் நீங்கள் படித்து முடிக்கவே ஒரு நிமிஷம் ஆகும். லிட்டரலி 1 minute சால்வ் பண்ணணும். ஓகே, பெருசா ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஒன்ஸ் நம்ம அதை டீகோட் பண்ணிட்டோம், வேல்யூலாம் எடுத்து எழுதிடணும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியுது. ஆனால் வந்து இந்த வாட்டி கொஸ்டின்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல பெரிய ஜாயின்ட் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டுட்டாங்க. சரியா? ஸோ பசங்களா நான் முக்கியமாக ஏன் வந்து ஆன்சர் டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் உங்களை நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. அதுவும் இந்த டைம்லலாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. திபர் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ மட்டும் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நீ எவ்வளோ சேனல்ஸு எல்லாத்துலேயுமே இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, நீ எதில் போய் பார்த்தனாலும் இல்லை, லிட்ரலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ சஞ்சனா கண்ணா உனக்காகலாம் தான் நான் வந்து பேசுகிறேன். சரியா? நீங்கள் அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவை இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? ரிப்பீட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க. அப்புறம் நம்மளுடைய தீமினல் பேட்ச் நீ ஜாயின் பண்ணோன்னா சிவகுமார், நீ 11th 12th எதில் ஜாயின் பண்ண போகிற? 11th தீமினலா 12th தீமினலா? அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உனக்கு அட்டாச் பண்ணி தரேன், நீ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். சரியா? அண்டு இன்னொரு விஷயம் வந்து ரிப்பீட்டர் பற்றிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நிம்மதியாக படுத்து தூங்கிடு, நாளைக்கு எழுந்து அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். நான் உனக்கு அதை பற்றி நிறைய டீட்டெயிலாம் சொல்கிறேன். சரியா? பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபிசிக்ஸ் உனக்கு இந்த அளவுக்கு ஆக்சுவலாக சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும். சரியா? கண்டிப்பா லாஸ்ட் இயர் விட கம்மி ஆகும்டா. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தனா நிறைய குளறுபடி நடந்துச்சு, இந்த பேப்பர் லீக் நடக்கிறது, டைம் சரியா நடக்கல, அது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் இயர் பேப்பர் வாஸ் டெட் ஈஸி. இப்போ நீட் 2024 வச்சுட்டு ரீ எக்ஸாம் வச்சாங்கல்ல, ரீ எக்ஸாமும் எப்படி தெரியுமா கேட்டிருந்தாங்க, அந்த 24 பேப்பரையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் புதுசாக ஒன்றும் வந்து கேட்கல. ஓகேவா? ஸோ யூஆர் நாட் அலோன். என்டையர் இந்தியாக்கே வந்து இது வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் வந்து ஆமாம், கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் நமக்கு ஈஸியாக கேட்டிருந்தா ஒரு கொஷின் டிஃபிகல்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸி. இப்போ அதே இதை பாரு, ஒரு கொஷினில் எவ்வளோ கான்செப்ட் இருக்கு பாரு, மொத்தமாக 1 A B C D E 5 கான்செப்ட், விச் இஸ் லைக் நம்ம ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கொஷின் தான் இது. ஓகேவா? அதனால வந்து யாரும் வந்து ஒன்றும் பயப்பட வேணாம், யாரும் வந்து எதுவும் நெகட்டிவாலாம் வந்து திங்க் பண்ணி எதுவும் பண்ண முடியும். ஐயோ சிரிச்சிட்டே சொல்கிறாங்களே மேம். என்ன விஷயம் அப்படின்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம். ஏன்னா அது இப்போ விகாஸ் இருக்காப்புல, டாக்டர் சஞ்சனா இருக்காங்க, நம்ம பசங்க யார் யாரெல்லாம் இருக்க எல்லாருமே எனக்கு ஒரு குட்டி மெசேஜ் போடு. முக்கியமாக ஐ எம் ஹியர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ. விகாஸாக இருக்கட்டும், மை டியர் விகாஸ் கண்ணா, அப்புறம் வந்து இங்கே யார் டாக்டர் 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 இப்போ ஒரு டாக்டர் மெசேஜ் போட்டாங்களே, டாக்டர் பிரதீக்ஷா பாஸ்கரன். ஸோ எல்லாருமே, ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக என்னோட லைவ் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க. ஸோ ஐ வாண்ட் டு கன்வே இட் டு யூ, எக்ஸாம் இஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங், பட் பார்த்துக்கலாம். புரியுதா? ஓகே, பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்கன்னா இப்போது நான் உங்களை ஸ்பெஷலாக அட்ரஸ் பண்ணி பேசுகிறத கூட வந்து ஓகே பேரண்ட்ஸ் கிட்ட காமிங்க. என்னது, எல்லாருக்குமே தான் டஃப். ஓகே, எல்லாருக்குமே தான் டஃப். ஃபிசிக்ஸ் பார்ட் எல்லாருக்குமே டஃப். ஆனால் இதில் நிறைய உனக்கு காமெடியாக என்ன தெரியுமா இருக்கும், நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நான் சால்வ் பண்ண நீ என்ன ரியலைஸ் பண்ணுவேன்னா, ஆத்தி இதெல்லாம் இவர் கிளாஸில் தான் போட்டு காமிச்சாரே அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணுவேன். நிறையா வந்து நம்ம கிளாஸில் போட்ட சம் தான், ஆனால் எல்லாம் கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க, லாங் கொஸ்டின்ஸாக கேட்டாங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் சம்திங் யூ கேனாட் கெட் ரெடி ஃபார் திரும்ப. புரியுதா? ஸோ எல்லாருமே ஓகே முடிச்சு விட்டாங்களா? இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸ்டில் வி கேன் கிவ் அ கம்பேக். கண்டிப்பாக நம்மளால் கம்பேக் கொடுக்க முடியும். இப்படி வச்சுக்கலாம், இந்த பேப்பரில் நீ ஒரு 300 350 எடுத்துட்ட அப்படின்னா நீ தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். புரியுதா? இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அபவுட் 300 350 உன்னால் தாராளமாக என்ன செய்ய முடியும்? ஓகே,
ரிப்பீட் பண்ண முடியும். நான் 2026 எழுதுவேன் சார். ஓகேடா சஞ்சனாகண்ணா. வாட் அபவுட் விகாஸ் இருக்கியா? எனக்கு எல்லாருமே நம்ம குழந்தைங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு நம்ம கிட்ட படித்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணு. கொஞ்சம் மூட்டை பச்சையாக இருக்குது, அந்த மூட்டை பச்சைலாம் நான் நசுக்கி விட்ருவா, அப்புறம் சேனலே நசுக்கி விட்ற மாதிரி ஆகிடுமேன்னு பார்க்குறேன். சரியா? எஸ். ஸோ இஃப் யூர் ஆல் தேர்னா யூ கேன் டாக் வித் அஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஹவு டு சால்வ் ஃபிசிக்ஸ் ஃபாஸ்ட், அதை பற்றி இங்கே பேசினே இருக்கிறேன். இந்த வாட்டி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. கொஸ்டினை படிக்கவே 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகிற அளவுக்கு பெரிய பெரிய கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. சரியா? நீங்கள் ஃபிசிக்ஸ் வாலாவில் ஃபுல் ஆன்சர் கீ பார்த்துட்டேன். சூப்பர் சந்தோஷம். சரியா? ஓகே. ஸோ மேம், ஐ திங்க் we can continue again. ஓகே. ஸோ கவனிங்க, ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை. ஸோ வந்து கேஸில் இருக்கக்கூடிய லிக்விட் ஏக்கு வந்து 2, அதை மேட்ச் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. அவனே மேட்ச் பண்ணிட்டான் டிக்கு 3 அப்படின்னு. டி ஸ்மோக் வந்து என்னப்பா, ஸ்மோக் அப்படின்னா வந்து காற்றுல இருக்கக்கூடிய குப்பை, டஸ்ட் இல்லையா? ஸோ டஸ்ட்டு வந்து சாலிடு, காற்று வந்து கேஸு. ஸோ சாலிடு அண்ட் கேஸ். ஸோ 3 அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ கன்ஃபியூஷன் அலாய் அண்ட் அமால்கம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொஷின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அலாய்னா என்ன, 2-3 மெட்டலை ஒன்று சேர்க்கிறது. மெட்டல் என்ன ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட்டு. ஸோ இப்போ காப்பரும் கோல்டும் எப்படி கலக்கிறோம், அதுதான். ஸோ சாலிட் அண்ட் சாலிட். அங்கே தான் வந்து ஒரு குழப்பம். அமால்கம் வந்து மெர்க்குரி மேம், மெர்க்குரி கூட நம்ம ஏதாச்சும் கலந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அமால்கம். ஸோ அமால்கம் தெரியலையா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, லிக்விட் அண்ட் சாலிட். ஓகே. ஸோ விச் இஸ் பிக்கு வந்து 1, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? போங்கய்யா, நான் மார்க் வராது ரிப்பீட் பண்ணலாம்னு இருந்தேன், ரிப்பீட் பண்ணுற கனவே முடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எந்த டெசிஷனுக்கும் யாரும் வர வேணாம், எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் பார்த்து இது இல்லைன்னா வந்து வேஸ்டா, வாழவே லாய்க்கலையே என்னன்னு கேட்குறேன். நானும் தான் நீட்டை எழுதியிருக்கேன், நானும் தான் வந்து நீட்டில் கேவலமாக பண்ணியிருக்கேன். ரிப்பீட் பண்ணியும் நான் வந்து ஐ டென்ட் கெட் அப் டு த மார்க், பட் ஐ எம் குட் நவ், ரைட்? ஓகே, திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். புரிஞ்சுக்கோ, இதை தாண்டியும் லைஃப் இருக்குது. கண்டிப்பாக இதான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட் பண்ணலாம். சரியா? பட் வேறு மற்ற ஃபீல்டும் இந்த உலகத்தில் வந்து இருக்குது. சரியா? இது டாக்டர்னா மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபிசிக்ஸ் போயிடலாமா? யா. ஒரு நிமிஷம் ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஒரு நிமிஷம் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5/3 கண்டக்டிவிட்டி கொஸ்டின் வரைக்கும் போட்டோம். அந்த கண்டக்டிவிட்டி கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ அதை என்னென்னா 5/3 வந்திருக்கும். அதிலிருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஸோ I0 divided by 8 போயிட்டாச்சு. இது 2/3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கண்டக்டிவிட்டி சம்முக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 5/8 ஆன்சர் வரும் அப்படின்றத பார்த்தோம். நான் உங்களுக்கு இது டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அந்த டெரிவேஷனும் நீ ஒரு வாட்டி என்ன. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து என்கிட்ட ஒரு ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் இருக்குது, மாஸ் சிஸ்டம். A spring is connected to a box filled with a sand. As the box oscillates, sand leaks slowly out of the box. எனக்கு ஸ்லோவாக அந்த பாக்ஸ்லேருந்து சாண்ட் வெளியே லீக் ஆகிட்டே இருக்குன்றாங்க. அது ஆசிலேட் ஆகும்போது வெர்டிகலி, so that the average frequency omega t and the
ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட் ஏ ஆஃப் த சிஸ்டம் சேஞ்ச் வித் டைம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஸ்கிமேட்டிக்லி டிபிக்ஸ் தீஸ் சேஞ்சஸ் கரெக்ட்லி. ஒன்றும் இல்லைடா, இது நமக்கு பார்க்கும்போது வந்து ஏதோ தலைவலி பிடிச்ச கொஸ்டின் மாதிரி இருக்கும். பட் ட்ரூத் இஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சிம்பிளான ஒரு கொஸ்டின். சரியா? இதில் என்ன தான் சார் கேட்டிருக்காங்க? ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரியா? அப்போ அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நீ உன்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, ஓகே இங்கே எனக்கு ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஆம்ப்ளிடியூடு இருக்குது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி அப்புறம் ஆம்ப்ளிடியூடு, ஓகே சிஸ்டம் ஃப்ரீக்வன்சிக்கும் டைமுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி டைம் இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதரா இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதரா அப்படின்றத நீ யோசிச்சனாலே உனக்கு அங்கே வேலை முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அதை விட வெறித்தனமாக ஒரு கேள்வி இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம், என்ன ஆச்சு? ஐயோ, அப்புறம் ஏன் வரல? தப்பானதை ஓப்பன் பண்ணிட்டனோ? இதில் கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, உனக்கு இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து உனக்கு இதில் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இப்போது ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூடு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எனக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்றைக்குமே வந்து இந்த ஏ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஏவுடைய வேல்யூ வந்து எனக்கு ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அப்போது நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஏ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால் தான் எப்பயுமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம வேலையே இங்கே வந்து என்ன அப்படின்னா அப்போ எங்கே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்தெந்த கிராஃப்லலாம் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கான்? சீல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சீல மட்டும்தான் கொடுத்துருக்கான். லட்டு மாதிரி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், டஃப்லாம் கிடையாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா எஸ், இட் இஸ் கோயிங் டு பி சி. சரியா? இது எல்லாருமே ஆன்சர் பண்ணியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம்? வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9ல் வந்து பார்த்தோன்னா அழகாக வந்து என்ன இருக்காங்க? ஃபஸ்ட்டு இங்கே வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதுக்கடுத்து இங்கே ஒரு செல் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ஒரு இண்டக்டர் இருக்குது 2 ஹென்ரி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இங்கே என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இண்டக்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காண்டா. இப்போது இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏ இங்கே பி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பி இஸ் பார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். The potential difference VA minus VB at the instant when current உடைய வேல்யூ 2 ஆம்பியரா இருக்கு. பார்த்து இந்த சர்க்கியூட்ல என்னவா இருக்கும்? and is increasing at a rate of 1 ampere per second. அது 2 ஆம்பியரா இருக்கான். ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் வந்து அது என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்? இங்கே வந்து DI divided by DT இருக்குல்ல, இதை இங்கே 1 ஆம்பியர் per second DI divided by DT உடைய வேல்யூ 1 ஆம்பியர் per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வந்து நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எழுதிக்க போகிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நான் வந்து இதை என்ன செய்ய போகிறேன்? இதே சர்க்கியூட்டை உங்களுக்காக நான் ஒரு வாட்டி ரீட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 ஹென்ரி இருக்குது. இப்போ இந்த 2 ஹென்ரி வந்து பேசிக்காக எனக்கு வந்து இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு EMF இன்டியூஸ் பண்ணுற செல் மாதிரி ஆக்ட் ஆகணும். சரியா? அப்போது VA மைனஸ் ஓகே VB இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோல் சர்க்கியூட்டை ஐ வில் ரீட்ரா இட் ஃபார் யூ. நான் எப்படி ரீட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே இங்கே வந்து எனக்கு ஒரு EMF சோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு இங்கே ஒரு பேட்டரியில் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக சின்ஸ் இங்கே வந்து எனக்கு ஒரு இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இண்டக்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா இட் டேர்ன்ஸ் இன்டு அ ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போது இது வந்து எனக்கு இங்கே என்னவாயிடும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இதை அப்படியே கொண்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு செல்லில் இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் கொஸ்டினில் அவன் என்ன கொடுத்துருந்தான்? 5 வோல்ட் கொடுத்துருந்தாப்புல. சரியா? இப்போது இங்கே என்ன விஷயம்னா எனக்கு இதில் ஒரு ரெசிஸ்டர் 5 ஓம் கனெக்ட் ஆகிருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு செல்ஃப் இண்டக்ஷன் நடக்கும். இந்த சர்க்கியூட்டில் வந்து எனக்கு என்ன ஆகுது? ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட்டோடைய வேல்யூ வந்து 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு EMF உடைய வேல்யூவை நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா -L DI divided by DT அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன்.
எனக்கு அந்த 2 ஹென்ரி ஓகே அது வந்து என்ன பண்ணும், அங்கே எனக்கு செல்ஃப் இண்டக்ஷன் நடக்கும். அப்போ அங்கே நடக்க போகிற அங்கே ப்ரொடியூஸ் ஆக போகிற இஎம்எஃப் -L/di/dt. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வில் ஜஸ்ட் டேக் அண்ட் ரைட் இட். இப்போ இங்கே இந்த ஹோல் லூப்புக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம், கிர்ச்சாஃப் லா வந்து அப்ளை பண்ணலாம். அப்போது VA minus VB ஓகே, ஏன்னா அதான் நான் கேட்குறேன், VA minus VB சரியா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EMF, அப்போ அந்த EMF உடைய வேல்யூ இங்கே -L/di/dt இருக்குல்ல, ஸோ -L/di/dt. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -5 volt, ஸோ -5. அப்புறம் இங்கே இருக்கிறத வந்து I/R அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன் சரியா. அப்போ இந்த I/R இது எல்லாமே வந்து அப்படியே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், டோட்டல் சேஞ்ச் இன் EMF கிர்ச்சாஃப்ஸ் லா படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும் சரியா. இப்போ இதில் எல்லுடைய வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியுமா, இப்போ அந்த எல்லுடைய வேல்யூ தான் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷன் ஓகே, தேவ் given it as 1. ஸோ நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இங்கே வந்து என்ன செய்கிறேன், ஐ வில் சப்ஸ்டியூட் இட் ஹியர். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டெப்பை திரும்ப மறுபடியும் எழுதுகிறேன், VA minus VB சரியா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -L/di/dt ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -5 minus I/R கிர்ச்சாஃப் லா படி இது வந்து அப்படியே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா VA minus VB மைனஸ் ஆஃப் எல்லோடைய இடத்துல 1 சரியா, இதோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு di/dt உடைய வேல்யூ 1 Ampere/second இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கும் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 1, அப்புறம் -5, அப்புறம் மைனஸ் I உடைய வேல்யூ, I வந்து என்ன கொடுத்தாங்க 2 Ampere. அப்போ ஸ்மால் லெட்டர் I is equal to 2 Ampere இன்டூ கொஸ்டினில் வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இப்போ அந்த டயக்ராம் பாரு, டயக்ராமில் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போ அது 2. ஸோ அதனால் இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 = 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது VA minus VB எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ VA minus VB = -1, அப்புறம் ஒரு -5, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4. இதான் வந்து எனக்கு வேல்யூ கிடைக்குது, -4 = 0. ஸோ இது ஒரு -9 -10. VA minus VB உடைய வேல்யூ வந்து அப்போது +10க்கு வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் எனக்கு எங்கே +10 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா B தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சர் சரியா. B தான் வந்து இதில் என்னது, இட் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே. ஸோ இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இவோட மார்க்டு 10 அப்படின்னு நினைக்கிறேன், B 10 volt அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் இருக்கும், கொஸ்டின் நம்பர் 10. இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 10ல் வந்து பார்த்தோன்னா வெறும் ப்ரொபோஷனாலிட்டி தான் கேட்குறான், போர் ஈக்குவேஷனை வச்சு சரியா. என்ன பண்ணுறான், போர் ஈக்குவேஷனை வச்சு தான் ப்ரொபோஷனாலிட்டி கேட்குறான். A particle of mass m is moving around the origin with a constant force F pulling it towards the origin if Bohr model is used to describe the motion. Bohr model வச்சு தான் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா அப்போது the radius of the nth orbit and the particle speed v in the orbit depends upon n as what. உங்களுக்கு வந்து என்ன கேட்குறான், ரேடியஸுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கும் என்னுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றதான் வந்து நம்மள கேள்வியாக கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள், அழகாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகே. எப்படி சார் இது நான் வந்து ஆன்சர் பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, எனக்கு எப்பயுமே ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னா அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது எனக்கு இங்கே ஒரு சர்க்குலர் பாத் இருக்குன்னா அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்னா எல்லுடைய வேல்யூ MVRக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது N × H⁻ ஈக்குவலாக இருக்கும். போர் ஆட்டம் மாடல்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபார்முலா. அப்போ இதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், V உடைய வேல்யூவை ஓகே ஐம் கோயிங் டு ரைட் இட் லைக் திஸ், NH⁻m/r சரியா. இந்த மாதிரி எடுத்து எழுத போகிறேன். இப்போ இது 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த சம்மில் பார்ட் 2 வந்து எப்பயுமே ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ட் ஆகிற இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சரியா. அப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு வந்து mv²/r is equal to F. இப்போ m/r அப்படியே வச்சுப்போம். V வந்து இங்கே நான் என்ன கண்டுபிடிச்சேன், அந்த V உடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், which is ஆட்டாங்க NH⁻m/r² ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா F வந்து போட போகிறேன். இப்போ இதில் நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த ஆருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுக்கும் நடுவில் தான் ரிலேஷன் கேட்டாங்க.
ஆருக்கும் என்னுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன். அப்போ என்ன செய்யலாம், m சரியா, அடுத்து n² h பார் டிவைடட் பை r³ m ஈக்குவல் டு f. r³ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்டு, அப்போ mn² h பார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம், இது ஈக்குவல் டு r³ m இன்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஃபோர்ஸு f, m கேன்சல் பண்ணிக்கும். அப்போது n² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r³. அப்போ எந்தெந்த ஆப்ஷன்லலாம் n² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r³ கொடுத்துருக்கான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், தேடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் n-க்கு மட்டும் ப்ரொபோஷனாலிட்டி பார்க்கணும், வெறும் r மட்டும்தான் இருக்குன்னா அப்போ 3/2ன்னு இங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ n² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r³. அப்போ வந்து எனக்கு r-க்கு ப்ரொபோஷனாலிட்டி தெரியணும்னா க்யூபை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நான் வந்து என்ன சொல்லலாம், n⁴ அப்படின்னு சொல்லலாம். 2/3 எந்த ஆப்ஷன்லலாம் இருக்குன்னு பாரு, ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் வந்து ஓகே அந்த ஆன்சர் கொடுத்துருக்கான். ஸோ இது ஒன்று சரியா. இப்போ இதே மாதிரியே அவங்க என்ன கேட்டாப்புல அப்படின்னா வெலாசிட்டிக்கு நடுவில் ரிலேஷன் கேட்டாப்புல இல்லையா. அப்போது இங்கே பாரு, வெலாசிட்டி ஃபார்ம்லாம் நம்ம தான் இங்கே எடுத்து எழுதணும்ல. ஸோ வெலாசிட்டிக்கும் அதே நேரத்தில் n-க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்னன்னு கேட்கும்போது, ஆனால் இங்கேருந்து அப்படியே எடுத்து போடாமல் கொஞ்சம் கவனமாக போடணும் சரியா. என்ன ஆன்சர் கவனமாக போடணும். இப்போ உனக்கு என்ன தெரியும்னா v ஓகே, v இஸ் இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/, ஓகே. நீ வந்து இங்கே என்ன செய்யலாம், என்னன்னு போடலாமா, நான் இப்போ என்ன செய்கிறேன் பாரு, v வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n டிவைடட் பை கீழே வந்து r போட போகிறேன். இப்போ v டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n டிவைடட் பை, இப்போ r வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n⁴2/3. அப்போ n⁴2/3 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போது v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த 2/3 எனக்கு மேலே போச்சு அப்படின்னா n⁴1 - 2/3 அப்படின்னு மாறிடும். அப்போ v டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n⁴. அப்போ n⁴ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏல தான் இருக்குது. அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ. நம்ம நச்சுன்னு என்ன பண்ணிடலாம், இதையுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ரொம்ப ஈஸி தான் சரியா. இப்போ வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிச்சேன். இந்த மாடல் என்னன்னாலும் மிஸ் ஆகாது வந்துடும் அப்படின்னு உங்களை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் சம் அப்ராப்ரியேட் யூனிட் டைம் t அண்ட் பொசிஷன் x ரிலேஷன் ஆஃப் அ மூவிங் பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா t is equal to x² + x அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதிலிருந்து உன்னை வந்து ஆக்சலரேஷனை கண்டுபிடி அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இதிலிருந்து நம்மளை வந்து ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு வெலாசிட்டி தெரியணும். ஓகே, வெலாசிட்டி கண்டுபிடிச்சா தான் என்னால் என்ன செய்ய முடியும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இதை dt டிவைடட் பை dx அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகிடும் 2x சரியா. வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x + 1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். இப்போது இது அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிப்போம், இது அப்படியே தலைகீழ் எழுதிப்போம். அதாவது dx டிவைடட் பை dt அப்படின்னு எழுதிட்டா இது 1/2x + 1. அப்போ dx டிவைடட் பை dtனா என்னது, வெலாசிட்டி வந்துடுச்சு பாரு 2x + 1. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது வெலாசிட்டியா. இப்போ நீ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்னடா செய்வேன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை எடுத்து இதை வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் அகெயின் திரும்ப வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா dv டிவைடட் பை dt. மறுபடியும் நான் வந்து என்ன செய்யணும், இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாரு, ரொம்ப சிம்பிள். 2x + 1 இருக்கா, to⁻−1 அப்படின்னு போட்டுக்கிறேன் சரியா. என்ன செய்ய போகிறேன், to⁻ வந்து -1 போட்டு இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஐ வில் டிஃப்ரென்ஷியேட் சரியா. அப்போ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஓகே நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம், கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த -1 முன்னாடி வந்துடும், அப்புறம் 2x + 1 இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு t வேறு நம்ம இதை பண்ணணுமா, சரி ஓகே. இல்லை வேறு எப்படி பண்ணலாம், ஓகே dv with respect to dt.
ஆக்சலரேஷனுக்கே வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கணும்ல? இல்லை ஒன் மினிட். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஓகே ஆக்சலரேஷனை எப்படி எழுதுறேன்னு பாரு. -1 சரியா, -1 டிவைடட் பை 2x + 1. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோல் ஸ்கொயரை சரியா, அப்புறம் 2 × dx டிவைடட் பை dt அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். என்னன்னா இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன செஞ்சிருவேன், இந்த பவர் கூட வந்து இன்னொரு -1 போடுவோம். அப்போ அது வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா -2 அப்படின்னு மாறிடும். யூவி மெத்தடில் நம்ம பண்ணுறோம் சரியா. அப்போ இட் பிகம்ஸ் -2. அதனால தான் அந்த 2ன்ற பவரும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி வருது சரியா. இப்போ dx டிவைடட் பை dtனா வந்து என்னது, இந்த டேர்மு இது அகெயின் வந்து வெலாசிட்டின்னு மாறிடும். அப்போ a = -1 டிவைடட் பை 2x + 1 ஹோல் ஸ்கொயரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வெலாசிட்டி. அப்போ அந்த வெலாசிட்டியுடைய வேல்யூ வந்து மறுபடியும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 டிவைடட் பை 2x + 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அப்போ இங்கே x² இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா -2 டிவைடட் பை 2x + 1 ஹோல் க்யூப் அப்படின்னு ஆகிடும். இதான் வந்து a உடைய வேல்யூ. அப்போ இது என்ன ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது பாரு, எனக்கு -2 இருக்கணும், 2x + 1 இருக்கணும், ஹோல் க்யூப் இருக்கணும். அப்போது நமக்கு ஆப்ஷன் டி வந்து இதில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இதில் யார் யாருக்கெல்லாம் ஆப்ஷன் டி மேட்ச் ஆச்சு அப்படின்றத நீ வந்து என்ன பண்ண, ஒரு வாட்டி வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோ சரியா. ஓகே, இல்லை எனக்கு எல்லாமே ஆக்சுவலாக வந்து முறையாக பெரிய பெரிய கொஸ்டின் அதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. லைக் ஒன்று கூட வந்து சும்மா வெள்ளாட்டுக்கு ஜுஜிபி கொஸ்டின். பட் ஆக்சுவலி ஜென்யூனா கெமிஸ்ட்ரி வாஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. இல்லை எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பார்ட்டை டஃப் ஆகுறாங்கன்னா இன்னொன்று வந்து எக்ஸாக்டாக இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாடலில் வரும் அப்படின்னா அதே மாடல் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அதே மாடலில் வந்து நமக்கு ரிப்பீட் ஆனதை வந்து பார்க்க முடியுது. எக்ஸப்ட் இன்ஆர்கானிக், ஏன்னா இன்ஆர்கானிக் தியரி நம்ம எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷன் ட்ரெண்டெல்லாம் படிச்சுருந்தா இன்ஆர்கானிக் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். பட் மற்றபடி ஈஸி தான். ஏதோ ஒன்று டேரெக்டாக ஒரே ஒரு கொஸ்டின் அது எங்களுக்கு டேரக்ட் ஃபார்மில் கொஸ்டின் வந்திருக்கு. A model for quantized motion of electron in a uniform magnetic field B states that the flux passing through the orbit of the electron வந்து என்னன்னா h/e, where n is an integer, h வந்து Planck's constant, e வந்து magnitude of electron's charge. According to the model, the magnetic moment of an electron is the lowest energy state will be. இந்த magnetic moment of electron, okay, dipole moment வந்து நீ படிச்சிருப்ப. dipole moment for an electron revolving around அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் ஒன்று நம்ம படிச்சிருப்போம். எங்கே படித்தோம்னா 12th படித்தோம். அப்போ அந்த 12th படித்த அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியா. என்னாச்சு, இனி மூட்டை பூச்சி அது வரத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது, ஹேஸ் அன் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபோக்கல் லென்த்து 2 cm அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து என்னன்னா 4 cm கொடுத்துருக்காங்க. டியூப் லென்த்து 40 கொடுத்துருக்காங்க. இது டேரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ரா, ஐ மீன் லைக் டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அழகாக சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரியா. ஸோ இப்போ இதையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் சால்வ் இட் ஃபார் யூ. ஓகே, எஸ். ஸோ ஹியர் ஐ கோ. ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கான ஃபார்முலா என்ன. இப்போது எனக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது, ஐபீஸ் லென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து நான் இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷனை வந்து நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா L/f0 அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். அப்போ L/f0க்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா 40 cm கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ சரியா. அதாவது 4 cm ஒன்று இங்கே 40 cm ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து 2 cm. ஸோ இது வந்து 2. அப்போ 40/2 வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா I will be getting 20 cm. இது அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கான மேக்னிஃபிகேஷன். இதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், ஐபீஸ் லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் எடுத்து எழுதுகிறேன், விச் இஸ் அப்போ வந்து டி, அதாவது லீஸ்ட் டிஸ்டிங்விஷன் ஆஃப் ஐ டிவைடட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். அப்போது இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 25. நம்ம கண்ணுக்கு இருக்கிறதுலே வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் டிஸ்டிங்விஷன் நல்லா தெரியும்னா 25. அது மனப்படமாக தெரியணும்னு சொல்லியிருப்பேன், அவனுக்கு கொஸ்டின்லையும் நல்ல வேலையாக கொடுத்துட்டான். ஐபீஸோடைய வேல்யூ ஓகே. ஸோ ஐபீஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 4 cm கொடுத்துருக்கான். அப்போ 25 வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம்.
அப்போ உங்களுக்கு 6.25 கிடைக்கும். இப்போ இந்த ME M0 இது ரெண்டுத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிட்டியா? சரியா? அப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ ப்ரியாரிட்டியாக என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் இது வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 20 சரியா, இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் 6.25ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 20 வந்து 6.25ஆல் அப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 125 கிடைக்குது. சரியா, ஆன்சர் வந்து இதில் எனக்கு என்ன கிடைக்குது 125. அப்போது இதில் 125 தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? 125 தான் வந்து இதில் என்னது அப்படின்னா இட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இதுவும் வந்து ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எஸ், குட். இப்போது வாண்ட் கெமிஸ்ட்ரினா யூ கேன் கண்டினியூ. ஃபிசிக்ஸ்க்கு it happens. Every time we cannot expect la பாத்துக்கலாம். எல்லாருக்குமே தானே டஃப். அவங்க மட்டும் டஃப் மீனெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. யாரும் எதுவும் ஒழுங்கா பண்ணல. அப்ப எல்லாருக்குமே இருக்காங்க. இது இம்போர்ட் ஃபைல் தான். ரெகுலரா கிளாஸ் வரவங்க யாராவது இருக்கீங்களா சாட்ல? ரெகுலராக கிளாஸ் வரவங்க யாராச்சும் இருக்கீங்களா? டேய் பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம் விடு. ஓகேவா விகாஸ் தம்பி, அதர்ஸ் நேஹா, எப்பயும் கிளாஸ் வரவங்களை வந்து காணும். மேபி அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க போல் வீடியோவை. ஓகே, ஐ திங்க் தேல் கம் அண்ட் தென் தேல் வாட்ச் த வீடியோ. ஓகே, ஸோ கம் ஆன் லெட்ஸ் சால்வ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ரிமைனிங் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டா? ஹனி கொஷின்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டோம். இங்கே வாங்க. ஸோ இப்போ இது வந்து ஈஸியான ஒரு கொஷின் தான். கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ். டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவ்னா என்ன பார்த்தோம்? டெல்டா ஹெச் வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதோடைய கிராஃப் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி வந்து நமக்கு கம்மியா இருக்கும். அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க இப்படி இருக்கு இல்லையா? ஸோ ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கு. ஸோ சி the difference in energy மட்டுமே 74.08. அதுதான் மைனஸ் சார்ஜ் அப்படி போடுறோம். இங்க பாருங்க மைனஸ் 74.8. அதுதான் இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி 74.8. ப்ராடக்டோட எனர்ஜி லெஸ்ஸா இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸோதெர்மிக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதே வந்து ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபார் எண்டோதெர்மிக். அங்கே வந்து ஹீட் அப்சார்ப் ஆகி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சுகர் எக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஹனி. ஹனியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு குளுக்கோஸும் இருக்கும், ஃப்ரக்டோஸும் வந்து இருக்கும். கரெக்டா? ஹனியில் நமக்கு என்னப்பா இருக்கும்? குளுக்கோஸ் இருக்கும். ஹனியில் வில் பி ஹேவிங் குளுக்கோஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கும். ஓகே, அடுத்து இட் இஸ் அ கீட்டோ சுகர். ஆல்டோஹெக்சோஸ் தான் வந்து குளுக்கோஸ் பா. ஆல்டோஹெக்சோஸ் வந்து குளுக்கோஸ். கீட்டோ ஹெக்சோஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இஸ் கீட்டோ ஹெக்சோஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? அது வந்து நமக்கு ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் வரும். ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் வரும். எக்ஸிஸ்டன் ஆல்ஃபா பி ஆனோமரிக் ஃபார்மும் ஃப்ரக்டோஸ் தான். இட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. அதாவது மைனஸ் யாரு? அவரும் நம்மளுடைய ஃப்ரக்டோஸ் தான். ஸோ லீவோ ரொட்டேட்டரிலையும் ஃப்ரக்டோஸ் வரும். அப்போ ஆப்ஷன் 4D ஃப்ரக்டோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்க, the number of possible isomers both structural as well as stereoisomer for cyclic ether of molecular formula C4H8O. okay, C4H8O. ஸோ இது கவனிச்சிங்க அப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ இட் கேன் ஹாவ் திஸ் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4. அடுத்து வந்து கவனிங்க, ஒரு ஒரு
மித்தாயில் குரூப்பை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் ஐசோமர். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த என்என்சிஓ மாதிரி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ், இது வந்து 3. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நமக்கு அப்படியே நம்பர் ஆஃப் கார்பன்ஸை நான் லெஸ் பண்ணிட்டே வரேன். ஸோ தட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இது பார் 1 2 3 4 கார்பன்ஸ், இது வந்து 3 கார்பன்ஸ், இது திருப்பி 3 கார்பன்ஸ், இது வந்து நமக்கு 2 கார்பன்ஸ். இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம், என்என்சிஓமஸ் மாதிரி இப்படி பிரிச்சுக்கலாம். இந்த ஈத்தர் அதாவது இத்தாயில் குரூப் இப்படி இல்லாமல் இத்தாயில் குரூப்பா இல்லாமல் டைமித்தாயிலா நம்ம மாற்றிக்கலாம். அது ஒரு ஐசோமர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மித்தாயில் குரூப்பும் ஒரே பொசிஷனில் இல்லாமல் வேறு வேறு பொசிஷனில் இருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதீத் புரோப்பீனில் OCH3 குரூப் இப்படியும் நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கவனிக்கணும், இதில் திஸ் கார்பன் அண்ட் தென் திஸ் கார்பன், ஓகே, இந்த கார்பன் as well as when you see here இந்த 2 கார்பன் இவங்க எல்லாம் வந்து என்னது அப்படின்னா கைரல் கார்பன்ஸ். கைரல் கார்பன்ஸ் அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு 2 ஈச் 2 ஐசோமர்ஸ் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து 10 அப்படி இல்லைனா 11 ஐசோமர்ஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 11 ஐசோமர், இதில் வந்து 4 ஐசோமர், 2 கைரல் கார்பன். அப்போ வந்து நமக்கு 3 ஐசோமர் இதுவே நமக்கு வந்து ஷோ பண்ணும், 2 கைரல் கார்பன், ரைட்? அப்போ நமக்கு 10 கிடையாது, இதில் வந்து நமக்கு 11 ஐசோமர்ஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்க போகுது. அடுத்து பாருங்க, find the reaction. okay, so they have given a reaction. ஒரு reaction வந்து கொடுத்துட்டாங்கடா. so கொடுத்துட்டு வந்து அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா they are asking you to find the backward. okay, they have given a reaction A gives to B. the backward reaction rate constant is higher than forward rate constant by a factor of 2500, which means அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு Kc உடைய வேல்யூ வந்து என்னது, rate of forward reaction divided by rate of rate constant, அதாவது rate of forward divided by rate of backward தான் Kc இல்லையா? so the backward reaction உடைய rate constant வந்து which is equal to higher than forward reaction rate constant by 2500. அப்போ கவனிங்க, Kc which is equal to நமக்கு வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க, they have given it as the correct தான் backward rate constant is 2500 times of Kb, 2500 times of Kb அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ இங்கே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன், Kc which is equal to 2500 Kf divided by Kb, sorry Kf rate of forward reaction divided by backward reaction க்கு என்ன வரும், 2500 Kf. இங்க என்ன ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். அப்ப Kc which is equal to 1 by 2500. இதை நீ அப்படியே வெச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா அவங்க வந்து Kp கண்டுபிடிக்க சொல்றாங்க. Kp Kc கான ரிலேஷன் என்னது, Kp which is equal to Kc into RT power delta Ng. இங்க delta Ng வேல்யூ வந்து என்னது, 2 minus 1. ஏனா இங்க 2 இருக்கு, -1 which is equal to 1. அப்ப Kp which is equal to Kc உடைய வேல்யூ 1 by 2500 into R உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.0831 into temperature வேல்யூ கொடுத்துட்டாங்க 1000. கரெக்ட்டா? அப்ப Kp which is equal to 1 2 3 times மூவ் பண்ணிடுங்க, 83.1 divided by 2500. இத சால்வ் பண்ணீங்க அப்படினா you will be getting 0.03. okay, so option 1 is the right answer. okay, option 1 is the right answer. அடுத்து பார்க்கலாமா? சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, the ratio of wavelength of light absorbed by a hydrogen atom where it undergoes n வந்து பாருங்க நமக்கு செகண்ட் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட் n equal to 2 to 3 and then nextல வந்து பாத்தீங்க அப்படினா n equal to 4 to 6. so இதுல வந்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா they are asking you to find the ratio of wavelength உடைய ரேஷியோ வந்து கேக்குறாங்க. சோ கவனிங்கப்பா, 1 by lambda தானே wavelength, 1 by frequency is wavelength, right? R into z square divided by 1 by n1 square minus 1 by n2 square, 1 by n1 square minus 1 by n2 square. so இதுதான் நம்மளுடைய first one. okay, so second one எடுத்துக்கோங்க, 1 by lambda
to r into z square 1 by இங்க என்ன பாருக்கு n வந்து 4 n வந்து 6 so 1 by 4 square minus 1 by 6 square இது வந்து 2 கரெக்ட்டா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா ரேஷியோ கண்டுபிடிக்கணும் which is lambda 1 divided by lambda 2 கண்டுபிடிக்கணும் அப்ப lambda 1 divided by lambda 2 னா lambda 2 மேல போய்டும் lambda 1 கீழ வந்துரும் கரெக்ட்டா அப்ப கவனிங்க இந்த வேல்யூ அப்படியே எனக்கு மேல போய்டும் அப்போ எனக்கு எனிவே இவனுங்களும் கேன்சல் ஆயிட போறாங்க கரெக்ட்டா இவனும் கேன்சல் ஆயிட போறான் அப்ப 1 by 4 square minus 1 by 6 square okay divided by 1 by 2 square minus 1 by 3 square okay so இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாமா so 1 by 4 square னா என்னப்பா 1 by 16 minus 1 by 36 divided by 1 by 4 minus 1 by 9 correcta okay which is equal to 1 by 6 36 okay 4 9 நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இவங்களுக்கு வந்து நீங்க LCM எடுத்து கேன்சல் பண்ணனும் okay so என்ன வரும் நமக்கு 20 into 9 into 4 okay divided by 16 into 36 into 3 so நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் அப்படினா கேன்சல் பண்ண போறோம் so கேன்சல் பண்ணோம் அப்படினா finally we'll be getting 1 by 4 as the answer 1 by 4 புரிஞ்சுதா is that clear okay da so wavelength 1 divided by wavelength 2 ஆனா இதுல நீங்க அத அந்த LCM எடுத்து இத ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா கேன்சல் பண்ணனும் கேன்சல் பண்றதுக்கு தான் நமக்கு இங்க டைம் டேக்கிங்கா இருக்க போகுது so option 2 1 by 4 is the right answer அடுத்த क्वेश्चन பாருங்க the molar conductivity of monobasic acid okay monobasic monomolar conductivity of 0.050 solution of a monobasic weak acid வந்து 90 Siemens centimeter square per mole its extent of dissociation will be extent of dissociation னா என்ன கேக்குறாங்க degree of dissociation தான் நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா கண்டுபிடிக்க சொல்றாங்க okay so how are we going to solve degree of dissociation உடைய ஃபார்முலா என்னது lambda m divided by lambda naught m correcta molar conductivity by limiting molar conductivity so question ல நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா they have given the value of molar conductivity நமக்கு கொடுத்துட்டாங்க என்னது 0.050 அப்படினு வந்து கொடுத்துட்டாங்க okay நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா limiting molar conductivity கண்டுபிடிக்கணும் அவங்க கேட்டையானுக்கும் நெகட்டிவ் அயானுக்கும் கொடுத்துட்டாங்க so limiting molar conductivity of NaCl எப்படி கண்டுபிடிப்போம் Na+ and Cl- இல்லையா so இங்க ரெண்டு வேல்யூவை நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க அவங்களே கொடுத்திருக்காங்க 349.6 plus 50.4 கரெக்ட்டா சோ இந்த ரெண்டு வேல்யூவை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா you will get 400 Siemens centimeter square per mole okay 400 அப்படி நமக்கு கிடைக்க போகுது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் we can find the degree of dissociation which is equal to இந்த வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க என்னமோ தப்பா எழுதிட்டோம் பார் யா m which is equal to இங்க பாருங்க molar conductivity என்னன்னு கொடுத்திருக்காங்க 19 கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா 90 so this is 90 சரியா அப்ப 90 divided by என்னது 400 which is equal to 90 by 400 போடிங்க அப்படினா we'll be getting 0.225 சரியா 0.225 option 1 is the right answer option 1 is the right answer சரியா so ரெண்டு ஃபார்முலா இதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஒன்னு வந்து என்னது அப்படினா first alpha is equal to del m by del naught m அடுத்து இந்த del naught m எப்படி கண்டுபிடிக்கிறோம் அவங்க ரெண்டுத்துடைய வேல்யூமே கொடுத்திருக்காங்க அது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம் ஓகே சூப்பர் அடுத்து போலாமா so 1 is the right answer so next one வந்து கவனிச்சீங்க அப்படினா 5 moles of liquid x okay so அடுத்த क्वेश्चन வந்து கவனிங்கடா 5 moles of liquid x so liquid x வந்து பாருங்க liquid x வந்து நமக்கு 5 moles வந்து இருக்கு okay super liquid y வந்து பாத்தீங்க அப்படினா we have it as 10 moles liquid y வந்து நமக்கு 10 moles வந்து இருக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க making a solution of a vapor pressure of 70 torr so vapor pressure வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு 70 torr அப்படினு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா the vapor pressure of pure x and y are 63 torr and 78 torr இப்போ pure x க்கும் y க்கும் கொடுத்திருக்காங்கடா pure x க்கு வந்து பாத்தீங்கன்னா 63 torr and pure y க்கு வந்து பாத்தீங்க அப்படினா it is 78 torr அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா which of the following true is regarded as சொல்யூஷன் வந்து நமக்கு ஐடியலாக இருக்குமா இல்லை சொல்யூஷன் நெகட்டிவ் டிவியேஷனா பாசிட்டிவ் டிவியேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து இவங்களுடைய xx and xy நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ விச் இஸ் 5 ஸோ கவனிங்க, எனக்கு இங்கே டோட்டலாக எவ்வளோ ஆட் பண்ணுங்களேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒய் வந்து நமக்கு 15 மோல்ஸ் டோட்டலாக வருது. ஸோ இங்கே லிக்விட் எக்ஸ் உடைய வாட் இஸ் தட் மோல் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க, x/15 கரெக்டா. ஒய்க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10/15. ஓகே, 5/15 வந்து என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3 கிடைக்கும். 10/15 வந்து which is 2/3 கரெக்டா, 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஸோ இப்போ நம்ம வந்து PT, இந்த PT தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் which is equal to P0 of x into இதோடைய xx plus P0 of y plus xy. ஓகே, which is equal to இதோடைய வேல்யூ வந்து என்னது 63 into 1/3 plus 78 into இங்க into plus இல்ல 78 into 2/3. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க சால்வ் பண்ணணும். 63 into 3 divided by 63 divided by 3 டா. 63 divided by 3 வந்து என்ன வரும் 21. 78 divided by 3 into 2 we will be getting 52. சரியா, ஸோ 21 plus 52 நமக்கு வந்து என்ன வரும் 73 வரப்போகுது. இப்போ நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். இங்கே நமக்கு 73 இருக்கு, 73 வந்து நம்ம கண்டுபிடிச்சது, இங்கே டோட்டல் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட நம்மளுடைய PT வந்து எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ த வேப்பர் ப்ரெஷர் இஸ் லெஸ். ஸோ த வேப்பர் ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்கிற வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, கம்மியா இருக்குது. வேப்பர் ப்ரெஷர் இஸ் லெஸ் தேன் 73. அப்போ லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு நெகட்டிவ் டிவியேஷன் தான் ஷோ பண்ணும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் நமக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ இட் ஷோஸ் நெகட்டிவ் டிவியேஷன். ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. among the following choose one which has equal number of atoms. நம்ம previous year question solve பண்ணப்பலாம் நம்ம என்னடா பார்த்தோம், which has maximum number of atoms அப்படினு பார்த்திருப்போம் இல்லையா, which has maximum number of atoms அப்படினு படிச்சிருப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா which has equal number of atoms அப்படினு கேக்குறாங்க. சோ சால்வ் பண்ணலாமா, கவனிங்க. சோ இப்போ A வந்து என்னது given mass by molar mass. molar mass அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்ப divided by 106 என்னப்பா வரும், 212 divided by 106 வந்து நமக்கு 2 moles வரும். 2 moles அப்படின்னா 2 into Avogadro number கரெக்டா, 2 into Avogadro number. Is that clear? Okay டா, சூப்பர். ஸோ இப்போ choose the ones which has equal number of molar mass வந்து கொடுத்துட்டாங்க 106 அப்படின்னு 212 grams. ஓகே, so 2 moles into Avogadro number. so அடுத்துப்பா நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, ஆப்ஷன் பி 248 grams அப்படின்னு கொடுத்துருக்காங்க. so 248 divided by molar mass வந்து 62 which is equal to, இதை நீங்க வந்து கேன்சல் பண்ணி பாருங்களேன், கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 moles அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4 into Avogadro number. அடுத்து வந்து கவனிங்க, சி ஆப்ஷன் சி வந்து 240 divided by 40. 240 divided by 40 அப்படின்னா 6 moles. அப்ப 6 into Avogadro number. and D வந்து பாருங்க நமக்கு வந்து என்ன இருக்கு 12 gram அப்படின்னு இருக்கு. அப்ப 12 divided by 2 which is equal to 6 moles. அப்ப 6 into Avogadro number. next E பாருங்க 220. அப்ப 220 அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் 220 divided by molar mass வந்து 44. அப்போ which is equal to 5 moles. அப்போ 5 into Avogadro number. யாரெல்லாம் சேமா இருக்காங்க அப்படின்னா சியும் டியும் நமக்கு வந்து சேமா இருக்காங்க. ஸோ சி அண்ட் டி வந்து சேமா இருக்கு. ஏசிடி இல்லை பிசிடி 644 ஏபிடி ones with equal number of atoms, right? 246 equal number of atoms.
2 moles, 4 moles, 6 moles, 6 moles, 5 moles. 2 into ஏன் இது எப்படி வருது? இத்தனை மோல்ஸ் தானடா? 2 moles, 4 moles, 6 moles, 6 moles, 5 moles. இது வரைக்கும் எதுவும் தப்பாகல. into 6 equal number of atoms. Okay. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம்? This into எத்தனை ஆட்டம் இருக்கு? 1 3 4 5 6 இல்லையா? மொத்தமா நமக்கு இங்க 6 ஆட்டம் இருக்கு. சோ நான் இங்க into 6 பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க 2 plus 1 3 இருக்கு. அப்ப நான் இங்க into 3 பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நமக்கு 1 2 3 இருக்கு. அப்ப இங்க நான் வந்து into 3 பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க ரெண்டே ரெண்டு ஆட்டம் தான் இருக்கு H2. அப்ப நான் into 2 பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க 3 ஆட்டம். ஏன்னா கார்பன் 1 ஆக்ஸிஜன் 2. அப்போ மொத்தமா எவ்வளவு ஆட்டம்? இட் இஸ் ட்ரை அட்டாமிக் இல்லையா? அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சோ 1 2 plus 1 3 இருக்கு. ஓகே, இப்போ நீ மல்டிப்ளை பண்ணு. 6 into 2 கரெக்ட்டா? 12 வரப்போகுது. 3 4 3s are 12. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 6 into 3 6 into 2 12. அவ்வளவுதான். அப்போ A வந்து எனக்கு 12 atoms, B வந்து எனக்கு 12 atoms and D வந்து 12 atoms இருக்க போகுது. So 12 into Avogadro number. அப்போ A B D, A B D only, which is option 4 is the right answer. Option 4 is the right answer. Okay, super. அடுத்து வந்து கவனிங்கடா, which of the following is paramagnetic? Okay, எது வந்து நமக்கு paramagnetic? முடிச்சிருவா? நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம் இது, அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணிடுறேன். So which of the following வந்து paramagnetic? Unpaired electron. இது வந்து நம்ம ஆயிரக்கணக்கில் இதே மாடல்ல நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டேட் போர்ட்லயும் சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம எதுல சால்வ் பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? paramagnetism, diamagnetism எவ்ரி இயர் கேட்குற ஒரு கொஷின் தான். கரெக்டா? எஸ். ஸோ NiCl4 2-. ஓகே, ஸோ வாங்கப்பா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்க நிக்கல் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். X குளோரினுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா -1 -4 = -2. அப்ப X = 4 - 2 which is equal to 2. அப்ப நிக்கல் வந்து நமக்கு பிளஸ் electronic configuration என்னது? scandium, titanium, iridium, chromium, manganese, iron, cobalt, nickel. 3d8 4s2 ரெண்டு எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து போய்டும். அப்ப 3d8 configuration. ஓகே, சோ 3d8. குளோரின் வந்து சொல்லுங்க, it is a strong field ligand, weak field ligand. ஓகே, I am taking தான், பட் குயிக்கா சால்வ் பண்ணலாம் நம்ம இத. கவனிங்க, இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் பாருங்களேன். நமக்கு வந்து இங்க குளோரின் வந்து நமக்கு weak field ligand தான் இல்லையா? அப்ப 8 ligandனா நமக்கு எப்படி இது அரேஞ்ச் ஆக போகுது? 1 2 3 4 5 6 7 8. அப்போ இங்க நம்பர் ஆஃப் unpaired electrons வந்து 2. so of course இது வந்து நமக்கு paramagnetic. ஏனா chlorine is a weak field ligand. அடுத்து வந்து கவனிங்க 2, option 2, நிக்கல் டெட்ராகார்போனில். நிக்கல் வெச்சுக்கறேன். கார்போனிலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 4 into -1 into 4 which is equal to 0. அப்போ X = 4. நிக்கல் வந்து நமக்கு இங்க +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. 4s2 3d8. ஓகே, 4 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படினா அது 3d6 ஆயிடும். கரெக்ட்டா? 3d6. now tell me, carbonyl வந்து strong field ligand, weak field ligand? carbonyl வந்து நமக்கு strong field ligand. அப்போ pairing up takes place. 1 2 3 4 5 6. number of unpaired electrons 0. அப்ப இது வந்து paramagnetic கிடையாது, இது diamagnetic, இது வராது. ஓகே, option C பாருங்க. ஆப்ஷன் C வந்து பாத்தீங்க அப்படினா நிக்கல் CN4. இப்போ இதுவும் வந்து சேம் தான், இதுவும் சேம் தான். ஆனா இங்க பாரு, இது வந்து வீக் ஃபீல்ட்னால பேரப் ஆகாது, இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட்னால பேரப் ஆயிடும். இதே கதை தான், ஆனா இவன் வந்து பேரப் ஆயிடுவான். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 0. சரியா? ஸோ இங்க வந்து நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் அகைன் இட் இஸ் கோயிங் டு பி 0. ஓகேவா? ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், இது நீ தனியா போடவே வேண்டாம். இங்க பாரு, இவன் வந்து நமக்கு வீக் ஃபீல்ட் லிகாண்ட். தோ இதே மாதிரி தான் இதுக்கும் சேம் தான். நீ இதை உட்காந்து சால்வே பண்ணிருக்கலாம். யோசி, நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. இங்க நிக்கல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வாட்டர் வந்து நியூட்ரல் லிகாண்ட் 0. அப்ப 2+ னா 2+ னா 4d8. வாட்டர் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அப்ப பேரப் ஆகாது. சோ இங்க வந்து நமக்கு it will be having 2 unpaired electron, so paramagnetic. நிக்கல்
ட்ரைஃபினைல் பாஸ்பீன், நிக்கல் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். ட்ரைஃபினைல் பாஸ்பீன் நம்ம அவ்வளோவா சால்வ் பண்ணதில்ல, பட் யா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்கே வந்து பாருங்க, நிக்கலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வாட் இஸ் இட் கோயிங் டு பி? இங்கே வந்து நமக்கு 0 தான் சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ எல்லாமே நமக்கு பேரப் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து நமக்கு டயாமேக்னெட்டிக் தான். பாராமேக்னெட்டிக் ரெண்டே பேர் தான், ஒன்று வந்து ஏ அண்ட் தென் ஒன்று வந்து யாரு அப்படின்னா டி. A and D only, option 1 A and D only is the right answer. Okay, super. இப்போ உனக்கு A D E அப்படின்னு யாராச்சும் எழுதிருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. ஓகேவா? சூப்பர். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். half life for a first order reaction. இத்தனை வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். மொத்தமாகவே இந்த சாப்டர்ல 6 ஃபார்முலா தான். இல்லை இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சா டைரக்ட் சப்ஸ்டியூஷன். half life for a first order reaction is 1 minute. ஸோ first order reaction வந்து 1 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. First order reaction formula in a half life T half which is equal to 0.693 divided by K. Correct? Half life வந்து 1 minute அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 போட்டுக்கோ, 0.693 divided by K. நான் வந்து இங்க என்ன கண்டுபிடிச்சிடுறேன்? ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ K which is equal to 0.693 கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா? ஒரே ஒரு ஃபார்முலா தான். K which is equal to 1 by T, sorry, 2.303 divided by T into log of A0 divided by AT. கரெக்டா? நீங்க ln போட்டீங்கன்னா தான் 1 by T வரும். நான் ln க்கு பதிலா log னே எழுதிக்கிறேன். சோ இதுவும் நம்ம ஸ்டாண்டர்டா படிச்ச ஒரு ஃபார்முலா தான். சோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன் அப்படினா சேம் T அந்த பக்கம் போய்டும் and then K இந்த பக்கம் வந்துரும். ஏன்னா நான் டைம் தான கண்டுபிடிக்கணும். டைம் which is equal to 2.303 divided by 0.693 log of initial concentration percentல கொடுத்திருக்காங்க. அப்ப அது 100 தான். இது வந்து என்னது? மிச்சம். மீதி எவ்வளவு இருக்கு? இங்க பார், 99.9% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படினா 100ல 99.9 முடிஞ்சிருச்சு அப்படினா மீதி வந்து என்னது? T which is equal to 2.303 divided by 0.693 into log of 100 divided by 100 minus 99.9 வந்து 0.1. கரெக்ட்டா? நான் இந்த 0.1 நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஈஸியா முடிக்கணும் அப்படிங்கிறதுனால 10 to the power minus 1 அப்படினு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல 10 to the power minus 1 மேலே போய்டும். அப்ப log 1000 அப்படினு கிடைக்கும். log 1000 உடைய வேல்யூ வந்து 3. ஏனா 10 to the power 3 முன்னாடி வந்துரும் 3. ஓகே? சோ இதெல்லாம் அப்படியே தான் வர போகுது. கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்றேன்? ஓகே, இந்த பேஜ்ல எழுதிக்கிறேன். T which is equal to 0.20 ஐயோ 0.2.303 divided by 0.693 into என்னப்பா log 1000 னா 3. கரெக்ட்டா? log 1000 அப்படிங்கறப்போ which is equal to 3. ஈஸியா பாரு. இது கூட 3 மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. 3 2s are 6. இங்க 609 வரப்போதா? கீழே பாரு 0.693. இப்போ just see, நான் இதை வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டா நான் இதை ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? 6.609 divided by இதை நான் ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டுக்கிறேன். அதாவது ரைட் சைடு ஜம்ப் பண்ணிக்கிறேன். 6.9 வச்சுக்கோ இன்டூ 10 to the power minus 1 வரும். அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1 by 10 to the power minus 1. 10 to the power minus 1 மேலே போச்சுன்னா 10. அவ்வளோதான், 10 minutes. ஓகேவா? ஆனால் வந்து இல்லை, இதை ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு வழி இருக்கு. நம்ம இப்போ இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணோம்ல ரெண்டு ஃபார்முலா வச்சு. அப்படி இல்லாமல் ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்கு which is T 99.9%. இந்த மெத்தட் எங்க நம்ம படிச்சிருக்கோம்னா ஸ்டேட் போர்ட்ல ப்ரூவ் தட்னு ஒரு கொஸ்டின் போன வருஷம் பப்ளிக்ல கேட்டாங்க இல்லையா? அதுல நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணிருப்போம். T 99.9 which is equal to 10 times of T half. அவ்வளோதான்டா. இப்போ கவனிங்களேன், T 99.9 which is equal to 10 times of 1 minute. T 99.9 which is equal to 10 minute. அவ்வளோதான், which is 10 minute தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இவ்வளோத்த பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, டன். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பயாலஜி பார்க்கலாமா? கேன் வி சி பயாலஜி? ஓகேடா. ஹாய் பசங்களா. ஸோ எல்லாரும் எப்படிப்பா பண்ணியிருக்கீங்க? ஸோ ஹாஃப் வந்து ஈஸியாக இருந்தது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸாகவே ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ ஹாஃப் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி
எதிர்பார்க்காத ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடிகிரி சாட்லாம் நம்ம யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு, பட் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து எந்த வீக்கில் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் கேட்பாங்கன்னு, பட் அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு half of the ஸ்ட்ரைட் கொஷின். ஸோ ஈஸியாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. half of the questions வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. அண்ட் ஃபிசிக்ஸில் மட்டும்தான் அவ்வளோ பக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா பயோலையும் அதே பிரச்சனை தான். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதை படித்து புரிஞ்சு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அட் அ ஸ்ட்ரெச்சில் நம்ம ஹோல் ஆன்சரையும் பார்த்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா, ஐ ஹாவ் கம் ரெடி வித் ஆல் த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அட் அ ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இப்போது என்ன பண்ணலாம்னா நம்ம பயோவோட ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரியா. ஃபார் ஆல் த 90 கொஷின்ஸ் நம்ம இப்போ ஆன்சர்ஸை பார்த்துடலாம் ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம். ப்ளூ ஒயிட் ரீகாம்பினேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த ப்ளூ ஒயிட் காலனிஸ் இல்லையா. ஸோ இப்படி ஒரு பிளாஸ்மிட் இருக்கு சரியா. கேட்டிருக்க கொஷின் என்ன, நான் வந்து அந்த ஈகோ R1 சைட்ல ஒரு இன்சர்ட் பண்ணுறேன் விச் இஸ் ஹியர். ஈகோ R1 சைட் இங்கே இருக்குது, இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் ஜீன் வந்து எனக்கு இன்டரப்ட் ஆகுது. ஸோ அது வந்து சைலன்ஸ் ஆகிடுமா, அதோட வேலை நடக்காது. அப்போது எக்ஸ்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்காது. ஸோ இன்கேஸ் அது கிடைக்கலன்னா என்னாகும், எனக்கு வந்து ஒயிட் காலனிஸ் தான் இருக்கும் கரெக்டா. ஸோ எனக்கு பீட்டா கேலக்டோசைடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து எனக்கு இங்கே சைலன்ஸ் ஆகிறப்போ எனக்கு ப்ளூ காலனிஸ் கிடைக்காது. ஸோ எக்ஸ்கால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன ஆகும், ஒயிட் காலனிஸ் தான் ரீகாம்பினன்ட் காலனிஸ் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் த ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் அன் என்சைம். ஸோ ஒரு என்சைம்ல நம்ம நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ என்சைம் ஹோலோ என்சைம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ப்ரோட்டீன் போர்ஷன் என்னவா இருக்கும், இட் இஸ் அப்போ என்சைம் சரியா. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் சோலார் எனர்ஜி கரெக்டா. ஆமாம், எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே வந்து ஃபுட்டு எங்கேருந்து தான் வரும், சன்லைட் வந்தால் தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஃபுட்டையே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டாக தான் இருக்குது இல்லையா. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் அன் ஈகோசிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு கொடுத்துருக்கான். அது கரெக்டா. ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கு தான் ஒரு அளவுக்கு இந்த டெஃபினிஷன் செட் ஆகுமே தவிர அப்போவும் கம்ப்ளீட்டாக 100% செட் ஆகாது. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமில் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் லீஃபில் எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பயோமாஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதுதான் கிராஸ் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி விச் இஸ் ஜிபிபி. ஸோ அந்த ஜிபிபி கூட ரெஸ்பிரேட்டரி லாஸை நான் ரெடியூஸ் பண்ணால் தான் எனக்கு என்பிபி கிடைக்கும். ஸோ இது கரெக்டான டெஃபினேஷன் ஆஃப் என்பிபி கிடையாது. அப்போ இங்கே எது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு இந்த கொஷினுக்கு. அடுத்த கொஷின் போகலாமா. ஸோ இங்கேயும் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. Typical unfertilized angiosperm embryo sac at maturity is 8 nucleate and 7 celled. இதை வந்து நம்ம நேற்று தான் ரீகால் பண்ணோம் இல்லையா. எஸ், ஸோ 8 நியூக்ளியஸ் இருக்கு, 7 செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, 𝑬𝒑𝒑𝒔 has 2 polar nuclei. இது கரெக்டா, உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தோணலாம். ஆனால் இங்கே 𝑬𝒑𝒑𝒔 அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பதிலாக எம்ப்ரியோ சாக்னு வந்திருந்தா கரெக்டு. எக்கில் எனக்கு 2 போலார் நியூக்ளியை இருக்குமா, ஸோ அது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின். எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நியோபிளாஸ்டிக் கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ நியோபிளாஸ்டிக் கேரக்டர், நியோபிளாசம்னா என்ன, கேன்சரஸ் செல்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நியோபிளாஸ்டிக் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கேன்சரஸ் செல்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம்,
மாஸ் ஆஃப் ப்ராலிஃபரேட்டிங் செல், கும்பல் கும்பலாக எனக்கு வந்து செல் டிவிஷன் அன்கன்ட்ரோலபிளாக நடந்துக்கிட்டே இருக்கும். ரேபிட் க்ரோத் ஆஃப் செல்ஸ், எஸ் இதுவுமே வந்து நடக்கும். இன்வேஷன் அண்ட் டேமேஜ் டு த சரௌண்டிங் டிஷ்யூ, ஸோ தாங்க எதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் போய் ஹைபாக்சியா கண்டிஷன் கிரியேட் பண்ணி விட்டுரும், அதுதான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோமா? ஸோ இது எல்லாமே கரெக்ட். தீஸ் கன்ஃபைன் டு த ஒரிஜினல் லொகேஷன், ஒரே இடத்துல தான் இருக்குமா இந்த கேன்சர் செல்ஸ்னா? கிடையாது, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் தப்பா இருக்கு. அப்போ நியோபிளாஸ்டிக் கேரக்டர்ஸ் ஆஃப் செல்ஸ் என்னென்னு கேட்டா A, B and C. ஓகேவா? D சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், which one of the following is the characteristic features of gymnosperms? நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல எல்லா சீட்ஸுமே வந்து நேக்கட் சீடடாக இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் யாரை செக்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த லொக்கேஷன். ஸோ ப்ரொஜெஸ்டரோன் யாரை செக்ரேட் பண்ணுறாங்க? நீங்கள் எடுத்த உடனே கார்பஸ் லூட்டியம் போவ, இங்கே தான் கன்ஃபியூஷனே வரும். இங்கே என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாரு. ப்ரொஜெஸ்டரோன் வந்து கார்பஸ் லூட்டியம் போட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ரிலாக்ஸனுக்கு உனக்கு ஆப்ஷன் கிடைக்காது. மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நீ கரெக்டாக போய் பார்ஸ் இன்டர்மீடியாவில் மேட்ச் பண்ணிடுவேன். கேட்டகோலமைன்ஸ் வந்து டைரக்டா போய் அட்ரினல் மெடுலால மேட்ச் பண்ணிடுவேன். ஆனா நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? இங்க ப்ரொஜெஸ்டிரோனுக்குள்ள வந்து கார்பஸ் லூட்டியம்ல மேட்ச் பண்ணுது. ஏன்னா ப்ரொஜெஸ்டிரோனுக்கு அட்லீஸ்ட் நீ கார்பஸ் லூட்டியம்க்கு பதிலா ஓவரேன்னு போட்டா கூட அது கரெக்ட் தான். ஆனா ரிலாக்ஸனஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொடியூஸ்ட் பை கார்பஸ் லூட்டியம். அப்போ இங்கதான் கன்ஃபியூஷனே வரும், இங்கதான் நீயும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஏக்கு 2, B relaxin corpus luteum, C melanocyte stimulating hormone pars intermedia, and catecholamines is produced by adrenal medulla. So idla correct answer vandu option 1 da. Adutha, which chromosome in the human genome has the highest number of genes? So idu nama vandu class laye padichirukom. Principle of inheritance and radiation class la na solli kuduthirken இல்லையா? ஸோ உங்களுக்கு கேரியோடைப்பிங் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து குரோமோசோம் நம்பர் 1, 2, 3, 4 அப் டு 23 ஒரு டயக்ராமாக போடும்போது குரோமோசோமோட சைஸு கம்மியாயிட்டே போகும். அதே மாதிரி குரோமோசோமோட அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸ்ட் ஜீன்ஸுமே வந்து கம்மியாயிட்டே போகுது. ஒயில தான் இருக்கிறதுலே கம்மியான குரோமோசோம் ஜீன்ஸ் வந்து இருக்கு, அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஸ்டில் கம்மியாயிட்டே வருதுங்கிறத எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? அப்போ யாருக்கு அதிகமான ஜீன்ஸ் வந்து இருக்கும்? குரோமோசோம் 1ல. இங்கிருந்து 23 போக 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 ஒவ்வொரு குரோமோசோமுக்குமே அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஜீன் வந்து கம்மியாயிட்டே போகும். அதே மாதிரி அந்த குரோமோசோமோட சைஸுமே கம்மியாயிட்டே போகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So which of the following statements about Rubisco are true? So Rubisco வந்து photolysis of waterல involve ஆகுதா? No, it is not directly involved in the photolysis of water. அப்ப இது சொல்ல முடியாது. It catalyzes the carboxylation of RUBP. Yes, இது correct. Rubiscoல எனக்கு carboxylase enzyme இருக்கு, oxygenase enzyme இருக்கு. So இது ரெண்டு வேலையுமே பண்ணும். இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். It is active only in the dark ன்னு கொடுத்திருக்காங்க. No, இது வந்து நம்ம சொல்ல முடியாது. டார்க்கு லைட்டுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இதோட ஆக்டிவிட்டியை டிஃபைன் பண்ண முடியாது. இட் ஹாஸ் ஹையர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன் தேன் கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் தப்பு தான். ஏன்னா ருபிஸ்கோக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் ஹாஸ் த ஹையஸ்ட் அஃபினிட்டி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு தேன் ஆக்சிஜன். சரியா? அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? இட் கேட்டலைசஸ் த கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP. அடுத்து, ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் கால். இந்த கொஸ்டினை பல தடவை நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்லயே கன்ஃபியூஸ் ஆகாதடா, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின் தான் எதுன்னு கேட்டிருக்கேனா? எஸ். ஸோ இங்கே மெனார்க் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷனோட நேம். மெனோபாஸ்ங்கிறது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிறப்ப வருது, விச் இஸ் அரௌண்ட் ஒரு 40 years 45 years அப்போ வர ஒரு விஷயம் தான் மெனோபாஸ். So, which of the following genetically engineered organisms was used by Eli Lilly to prepare human insulin? ஹியூமனின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதை எதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க? அந்த ரீகாமினன்ட் இன்சுலின் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோமா? இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் யூசிங் E. coli, which is a bacterium, right? அடுத்து, இங்க assertion and reasoning based questions வந்து கொடுத்திருக்காங்க. All vertebrates are chordates, but all chordates are not vertebrates. So chordates அப்படின்னா அதுக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? கில் ஸ்லிட்ஸ், பெரன்ஜியல் கில் ஸ்லிட்ஸ் இதெல்லாம் இருக்கணும்.
தென் டார்சல்ல எனக்கு வந்து நர்வ் கார்டு இருக்கணும் இல்லையா, ஹாலோ நர்வ் கார்டு வந்து இருக்கணும். தென் வென்ட்ரல் சைட்ல எனக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 3 கேரக்டர்ஸ் இருந்தா அவங்க எல்லாத்தையுமே கார்டேட்ஸ்னு சொல்லிடலாம். ஆனா இந்த கார்டேட்ஸ் எல்லாமே போக 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 என்ன ஆகும், அந்த வெர்டிபிரல் காலம் மேபி டிஸப்பியர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். The members of the subphylum Vertebrata possesses notochord during the embryonic period. Notochord is replaced by cartilaginous or bony vertebral column. So இதுதான் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து இந்த நோட்டோகார்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளோட லைஃப் லாங் வரக்கூடியது கிடையாது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த வெர்டிபிரல் காலமாக மாறலாம், இல்லை கார்டிலேஜினஸ் போன்னால இருக்கக்கூடிய வேற ஒரு ஸ்ட்ரக்சராக அது ரீப்ளேஸ் செய்யப்படலாம். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டியூரிங் மைட்டோசிஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு செல்ல டியூரிங் த மெட்டாஃபேஸ் all the chromosomes will be lined in the equatorial plate இல்லையா. ஸோ இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் எனக்கு சென்ட்ரியோல்ஸ் இருக்கும், ஆஸ்ட்ரல் ரேஸ் எல்லாம் வரும். அண்ட் இதில் இருந்து தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எனக்கு இங்கே வந்து குரோமோசோமோட சென்டர் பார்ட் விச் இஸ் சென்ட்ரோமியர் கூட கனெக்ட் ஆகுது. கரெக்டா. ஸோ இங்கே என்ன ஆகும், இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே குரோமோசோம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகும், விச் இஸ் டு யூஸ் டு செப்பரேட் த குரோமோசோம் அஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஸோ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 ஈஸியாகவே மேட்ச் பண்ணலாம். ஸோ ஹர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னத்தை ப்ரூவ் பண்ணாங்க, ஸோ ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸை வச்சு நிஜமாவே ப்ரோட்டீன்ஸ் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதா இல்லை டிஎன்ஏ அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதான்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. லாஸ்ட்டாக வந்து டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ A4 சரியா. தென் யூக்ரோமேட்டின்னா என்ன, நம்மளுக்கு லூஸாக பேக்கான லைட்டான ஒரு டிஎன்ஏவை தான் நியூக்ரோமேட்டின்னு சொல்லுவோம். கிரிஃபித் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியாவை வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை பண்ணாரு. ஹெட்டரோக்ரோமேட்டின்னா டென்ஸ்லி பேக்ட், ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கிறது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அடுத்து மேட்ச் த லிஸ்ட் 1 and 2. அடினோசின். அடினோசின்னா என்ன, அடினைன் அப்படிங்கிற ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் பிளஸ் சுகர், ரைபோஸுங்கிற சுகர் ரெண்டுமே சேர்ந்தாதான் அதை என்ன சொல்லுவோம், அடினோசின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடினோசின் அப்படிங்கிறது என்னப்பா, இட் இஸ் அ நியூக்ளியோசைடு. ஒரு பேஸ சுகர் ரெண்டுமே இருந்தால் அதுக்கு பேர் என்னது, நியூக்ளியோசைடு. ஸோ இப்போ அடினைலிக் ஆசிட்னா என்னன்னு பாருங்க, எனக்கு அடினைன் இருக்கு, சுகர் இருக்கு, பிளஸ் அது கூடவே ஒரு பாஸ்போரிக் ஆசிடும் இருக்குன்னா அதை என்ன சொல்லுவோம், நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். அடினைன் மட்டும் இருந்தால் அது நைட்ரோஜினஸ் பேஸ், அலானைன் அப்படின்னா அது அமினோ ஆசிட். ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சரு, A3, B2, C1 and D4. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ ஃப்ராகோட நம்ம சிஸ்டம் பார்க்கும்போது ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ இது யாரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ ரீனல் அப்படின்னாலே கிட்னி வரும் இல்லையா. ஸோ ரீனல் போர்ட்டல் சிஸ்டம்னா கிட்னியவும் அந்த ஃப்ராகோட லோவர் பார்ட் ஆஃப் த பாடி விச் இஸ் அந்த லிம்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலை. அடுத்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்ஏலேருந்து ஒரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட்ஸ் வேணாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா எம்ஆர்என்ஏ இப்போ வந்து சிந்தசைஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா என்னென்னாலும் நடக்கலாம். தட் இஸ் அந்த ப்ராசஸிங் ஆஃப் எம்ஆர்என்ஏன்னு ஒன்று இருக்கு இல்லையா. பிகாஸ் எம்ஆர்என்ஏல எனக்கு எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும், transport of pre-mRNA to cytoplasm prior to the splicing. இது வருமா? ஸோ இது வந்து வராது. போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஈவெண்ட்ஸில் இது வந்து வராது. removal of introns and joining of exons வந்து கரெக்டான ஆன்சர். தென் addition of methyl group at the 5' end of the hnRNA. எஸ் கரெக்ட். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், கேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செயின் அப்போ நம்ம நிறைய அடினைன் ரெசிடியூஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ ரைட். பேஸ் பேரிங் ஆஃப் த 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏஸ் இது நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து சொல்யூஷன் வந்து 4 தான், BCD ஒன்லி. அடுத்து இப்போ பிசிஆர்ல நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், பிசிஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ டு மேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிசிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டா. ஸோ அதுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து 2 power n.
ஸோ இப்போ பிசிஆர்ல ஒரு சைக்கிள் முடிஞ்சதுன்னா 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனக்கு 2 காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்திருக்கும். நீ ஒரு காப்பி போட்டிருந்தனா 2 காப்பி வந்திருக்கும். இதுவே அட் த எண்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ் அப்படின்னா 4 காப்பீஸ். அட் த எண்ட் ஆஃப் ஒரு 10 சைக்கிள்ஸ்னா 2 பவர் 10. ஸோ எவ்வளோ வேல்யூ வருமோ அவ்வளோ காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 பவர் n அப்படிங்கிற ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணலாம். சரியா? இப்போ வர பயாலஜியில் ஒரே ஒரு கொஷின் தான் ராங்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ மற்ற எல்லா கொஷின்ஸுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ பயாலஜி ஓரளவுக்கு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி விடும் மார்க்கு. ஸோ ஃபிசிக்ஸில் பண்ண மிஸ்டேக்ஸு, கெமிஸ்ட்ரியில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு இது வரைக்கும் சொன்ன எல்லா ஆன்சர்ஸுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கு மேம் அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ். அடுத்து பார்க்கலாமா? அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். இப்போ விண்ட் பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அண்ட் வாட்டர் பாலினேஷன் நடக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கு கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யாரையும் அட்ராக்ட் பண்ண வேணாம். கரெக்டா? அதே மாதிரி do not produce a nectar. ஸோ தேனுங்கிறது வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அந்த நெக்டாருங்கிறது எதுக்காக இருக்கு? இன்செக்ட், பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கு. ஸோ இங்கே இன்செக்டும் பேர்ட்ஸும் ரெண்டுமே இன்வால்வ் ஆகலை இந்த பாலினேஷனில். விண்டு வாட்டர் தான் ஹெல்ப் பண்ணுது. So இது கரெக்டா? Assertion is right. Reason என்ன? The flowers produce enormous amount of pollen grains in wind and water pollinated flowers. இப்போ இன்செக்ட், பேர்ட்ஸ் எல்லாம் பாலினேஷன்ல ஹெல்ப் பண்ணுதுன்னா அதோட பாடியில அட்டாச் ஆயிருக்கும் பாலன் கிரெயின்ஸ் வேஸ்டேஜ் பெருசா இருக்காது. இதுவே விண்ட் பாலினேஷன், வாட்டர் பாலினேஷன் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வேஸ்டேஜ் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த பாலன் கிரெயின்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது போய் அங்கே சேரும். ஸோ ஏவும் கரெக்ட் தான், ஆரும் கரெக்ட் தான். ஆனா இந்த ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், நான் எதுவுமே சொல்லல. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இது இருக்கா? கிடையாது. அப்போ both A and R are true, but R is not the correct explanation of A. இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? epiphytes that are growing on the mango branch. epiphytesனா இங்க வந்து ஆர்கிட்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆர்கிட்ஸை நம்ம மேங்கோ ட்ரீ மேலே க்ரோ ஆகுறத பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்? இட் இஸ் கமென்சாலிசம். ஏன்னா இந்த ஆர்கிட்ஸ் வந்து எனக்கு இங்கே பெனிஃபிட் ஆகுது. சரியா? அதுக்கு நிறைய பெட்டர் சன்லைட் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. மேங்கோ பிரான்ச் வந்து பெனிஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஸோ அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. திஸ் இஸ் கமென்சாலிசம். அடுத்து, இன் ஹியூமன் பிரெக்னன்சி the major organ systems are formed at the end of 12 weeks அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ், இட் இஸ் ரைட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது கரெக்டா இருக்கா? எஸ். ஆனால் நிறைய பேர் எங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன்னா இங்கேயும் இங்கேயும். ஒருவேளை நீ படிச்சிருந்தனா, இந்த டாபிக் படிச்சிருந்தனா எங்க கன்ஃபியூஷன் நடக்கும்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் நடக்கும். ஏன்னா 8th வீக் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். என்ன தெரியுமா? ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆக
ஹலோ, இப்போ நான் ஆடிபிள்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ கேட்குதில்ல? எஸ்டா, ஓகே ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதுக்கு வந்து பி மோட்டாரில் மார்க் பண்ணியிருக்காங்க, டி வந்து அந்த ஏர் ஸ்பார்ஜரில் மார்க் பண்ணியிருக்காங்க, ஏ வந்து இம்பெல்லார். ஸோ ஃபோம் பிரேக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒரு இடம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஸ் வந்து எப்படி ரெஸ்பிரேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்ணியில் இட் வில் யூஸ் ஒன்லி கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், அதாவது ஸ்கின் மூலிமா மட்டும்தான் ரெஸ்பிரேட் பண்ணும் இல்லையா? ஆனால் இங்கே ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ராங் ஆன்சர். ஸோ இங்கே எது கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது? ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபார் வாட்டர் பட் ட்ரூ ஃபார் லேண்ட். இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அது எல்லா டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸையுமே யூஸ் பண்ணிக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஜஸ்ட் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் மட்டும்தான். இது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கும் போது லைன் பை லைனாக பார்க்கும்போது நம்ம நிறைய தடவை பார்த்த ஒரு கான்செப்ட் தான். நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். ஸோ மெடுலால என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும்? எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின். ஆர் இதோட இன்னொரு பேர் தான் என்ன சொல்வோம்? அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ரோல்ஸ் என்னென்ன? இட் காசஸ் பியூப்பிலரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளோட ஐஸில் இருக்க பியூப்பிளை வந்து சுருங்க வைக்கும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் அ ஹைப்பர் கிளைசேமிக் ஹார்மோன். எஸ், நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். எமர்ஜென்சி ஹார்மோன்ஸு, எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்போ தேவைப்படும் போது அங்கே நிறைய எனர்ஜி எனக்கு வேணும். ஸோ எனர்ஜி வேணும்னா நிறைய குளுக்கோஸ் என்னோட பிளட்ல சர்க்குலேட் ஆகணும் இல்லையா? அப்போ ஹைப்பர் கிளைசேமிக் கண்டிஷன். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கிளைகோஜனை எல்லாம் குளுக்கோஸாக மாற்றி விட்டுரும். இட் காசஸ் பைலோ எரெக்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்குமே. ஸோ அதுதான் பைலோ எரெக்ஷன். நம்மளுக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் நடக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர். இட் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் கான்ட்ராக்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னா ஹார்ட் பீட் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக படன்னு நடிக்குமா? ஸோ இது எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஸோ பி, சி, டி ஒன்லி இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? Read the following statements on plant growth and development. நம்ம லைன் பை லைன் வந்து புக்கை வச்சு பார்த்தோம். அதை பார்த்துருந்தாலே இந்த கொஷின்ஸ்க்கு சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். இது டஃப் எல்லாம் கிடையாது. Parthenocarpic can be induced by auxins. எஸ், இது physiological effectsல ஒரு பாயிண்டாக படித்தோம். Plant growth regulators can be involved in the promotion as well as inhibition of growth. கரெக்ட் தானே? மொத்தமாக 5 ஹார்மோன்ஸ் இருந்தது, அதில் 3 தான் வந்து ப்ரமோட்டர்ஸ், ஆக்சின், ஜிபெர்லின் அண்ட் சைட்டோகைனின். ஆப்சிசிக் ஆசிடும் எத்திலினும் என்னவா ஒர்க் ஆச்சு? இன்ஹிபிட்டர்ஸாக ஒர்க் ஆச்சு. அப்போ இது கரெக்ட் தான். எனக்கு ப்ரமோட்டும் பண்ணுது, இன்ஹிபிட்டும் பண்ணுது. Dedifferentiation is a prerequisite for redifferentiation. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன் நடக்கணும், தென் டீடிஃப்ரென்சியேஷன், அதாவது அந்த டிஃப்ரென்சியேஷனோட ரிவர்சல் நடக்கணும். அப்படி ரிவர்ஸ் ஆனால் தான் ரீடிஃப்ரென்சியேஷன் நடக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆப்சிசிக் ஆசிட் இஸ் அ பிளான்ட் growth ப்ரமோட்டர். இங்கே ப்ரமோட்டரா? இங்கே தான் தப்பாக இருக்குது. இன்ஹிபிட்டர்னு இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். எபிக்கல் டாமினன்ஸ் ப்ரமோட்ஸ் த growth ஆஃப் லேட்ரல் பட்ஸ். அப்படியாப்பா? எபிக்கல் டாமினன்ஸ்னால் என்ன? லேட்ரல் பட்ஸோட growth-ஐ சப்ரஸ் பண்ணி வைப்போம். ஸோ இங்கே ப்ரமோட்டுங்கிறது தான் தப்பாக இருக்குது. ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னென்ன? ஏ, பி அண்ட் சி ஒன்லி. ஆப்ஷன் சி தான். தென் அடுத்து என்ன? ஸோ பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து ஸ்டோர் மட்டும்தான் ஆயிருக்கும், ஆர் அங்கேருந்து எனக்கு ரிலீஸ் மட்டும்தான் ஆகும், சரியா? பட் ஆக்சுவலி ஹைப்போதலாமஸில் எனக்கு சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து என்னவா இருக்கும்? 2 ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஒன்று வந்து ஏடிஹெச்னு சொல்லுவோம், இன்னொன்று ஆக்சிடோசின். ஸோ இந்த ரெண்டுமே போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிருந்தோம். ஆனால் ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆகி போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ஸ்டோர் ஆகுது அண்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டில் எது ஆப்ஷனில் இருக்குது? anti-diuretic hormone, which is ADH, which is also called as vasopressin. அடுத்த question போலாமா? Which of the following is an example of non-distilled alcoholic beverage produced by yeast? So yeast plus non-distilled அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும்பா. நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது என்னது? ஈஸ்ட்லேருந்து வருது வைனு, அடுத்து பீர்.
இல்லையா? அப்போ வைன் வந்து இங்க கிடையாது. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் பாலிஜீனிக் ட்ரைட்? ஸோ இந்த தம்பி இங்கே எழுதியிருக்காப்புல ஸ்கின் கலர் தான், ஸ்கின் பிக்மெண்டேஷன் தான் பாலிஜீனிக் ட்ரைட்ஸோட ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் நான் எடுக்கும் போது எடுத்திருக்கேன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, இந்த மாதிரி வேரியஸ் ஜீன்ஸ் என்னோட ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இது என்னதான் ஃபாலோ பண்ணாது? மெண்டல் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, அது எதையுமே இது ஃபாலோ பண்ணாது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெர்மோட ஹெட்ல எனக்கு என்னதான் இருக்கும்? நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்க போது நியூக்ளியஸுக்கு உள்ள. ஓகே, மிடில் பீஸ்ல என்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியானாலே பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், இது எனர்ஜியை கொடுக்கும். அப்போ எனர்ஜி. ஆக்ரோசோம் என்ன பண்ணும்? அதுல ஒரு என்சைம் இருக்கா, ஹையலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கா. ஸோ அந்த என்சைம் என்ன பண்ண போகுது? ஸ்பெர்மோட எஸ், ஸோ என்சைம்ஸ் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்பெர்மோட என்ட்ரி இன்டு த ஓவம்க்கு அது ஹெல்ப் பண்ணுது. டெய்ல் என்ன பண்ணும்? ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எது கரெக்டான ஆப்ஷன்? சி தான். A4, B3, C1 and G2. அடுத்து ஜைகோமார்பிக் ஃப்ளவரோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருந்தேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இட் இஸ் அ டைரக்ட் கொஷின். ஸோ பி தான் இங்கே கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், எந்த ஆர்கானிசம் எல்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. அசோட்டோபாக்டர் ஃபிக்ஸ் பண்ணும், ஆசிலேட்டோரியா ஃபிக்ஸ் பண்ணும், அனாபெனா ஃபிக்ஸ் பண்ணும், வால்வாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாது, நாஸ்டாக் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், எது வந்து இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் வந்து நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி சொன்னேன், இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்குறாங்கன்னு. ஸோ எக்ஸைட்டோ கன்சர்வேஷன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஜூஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஒரு பிளான்ட்டையோ இல்லை ஒரு அனிமலையோ வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தனியாக எடுத்துட்டு வந்து நம்மளோட பராமரிப்பில் வச்சு பார்க்கறது தான் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன். சரியா? Who is known as the father of ecology in India? ராம்ஜியோ மிஸ்ரா. These are all the straight questions. கொஞ்சம் கூட யோசிக்காம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அங்கே சேவ் பண்ணுற டைமை இதோ இந்த மாதிரி லென்த்தியான கொஸ்டின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக வந்தது. இதுதான் வந்து லைஃப் ப்ராசஸ்க்கு எசென்ஷியலாக இருந்தது. அண்ட் இது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகிட்டு நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் கேட்டலிஸ்டாகவும் வேலை செய்யுது. அண்ட் ஆர்என்ஏ வந்து ரியாக்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் அன்ஸ்டேபிள். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கா? எஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, DNA evolved from RNA is a more stable genetic material. RNA unstable, DNA stable. கரெக்டாக இருக்கு. Its double helical strands being complementary resist changes by evolving repair mechanism. So இந்த DNAல எனக்கு ப்ரூஃப் ரீடிங் மெக்கானிசம் இருக்கு. ஏதாவது ரெப்ளிகேஷன் அப்போ தப்பு பண்ணா கூட அதை கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி டிஎன்ஏக்கு இருக்கு. ஸோ இதனால் சொல்றாங்க ரிப்பேரிங் மெக்கானிசம்னு. இதுவும் கரெக்டா இருக்கா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 both are correct. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். ட்ரான்ஸ்ஃபர் RNA which is tRNA, ribosomal RNA which is rRNA do not interfere with mRNA கொடுத்துருக்கான். இது கரெக்டா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் விட்டுருங்க, டிரான்ஸ்லேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ கண்டிப்பாக எனக்கு tRNA, rRNA, mRNA எல்லாமே யூஸ் ஆக போகுது. mRNAவோட கோட்ஸை ரீட் பண்ணுறதே rRNA தான். ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸை கொண்டு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது tRNA. ஸோ இது வந்து தப்பாக இருக்கான். டு நாட் இன்ட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பாக இருக்குது. ஸோ RNA இன்டர்ஃபியரன்ஸ், RNA அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸுமே நடக்கும் ஆஸ் அ செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கொடுத்துருக்காங்க. எஸ், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ லொக்கேஷன் அண்ட் அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். ஹார்ட்லேருந்து என்னப்பா ப்ரொடியூஸ் ஆகும்? இட் இஸ் ANF ஃபேக்டர், ஏட்ரியல் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர். கிட்னினா எரித்ரோபாய்டின். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்லேருந்து
செக்ரீட்டின், எஸ்பெஷலி வந்து டியோடினம்ல இது செக்ரீட் ஆகும் இல்லையா. தென் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் மேட்ச். அடுத்து ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே அனிமல் கிங்டம் பார்க்கும்போது லைன் பை லைனாக பார்க்கும்போது படித்த ஒரு கான்செப்ட் தான். சைக்ளோஸ்டோமேட்டா எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷோட பாடியில தான் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு, விச் இஸ் எக்டோபாராசைட்டா இருக்க போகுது. சரியா, அடுத்து பார்க்கலாமா? எஸ், streptokinase produced by bacterium streptococcus is used for. ஸோ இது வந்து மைக்ரோபியல் வெல்ஃபேர்லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரே ஒரு பேராகிராஃபில் ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் என்னென்ன ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட யூசஸ் என்னென்னு படிச்சிருப்போம். அதில் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் இதுக்கு யூஸ் பண்ணுது. ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கிளாத்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் வந்து யூஸ் ஆகுது. ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கைனோடர்ம். ஸோ ஸ்டார் ஃபிஷ் மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பார்க்க முடியும். மூணு ரோல் தான் இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்க்கு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக, தென் லோகோமோஷனுக்காக, அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்காக விச் இஸ் பேசிக்கலி ரெஸ்பிரேஷன். ஸோ இதை வச்சு மட்டுமே செலக்ட் பண்ணுங்க. ரெஸ்பிரேஷன் லோகோமோஷன் கரெக்டாக இருக்கா? கரெக்ட். இங்கே லோகோமோஷன் கரெக்ட், எக்ஸ்கிரேஷனுக்கு டைரக்டாக அது இன்வால்வ் ஆகாது. அடுத்து கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், எஸ் இட் இஸ் ரைட். டைஜஷனுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. அப்போ ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ பிளான்ட் கிங்டம்ல ஒவ்வொரு டொமைன் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு மேட்ச் இட். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள், ஜிங்கோ இஸ் ஜிம்னோஸ்பம், தென் சால்வியா இஸ் அன் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட், பிரையோஃபைட் வந்து பாலிட்ரைக்கம், டெரிடோஃபைட் வந்து சால்வினியா. ஸோ இதுதான் கரெக்டான மேட்ச் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ which are correct statements அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அண்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் டிடெக்ட் கேன்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். எஸ், சிடி ஸ்கேன் பண்ணுங்க, எம்ஆர்ஐ பண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஏன்னா அதுலேருந்து எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீமோதெரபியூட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் டு கில் நான் கேன்சரஸ் செல்ஸ். இங்கே இது தப்பா இருக்கா? கேன்சர் இருக்கக்கூடிய செல்ஸை கில் பண்ணுறதுக்காக தான் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறது. அப்போ இது தப்பு. Alpha interferons activate the cancer patient's immune system and helps in destroying the tumor. Yes, இதுதான் வந்து biological response அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Chemotherapeutic drugs or biological response modifiers. இது கரெக்டா இருக்கா? கீமோ அப்படின்னாலே கெமிக்கல்ஸ். அப்போ இது வந்து கெமிக்கலுக்கு கீழே தான் வரும், பயாலஜிக்கலுக்கு கீழே வராது. இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, இந்த கேஸ் ஆஃப் லுக்கீமியா பிளட் செல் கவுண்ட்ஸ் ஆர் டிக்ரீஸ்ட். லுக்கீமியா அப்படின்னா வந்து பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த பிளட் கேன்சர்னாலே செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. மேக்ஸிமம் டைப் ஆஃப் லுக்கீமியாவில் இன்க்ரீஸ் இன் நம்பர் தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ரேராக தான் டிக்ரீஸ் இன் கண்டிஷன் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இங்கே டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கான். பட் ப்ராபப்ளி வந்து இன்க்ரீஸ் நம்பர் தான் நம்ம பார்க்க முடியும். இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னென்ன? ஆப்ஷன் ஏ அண்ட் சி மட்டும்தான். அடுத்து IVF மெத்தடோட ட்ராபேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஹை ஃபேட்டாலிட்டி ரிஸ்க் டு த மதர். எஸ் இட் இஸ் ரைட். ஸோ IVF பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் அம்மாக்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது இம்ப்ளான்டேஷனுக்காக ரிஸ்க் இருக்கலாம். எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரியேஜன்ஸ். It is a kind of ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் தான். IVF is expensive தான். Husband and wife necessary for being the donor. So IVFக்கு it is nothing but fertilization நம்ம பாடிக்குள்ள நடக்காம லேப் கண்டிஷன்ஸ்ல நடக்குது. அப்போ எக் ஸ்பெர்ம் ரெண்டுமே பேரண்ட்ஸ் தான் கொடுத்தாகணும். மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர். லெஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல பிரச்சனை இருந்தாலும் ஸோ IVF அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து பேபியை பெற்றுக்க போகிறோம். அதனால நம்ம ஆர்ஃபனேஜில் போயிட்டு ஒரு ஆர்ஃபன்ஸை அடாப்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் கம்மியாகும் இல்லையா. அடுத்து நாட் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ கிடையாது, IVF இப்போது அவைலபிளாக தானே இருக்குது, நிறைய பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இது வந்து தப்பு.
possibility that the early embryos does not survive. Yes, it is right. IVF எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகாததுக்கு காரணமே இதுதான். இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது early embryos சர்வைவ் ஆகிற ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அபவுட் ஆயிரலாம் ஈஸியா. அப்போ ABCDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்போ எங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். B வந்து எடுத்துட்டு பாருங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ACD and F. Option 4 is the right answer. சரியா? அடுத்து again வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். The reductive division for human female gametogenesis starts earlier than that of the male gametogenesis. இது கரெக்டாக இருக்கா? ஏன்னா ஃபீமேல் பிறக்கும்போதே அவங்களோட பாடியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸோட தான் பிறக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அடுத்து the gap between the first meiotic division and the second meiotic division is much shorter for males compared to the females. The first polar body is associated with the formation of the primary oocyte. Yes, இது கரெக்டா இருக்கு. So option A and C are the right answer. LH surge வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? எண்டோமெட்ரியமை டிஸ்இன்டிகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. LH surge வந்து என்ன பண்ணும்? ஓவியுலேஷன் அப்பதான் இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்இன்டிகிரேஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்காது. சரியா? In bryophytes, the gem may help in which one of the following? Gemmங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு ரீசனே ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், which is a type of asexual reproduction. அடுத்து பார்க்கலாமா? ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. The primary function of Golgi apparatus is to package the materials made by the endoplasmic reticulum and deliver it to the intracellular targets and outside the cell. இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. Vesicles containing materials made by endoplasmic reticulum fuse with the cis phase of the Golgi apparatus and they are modified and released from the trans phase of the Golgi apparatus. இதுவும் கரெக்டாக இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் and it is the correct explanation of A. செல்ல யூனிட் ஆஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னுமே கொஞ்சம் வந்து கரெக்டாக படித்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நிறைய டஃப்பான கான்செப்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து பார்க்கலாமா? Which one of the following statements refers to the reductionist biology? So reductionist biology என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு physical conditions எப்படி இருக்கு, chemical conditions எப்படி இருக்கு. So it is a physico-chemical approach to study and understand the living organism. ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல physical conditions and chemical conditions-லாம் எப்படி இருக்குன்னு படிக்கிறவங்களுக்கு பேர் தான் இந்த reductionist biology. சரியா? அடுத்து எஸ், reductionist biologist sterile biology-ன்னு சொல்லலாம். After maturation in primary lymphoid organs, the lymphocytes migrate for interaction with the antigens to the secondary lymphoid organs, tissues like. So primary lymphoid organ first வந்து தூக்கிடுங்க, which is bone marrow and thymus. இந்த ரெண்டையும் தூக்கிட்டனாலே உனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும். Spleen, lymph nodes and Peyer's patches. C, D and E only. அடுத்த question போலாமா? List 1 and list 2 வந்து மேட்ச் பண்ணணும். ஈவில் குவார்டெட் அப்படின்னா என்ன? இது எங்க படிச்சிருக்கோம்? காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ்ல படிச்சிருக்கோமா? ஸோ 4 காஸ் படிச்சிருக்கோம். ஃப்ராக்மெண்டேஷன், லாஸ் ஆஃப் ஹேபிட்டேட், இந்த மாதிரி ஒரு 4 விஷயம். ஸோ இதை எங்க கனெக்ட் பண்ணலாம்? காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். எக்ஸைட்டோ கன்சர்வேஷனுக்கு யூஸ் ஆகுறது கிரையோ ப்ரிசர்வேஷன் இல்லையா? அடுத்து லான்டனா, இது வந்து எங்க இட் இஸ் an alien species. இது வந்து ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வர்ஷன் கூட சொல்லலாம். டோடோ பேர்ட் இஸ் an example for co-extension. இங்க co-extension இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்டென்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ ரைட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? How many meiotic and mitotic divisions need to occur for the development of mature female gametophyte? பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக்குக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் இருக்கும்? ஒரு மியோசிஸ் நடந்திருக்கும். எம்எம்சியிலிருந்து ஒரு மியோசிஸ் நடந்திருக்கும். நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த எம்ப்ரியோ சாக்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஐ வில் ஹாவ் 1 செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 செல்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க.
அது வந்து ஃபர்ஸ்ட் 4ஆ மாறணும், தென் 8ஆ மாறணும். ஸோ அதுக்கு எனக்கு 3 மைட்டோசிஸ் தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த எம்ப்ரியோ சாக்குல எனக்கு 8 செல் ஸ்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ 1 மியோசிஸ் அண்ட் 3 மைட்டோசிஸ். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இன்னொரு 40 கொஸ்டின்ஸ் தாண்டா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பீங்க, அதனால ரொம்ப எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகாமல் டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். So which type of immunity is present at the time of birth? Non-specific type of defense. இதை பார்த்த உடனே கண்ணு மூடிட்டு innate immunity செக் பண்ணிடலாம் இல்லையா? அடுத்து, so fig fruit is a non-vegetarian fruit as it has enclosed fig wasps in it. கரெக்டா? ஸோ நிறைய கொலவையெல்லாம் உள்ள இருக்கிறதுனால இந்த நான்வெஜ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஃபிக் வாஸ்ப் அண்ட் ஃபிக் ட்ரீ வந்து ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? The cells of tapetum possesses dense cytoplasm and generally have more than one nucleus. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. Presence of more than one nucleus in the tapetum increases the efficiency of nourishing the developing microspore mother cell. இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்டு. அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸில் வந்து எனக்கு 80 years இருக்கும், ப்ரோகேரியாட்டிக்ல 70 years இருக்கும். திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். இப்போது ஒவ்வொரு ரைபோசோம்லேயே 2 சப்யூனிட்ஸ் இருக்கும், which is one larger subunit, ஒன்று larger subunit, smaller subunit. That is also right. இப்போ 70 years இருந்தால் அது என்னவா பிரியும்? லார்ஜர் சப்யூனிட் 50ஆ இருக்கும், ஸ்மாலர் வந்து 30ஆ இருக்கும். If it is a 80s subunit, ribosome, then it will divide into 60s larger subunit and 40s smaller subunit. இதை பேஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் தப்பாக இருக்கும். சரியா? அப்போ ABC ஆர் ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஹீம் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் கூட கனெக்ட் ஆகிற ஒரு என்சைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, which is catalase. அடுத்த கொஸ்டின், the name of blood vessel that carries deoxy blood from body to the heart in frog. ஃப்ராகுங்கிற ஒரு விஷயத்தையே நீ மறந்துரு. ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் இதே விஷயம் தான், which is வீணா கேவா. வீணா கேவா மூலியமாக தான் எனக்கு எல்லா டிஆக்சி பிளட்டும் ஹார்ட்டுக்கு போகும். அடுத்து, the stages in the life cycle of pteridophytes கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னவாப்பா இருக்கும்? இங்கே தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே வரும் இல்லையா? பட் இந்த தம்பியும் வந்து தப்பான ஆன்சர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் ரைட் ஆன்சர். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் எம்எம்சியில் ஸோ ஸ்போர் மதர் செல்ஸில் எனக்கு மியோசிஸ் நடக்கும். தென் அதுக்கப்புறமா எனக்கு ப்ரோதாலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் ப்ரோதாலஸ் ஃபார்ம் ஆனால் அது எனக்கு ஆர்கேகோனியா அண்ட் ஆந்த்ரீரியா இதெல்லாமே வந்து ஃபார்ம் ஆகலாம். தென் we will have a transfer of the gametes. வாட்டர் மூலிமா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லாஸ்ட்டாக வந்து ஃபர்டிலைசேஷன். அந்த கேமெட்ஸ் எல்லாம் மீட் ஆனதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன். ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் 3. சரியா? அடுத்த கொஸ்டின், ப்ளூ அண்ட் ஒயிட் காலனிஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின், the blue colored colonies have DNA insert in the plasmid and they are identified as the recombinant colonies. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். ப்ளூ கலர்னா அங்கே ரீகாம்பினேஷன் நடக்கலை. அங்கே பிளாஸ்மாவில் வந்து பிளாஸ்மிட்ல எனக்கு இன்சர்ட் வந்து பீட்டா கேலக்டோசைடேஸ் பார்ட்டில் கிடையாது. ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. The colonies without the blue color have DNA insert in the plasmid and are identified as recombinant colonies. இது வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ which of the following microbes is not involved in the preparation of household products? ஸோ ஆஸ்பர்ஜிலஸ் நைக்கர் எனக்கு சிட்ரிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அது எனக்கு எதுக்கு வீட்டுக்கு வேணும்? வேணாம். லாக்டோபசிலஸ் கர்ட் லிங்க் யூஸ் ஆகும். ஸோ டே கேட்டிருக்க கொஸ்டினே நாட் தானே, அப்போ இதை டிக் பண்ணிப்போம். இது யூஸ் ஆகாது, இது யூஸ் ஆகும். தென் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் எனக்கு யூஸ் ஆகாது. கரெக்டா? வீட்டில் எனக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுது? அந்த சைக்ளோஸ்போரின் ஏலாம் வேண்டாம். சாட்ரோமைசஸ் செரிவேஷியோ which is the ஈஸ்ட் இருந்தால் தான் ஃபர்மெண்டேஷன் நடக்கும். மாவு அரைச்சி வைக்கிறோம், ஃபர்மெண்டேஷன் நடக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டில் யூஸ் ஆகிற ஒரு ஆர்கானிசம்.
ப்ரோபியோனிபாக்டீரியம் ஷெர்மானி சீஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுவுமே யூஸ் ஆகும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? A and C only. அடுத்து பார்க்கலாமா? Silencing of specific mRNA is possible via RNAi because of. So இந்த RNAi எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is basically ஒரு double stranded RNA. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராண்டும் இன்னொரு ஸ்ட்ராண்டும் காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்க போகுது. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAவை நான் சைலன்ஸ் பண்ணணும், அது எக்ஸ்பிரஸே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அதோட இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை கொடுத்தா அது டபுள் ஸ்ட்ராண்டட் RNAவா மாறிடும். அது எக்ஸ்பிரஸும் ஆகாது. கரெக்டா? ஓகே. Complex 2 of mitochondrial electron transport chain is also known as succinate dehydrogenase. அடுத்த question. While trying to find out the characteristic of the newly found animal, a researcher did the histology of adult animal, observed a cavity with the presence of mesodermal tissue towards the body wall. Body wall la எனக்கு cavity இருக்கு. ஆனா no mesodermal tissue was observed towards the alimentary canal. அப்போ ஒரு இடத்துல எனக்கு cavity இருக்கு, இன்னொரு இடத்துல cavity இல்ல, mesodermal tissue இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? It is called as pseudocoelomates. இல்லையா? பாடி கேவிட்டி இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா இருக்காது. So it is pseudocoelomates. அடுத்து ஸோ இப்போ ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நான் இப்படி ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்டினோமார்பிக். வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டானா ஜைகோமார்பிக். ஸோ இங்க பாருங்க, இந்த சிம்பிள்னா ஜைகோமார்பிக்னு கொடுத்துருக்கா. இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்க பாரு, ப்ளஸ் போட்டு ரவுண்ட் போட்டா ஆக்டினோமார்பிக். எஸ், இட் இஸ் ரைட். அண்ட் ஜி போட்டு கீழே ஒரு கோடு போட்டா சுப்பீரியர் ஓவரின்னு கொடுத்துருக்கா. எஸ். ஸோ கீழே கோடுன்னா அந்த கைனீஷியம், அதாவது ஓவரிக்கு கீழே இருந்து தான் எல்லா பெட்டல்ஸ் செப்பல்ஸ் எல்லாமே வருதுன்னு அர்த்தம். அப்போ கைனீஷியம் தானே மேல இருக்கு, மற்ற எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸுமே கைனீஷியம்க்கு கீழே தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சுப்பீரியர் ஓவரி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? In ecosystem, there is unidirectional flow of energy from sun. So yes, flow of sun from producers to the consumers. Yes, இங்க வந்து unidirectional flow அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. சன்ல இருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு போகும், தென் கன்சூமர்ஸ்க்கு போகுங்கிறதும் கரெக்டா இருக்கு. Ecosystem are exempted from the second law of thermodynamics. What is the second law of thermodynamics? Energy can never be created nor destroyed. இல்லையா? ஸோ அது இங்க ஃபாலோ ஆகுது தானே. சன்லேருந்து வர எனர்ஜி தான் அடுத்தடுத்த ஆர்கானிசம்ஸ்க்கு போகுது. அது டெஸ்ட்ராயும் ஆகலை, கிரியேட்டும் ஆகலை புதுசாக. அது கரெக்ட் தானே. எக்ஸம்ஷன்னா வந்து இங்கே வந்து விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் இட் இஸ் நாட் ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பாக இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஆர்கானிசம்? ஸோ சாரி, ஈகோசிஸ்டம். ஒரு ஜிபிபி அப்படின்னு நம்ம வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்ன யூனிட்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம்? கிலோ கேலரிஸ் மீட்டர் பவர் -2 இயர் இன்வர்ஸ். சரியா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பயோமாஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அது கிலோ கேலரிஸ். அண்ட் மீட்டருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக, ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் டினோட் பண்ணுறதுக்காக இயர் இன்வர்ஸ். சரியா? இந்த பெடிகிரி அனாலிசிஸ் தான் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃபுல்லாக ஷேடாக இருந்தால் அஃபெக்டட், கொஞ்சம் ஷேடாக இருந்தால் அது வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஜீன்ஸ் இருக்கு, பட் வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகலை, அவங்களுக்கு அந்த நோய் கிடையாது, பட் கேரியர்ஸாக இருக்காங்க. மேபி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் அ கிவன் பெடிகிரி ஃபைண்ட் அவுட் த ப்ராபபிலிட்டி ஃபார் பர்த் ஆஃப் அ சைல்ட் ஹேவிங் no disease and being a carrier has the disease mutation in one allele of a gene in the F3 generation. So F3 generationல வரக்கூடிய ஒரு குழந்தை கேரியரா இருக்கும், ஆனா அதுக்கு வந்து நோய் இருக்காது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்லி நீ வந்து இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா ஜென்ரேஷன்லயும் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா? கிடையாது. இங்க பாரு, F0ல டிசீஸ் இருக்கு, F1ல அது எக்ஸ்பிரஸே ஆகலை. இதுலயே என்ன தெரிஞ்சுக்கலாம்? இட் இஸ் a recessive disorder. Also இது recessive disorder and எல்லா செக்ஸஸுமே அஃபெக்ட் ஆயிருக்கா? மேலுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஃபீமேலுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ அதை பார்த்தாலே ஆட்டோசோமல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னது?
1/2 தான். 2 குழந்தை பிறந்தா அதுல ஒண்ணு வந்து கேரியரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? In the seeds of cereals, the outer covering of endosperm separates the embryo by protein-rich layer, which is called as aleurone layer. இது ஒரு straight question, இங்க explanation தேவையில்லை. அடுத்து இது ஒரு PYQ, direct PYQ அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த செகண்ட் thermodynamics னு படிச்சோம் இல்லையா, இது டைரக்ட் PYQ எக்ஸாக்ட்டா அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? Chlorophyll A அப்படின்னா என்ன கலர்ப்பா? ப்ளூ கிரீன். Chlorophyll B னா yellow green. Xanthophylls னா just yellow. Carotenoids னா yellowவா இருக்கலாம் இல்ல yellow orange-ஆ இருக்கலாம். அடுத்து ஜாக்லின் மோனாட், பிராங்க்லின் ஸ்டால், ஜார்ஜ் கேமோ, பிரான்சிஸ் கிரிக். இதுல யாரு ஜெனடிக் கோட்னாலே எனக்கு 3 நியூக்ளியோடைட்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க? ஜார்ஜ் கேமோ. சரியா? பிரான்சிஸ் கிரிக் வந்து டபுள் ஸ்ட்ராண்டட் மாடல் ஆஃப் DNA. ஸோ இந்த ஃப்ராங்க்லின் ஸ்டால் வந்து மெசல்சன் அண்ட் ஸ்டால்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்தாரு இல்லையா? ஸோ ஹிஸ்டோன்ஸ் ஆர் என்ரிச்ட் வித். ஸோ ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் அ பேசிக் புரோட்டீன் தான், விச் மீன்ஸ் லைசன் அர்ஜினைன் அப்படிங்கிற பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அந்த ஹிஸ்டோன்ல இருக்கிறதுனால தான் இது வந்து பேசிக் புரோட்டீனா மாறுச்சு. அடுத்து பார்க்கலாமா? எஸ், ஜீன் குளோனிங்க்கு நாட் எசென்ஷியல் தேவைப்படாத என்சைம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருந்தால் தான் கட் பண்ண முடியும் இல்லையா? இது எனக்கு தேவைப்படும். தென் டிஎன்ஏ லைகேஸ் இருந்தால் தான் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலாக என்னால் பேஸ் பண்ண முடியும். அப்போ டிஎன்ஏ லைகேஸும் எனக்கு வேணும். டிஎன்ஏ மியூட்டேஸ் எனக்கு தேவை கிடையாது. இதில் நம்ம இது வரைக்கும் ஜீன் குளோனிங்கில் இப்படி ஒரு விஷயம் படித்ததில்லை. டிஎன்ஏ ரீகாம்பினேஸும் தேவைப்படாது. டிஎன்ஏ பாலிமரேஸ் இருந்தால் தான் நம்ம போடுற இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏக்குள்ள இருக்க ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் மல்டிபிள் காப்பீஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ எதெல்லாம் எனக்கு தேவையே படலை? சி அண்ட் டி தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். அடுத்து பார்க்கலாமா? A specialized membranous structure in the prokaryotic cell which helps in the cell wall formation, DNA replication and respiration is mesosome. அடுத்து transcriptionல எனக்கு வந்து we have 2 factors இல்லையா? One is sigma factor and the other one is rho factor. Sigma factor னா initiate பண்ணி வைக்கும். Rho factor னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை டெர்மினேட் பண்ண வைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டெர்மினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரோ ஃபேக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து which of the following statement is correct about the location of the male frog copulatory pad? Copulatory pad வந்து மேலில் மட்டும்தான் பார்க்க முடியும், ஃபீமேலில் பார்க்க முடியாது இல்லையா? அப்போது மேலில் எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த 4ல முன்னாடி இருக்கக்கூடிய காலில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் பார்க்க முடியும். சரியா? ஒரே நிமிஷம், நம்ம திரும்பவும் வந்து PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்டா, இல்லைன்னா ஆக்சுவலி அப்படியே வந்து ஐ ஷேர். எஸ், இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோமா? அடுத்த கொஸ்டின் இதுவும் பார்த்துட்டோம். தென் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரில் ரீஅப்சார்ப்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? டியூபுலர் செக்ரேஷன் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் எது வந்து கரெக்டாக இருக்குது? ஸோ இந்த சைடு வந்து பீன்னு கொடுத்துருக்கிறது இட் இஸ் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். சரியா? இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். டீன்னு கொடுத்துருக்கிறது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ரெண்டுமே பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் 4 தான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஆன்டிஜென் பைண்டிங் சைட் இஸ் லொக்கேட்டட் அட் த C-terminal region of the antibody molecule. ஸோ நல்லா பாரு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தானே ஆன்டிபாடிக்கு இருக்கும். ஸோ இதை வந்து N-terminalனு சொல்லுவாங்க, இதை C-terminalனு சொல்லுவாங்க. ஆன்டிஜென் பைண்டிங் சைட் எங்கே இருக்கு? இங்கேயும் இங்கேயும் தான் இருக்கு. அப்போ இது தப்பான ஆன்சரா? ஸோ இது வந்து நாட் ரைட்டா இருக்கு. கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் த ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் த C-terminus. ஸோ இங்கே C-terminusல எனக்கு வந்து
கான்ஸ்டன்ட் ரீஜன் இருக்கு. எஸ் கரெக்ட். ஈச் ஆன்டிபாடி ஹேஸ் 2 லைட் அண்ட் 2 ஹெவி செயின்ஸ். ஸோ இங்கே எனக்கு 2 ஹெவி செயின் இருக்கும், இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ஹெவி செயின் இருக்கும், அண்ட் இங்கே இருக்கிறது லைட் செயின். கரெக்ட். த ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை த டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். இந்த இடத்துல ஹிஞ்ச் ரீஜன்ல எனக்கு எஸ் பாண்ட் எஸ் வந்து இருக்க போகுது. ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? இந்த ஆப்ஷன் 1 தான். ஸோ லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ணணும். ஸ்கூட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன், கேட்டுட்டாங்களா? காட்லேடன் ஆஃப் மோனோகாட் சீட் தான் ஸ்கூட்டெலம்னு சொல்லுவோம். நான் albuminous seeds ஓட எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் சொல்லலாம். எபிபிளாஸ்ட்னா என்ன? இட் இஸ் rudimentary cotyledon and perispermனா persistent nucleus. அடுத்து find the statement that is not correct with regard to the structure of monocot stem. So monocot stemல எனக்கு வந்து பெருசா டிஃபரன்சியேஷன் நடக்காது இல்லையா? ஸோ எபிடர்மஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஹைப்போடர்மஸ் இருக்கும், தென் தான் எனக்கு எண்டோடர்மஸ் பார்க்க முடியும். அந்த ஹைப்போடர்மஸ் வந்து பேரன்கைமா செல்ஸ்னால ஆயிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட் இது வந்து தப்பா இருக்கு, பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். அப்போ தப்பா இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுதான்? ஆப்ஷன் சி தான். தென் twins are born to a family that lives next door to you. உன்னோட பக்கத்து வீட்டில் ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க, ஆனால் அந்த ட்வின்ஸில் ஒன்று பையன் ஒன்று பொண்ணு. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்? இதோ இங்கே பாருங்கள், இந்த தம்பி வந்து மோனோசைகோட்னு கொடுத்துருக்கான், அது தப்பு. ஒரே சைக்கோட்ல இருந்து எனக்கு வந்து க்ளீவேஜ் நடந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆனாங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஒரே செக்ஸ் தான் இருக்கும், 2மே பொண்ணாக இருக்கும் இல்லை 2மே பையனாக இருக்கும். பிகாஸ் ஜைகோட்னா ஏற்கனவே ஸ்பெர்மு எக் ஃபியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரே ஸ்பெர்மு ஒரே எக் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஒரு சைக்கோட் எனக்கு இப்போ 2ஆக பிரிஞ்சு க்ளீவேஜ் ஆகி ட்வின்ஸாக ஃபார்ம் ஆயிருக்குன்னா இட் வில் பி ஆஃப் த சேம் செக்ஸ் தான், சரியா? பட் இது வந்து தப்பு. தே ஆர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். ஏன்னா இப்போ 2மே வேற வேற செக்ஸாக இருக்கும்போது 2மே வேற வேற எக் வேற வேற ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து இட் இஸ் அ டைரக்ட் பிவைக்யூ. ஏற்கனவே கேட்ட ஒரு பிவைக்யூ தான் இது. நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ இது எல்லாமே எவல்யூஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன டைப் ஆஃப் எவல்யூஷன் சொல்லலாம்? ஹோமோலோகஸா, அனலோகஸா, டைவர்ஜென்ட்டா, கன்வர்ஜென்ட்டா அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும், சரியா? ஸோ இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரூட் மாடிஃபிகேஷன், ஸ்டோரேஜ் ரூட்ஸ்க்கு கீழே வரும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம் மாடிஃபிகேஷன், சரியா? அப்போ இது ரெண்டும் பார்க்கும்போது பர்பஸ் வேற வேற, பட் இது ரெண்டுமே என்னவா தான் இருக்கு? ஸ்டோரேஜ் ரூட்ஸாக தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஆரிஜின், ஸோ அனாலஜி. ஆனால் இது எல்லாமே ஒரே பர்பஸில் வந்து கன்வர்ஜ் ஆகுது, அனாலஜி கன்வர்ஜென்ட். அடுத்து which one of the following phytohormones promotes the nutrient mobilization which helps in the delay of leaf senescence? It is cytokinins. Why can't insulin be given orally to the diabetic patient? ஏன் வந்து இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க, டேப்லெட்டாக கொடுக்க முடியாது? பிகாஸ் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கக்கூடிய நிறைய என்சைம்ஸ் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஏன்னா அது ப்ரோட்டீன் தான் இல்லையா? பெப்டைட் ஹார்மோன் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ அது கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆயிடும். அடுத்து name the class of enzymes that usually catalyze the following reaction. இங்க பாரு, ஈஸியாவே நீ புரிஞ்சுக்கலாம். ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ரியாக்டன்ட்ல தோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் எனக்கு இப்போ 2ஆ சேர்ந்து ஒரே ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணியிருக்கு, சரியா? The DNA fragments extracted from the gel electrophoresis can be used in the construction of recombinant DNA. கரெக்டா? நம்மளுக்கு தேவையான டிஎன்ஏவை முழுசாக எடுக்காம ஒரு சின்ன செக்மெண்ட்டை மட்டும் நான் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து smaller size DNA fragments are observed near the anode while larger size fragments are found near the wells in the agarose gel. ஸோ அகரோஸ் ஜெல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜெல் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து வெல்ஸ் இருக்கும், இங்கே தான் சாம்பிளை நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் பேசிக்கலி ஆனோட் இல்லையா? ஸோ டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் மாலிக்யூலாக இருக்குது அப்படிங்கப்போ அதை லோட் பண்ணுறது எல்லாமே எங்கே தான் வந்து கேத்தோடில் தான் லோட் பண்ணுவோம். எஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு ஜெல் மேட்ரிக்ஸ் இப்படி இருக்குன்னா வெல்ஸ் இங்கே இருக்குது, அண்ட் கேத்தோடில் நான் டிஎன்ஏவை லோட் பண்ணுவேன்.
இருக்கும். ஸோ டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ இப்படி இருக்கும்போது எனக்கு எல்லா டிஎன்ஏ மாலிக்யூல்ஸும் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ட்ராவல் ஆகும். ஸோ ட்ராவல் ஆகும்போது சைஸ் கம்மியாக இருக்கிறது, வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னதான் கரண்ட் அப்ளை பண்ணாலும் கேரி பண்ண முடியலன்னு சொல்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இதை தான் ஸ்டேட்மெண்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ம் கரெக்டாக இருக்குது, 2ம் கரெக்டாக இருக்குது. போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? The correct sequence of events in the life cycle of bryophytes. Again, இங்க வந்து முன்னாடியும் ஒரு லைஃப் சைக்கிள் கேட்டிருந்தாங்க which is for pteridophytes. இங்கேயும் ஒரு லைஃப் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது ஒரு கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்ல போய் அட்டாச் ஆகும். அப்போ கேமெட்டோஃபைட்லேருந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? எனக்கு ஆர்கேகோனியம், ஆந்த்ரோசாய்ட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். தென் அது வந்து ரிலீஸ் ஆகுது வாட்டரில். ஓகே, ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபியூஷன் நடக்கும், விச் இஸ் ஃபர்டிலைசேஷன். ஃபியூஷன் நடந்தால் தென் இட் வில் ஃபார்ம் த ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆனால் அதுலேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து இங்கே பாரு, சீட் ஷேப், சீட் கலர் which is dihybrid cross. ரெண்டு கேரக்டர்ஸை சைமல்டேனியஸாக கன்சிடர் பண்ணோம்னா அது என்னது? இட் இஸ் அ dihybrid cross condition. அதில் F2 ஜென்ரேஷனில் என்ன ரேஷியோ இருக்கும்? இட் இஸ் 9:3:3:1 அப்படிங்கிறது தான் ஃபீனோடைபிக் ரேஷியோவாக இருக்குது. சரியா? அடுத்து each of the following characters represent the kingdom proposed by Whittaker. Arrange the following in an increasing order of complexity of body organization. ஸோ விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் கொடுத்தாரு. ஒன்று மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இதை பேஸ் பண்ணி படிக்க. மொனிரால யாரெல்லாம் இருந்தாங்க? ப்ரோகேரியாட்ஸ் வித் செல் வால் மேட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. புரோட்டஸ்டால யாரெல்லாம் இருந்தாங்க? யூகேரியாட்ஸ் தான், பட் ஸ்டில் ரொம்ப டெவலப் ஆகாத யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் வித் செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன். தென் ஃபங்கைல யாரெல்லாம் இருந்தாங்க? மல்டி செல்லுலார் தான், and it is made up of கைட்டியா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிளான்ட்ஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க? கிங்டம் பிளான்டேல யூகேரியாட்டிக் ஆட்டோட்ரோப்ஸா, இது கரெக்டா? ஸோ தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். லாஸ்டா ஹெட்டிரோட்ரோப்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர் ஃபார் பிளேசிங். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் செல் டிவிஷன். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் இந்த சென்ட்ரோமியரில் வந்து தான் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறமா செல் டிவிஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். சீலியா இல்லை சீலியம் அப்படிங்கிறது என்ன? ஒரு செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. கிறிஸ்டே எங்கே பார்க்கலாம்? மைட்டோகாண்ட்ரியாவில். செல் மெம்பரேனில் பாஸ்போலிபிட் பைலேயர் தான் இருக்கும். ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அடுத்து which one of the following equations represents in the world health per logistic growth of population? So population change or population growth ங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? dn/dt. அது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து rn வரணும். ஸோ r வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கணும், கூடவே n அப்படிங்கிறதும் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏஓ டி தான் கரெக்ட். உள்ள பார்த்தா k-n/k தான் கரெக்ட். k-னா கேரிங் கெப்பாசிட்டி இல்லையா? ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். அடுத்து எம்ஃபைசீமா, இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் இல்லையா? ஸோ எம்ஃபைசீமா இஸ் டேமேஜ் alveolar walls, decreased respiratory surface. ஏஞ்சினா பெக்டோரஸ்ங்கிறது acute chest pain because of not enough oxygen. glomerulonephritis, inflammation of the glomeruli of kidney. Tetanyங்கிறது என்னது? rapid spasms in the muscle due to low calcium in the body fluid. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? நோட்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுதான். எஸ்ஏ நோட், ஏபி நோட், இவங்க எல்லாருமே ஹார்ட்டோட பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. A special neural center in the medulla oblongata. medulla oblongataல கார்டியோவாஸ்குலார் சென்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததா? ஸோ இதுவும் ஹார்ட் ரேட்டை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுது. அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். ஸோ மெடுலரி ஹார்மோன்ஸ்னா என்னெல்லாம் சொல்லலாம்? அட்ரினலின், நார் அட்ரினலின். ஸோ இதுவும் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது. லாஸ்டா அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ், மினரலோ கார்டிகாய்ட்ஸ், குளூகோ கார்டிகாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுவுமே டு சம் எக்ஸ்டென்ட்
நம்மளோட ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ், எலக்ட்ரோலைட் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இன்டர்ன் ஹார்ட்டோட பீட்டையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ 4மே கரெக்டான ஆன்சர் தான், ஏபிசி அண்ட் டி. இப்போ நிறைய பேர் வந்து டி ஆப்ஷனை கன்சிடரே பண்ண மாட்டேன் இல்லையா, பட் டி ஆப்ஷன்லேயும் வந்து எனக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸு, பிளட் ப்ரெஷர் எல்லாமே டு சம் எக்ஸ்டென்ட் கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, அவ்வளோதான்டா. ஸோ நம்ம வந்து ஆல் 90 questions ஆஃப் பயாலஜி சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ பசங்களா, ஃபிசிக்ஸ்க்கு கொஸ்டின் சால்விங் வந்து நான் இப்போ பிடிஎஃபாக கொடுத்துட போகிறேன்டா. ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் அண்டு நிறைய பேர் தூங்காமல் கொள்ளாமல் நேற்று நைட்டு ஃபுல்லாக படிச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆன்சர் கீ கொடுத்துட்றேன், ஓகேவா? கம்ப்ளீட் ஆன்சர் கீ நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண கொடுத்துட்றேன். இந்த லைவ் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் அது வந்து இதே லைவில் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் ஆகிடும், சரிங்களா? கண்டிப்பாக பிடிஎஃப் தருவோம். எஸ், ஸோ ஜிவி, சஞ்சனா, அப்புறம் விக்னேஷ் எல்லாருக்குமே பிடிஎஃப் கொடுப்போம். ஓகே, அண்ட் ரிகார்டிங் த எக்ஸாம்ஸ், ஓகே, இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாலும் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் உன்கிட்ட நான் கேட்குறதுல ஒரே ஒரு விஷயம் தான், போயிட்டு இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கு, சரியா? எவ்ரிபடி டேக் சம் வெரி குட் ரெஸ்ட். ஓகே, யா, அதுக்கப்புறம் மற்றதை நாளைக்கு காலையில் எழுந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஒவ்வொன்றா. வில் சால்வ் எவ்ரி ப்ராப்ளம் ஒன் பை ஒன், சரியா? So happy that I had all of you here. ஓகே, அப்புறம் ஸ்டேட் போர்ட் பசங்களாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க, தலைவரை என்ன எங்களெல்லாம் எப்போ தான் கவனிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. இதோ வந்துட்டேன், நாளையிலேருந்து உங்களே தான் கவனிக்க போகிறோம், சரியா? தீமல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சார், ஐ வாண்ட் யூர் சப்போர்ட் ஃபார் ஃபிசிக்ஸ் சார் ப்ளீஸ். கண்டிப்பாடா விக்னேஷ் கண்ணா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். 12th பயாலஜி கிளாஸஸ் அதான் எல்லா கிளாஸஸுமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மணிகண்டன், நம்ம ஆஷா மேமே நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து 12th கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியா? நம்ம பேஸில் ஒரு 2 or 3 கிளாஸஸ் வந்து 11th படித்தது கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு 12th ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 10th இருந்த 11th வரும்போது என்னென்ன விஷயம்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் வில் கோ வித் த நார்மல் கிளாஸஸ். அது ஒரு 2-3 days மட்டும்தான் உனக்கு பேசிக்ஸ் இருக்கும், சரியா? தென் நாளையிலேருந்து 10th பசங்க, 11th 12th எல்லாருமே எங்களோட ஃபேஸஸை டெய்லியுமே பார்க்க போகிறேன், சரியா? டெய்லியுமே உங்களுக்கு லைவ் இருக்க போகுது. ஓகே, ஆல்சோ நீட் 2026 எழுத போகிற பசங்க, 2027 எழுத போகிற பசங்க உங்களுக்காகவும் வந்து லைவ் கிளாஸஸ் ஃப்ரீயாக யூடியூப்பில் இருக்க போகுது டெய்லியுமே, சரியா? ஸோ உங்களுக்குமே வந்து சப்போர்ட் கிடைக்கும் எங்ககிட்ட இருந்து. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். பட் இன்னைக்கு நீட் எழுதிட்டு வந்திருக்க பசங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட், இதுவும் கடந்து போகும், சரியா? நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது செட் ஆகாது மேம், நான் வந்து ஏதாவது ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன், இன்ஜினியரிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, இட்ஸ் யோர் சாய்ஸ். அதை நீ டிசைட் பண்ணு, ப்ராப்பராக ஸ்டேபிளாக உட்காந்து டிசைட் பண்ணு. இன்றைக்கி அவசரமாக டிசைட் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரி, உன்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கும் போது அதுக்கப்புறமா அதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம், சரியா? ஓகேப்பா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குடா, ஐ திங்க் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ. ஏன்னா நான் சில நீட் பற்றி கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்காக மட்டும் நான் இந்த ஸ்லைடை மட்டும் சும்மா காமிச்சிடுறேன். இப்போ நீ இதை பற்றி டிசைட்லாம் பண்ண வேணாம், நிறைய பேர் அதை கேட்குறதுனால நான் சொல்கிறேன், சரியா? இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து நீட்டு ரிப்பீட் பண்ணுறத பற்றிலாம் யோசிக்கிறீங்கனாலும் நம்மக்கிட்ட அதுக்கு பேட்சஸ் இருக்குது, சரியா? உங்களுக்கு டிஎன்ஏ கோர்ஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 300 கிளாஸஸ் மேலே வேதாந்துல இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம பொறுமையாக அப்புறமா பேசுவோம். எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே யூ கோ அண்ட் ஸ்லீப், ஹாவ் அ குட் ஸ்லீப், சரியா? எனக்கு இன்றைக்கி அதுதான் வேணும். இனி நீட் ப்ரீ கோவிட்னு வேதாந்து நீட் இங்கிலீஷ் ஸோ வெரி டஃப்பாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் விக்னேஷ், நானுமே அதான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இனிமேல் நீட் அட்லீஸ்ட் ஃபிசிக்ஸ்லேயாவது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், சரியா? இந்த வருஷம் நீட் மணிகண்டா வந்து பயாலஜி ஈஸி தான்டா, பயாலஜி ஈஸி. கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தோன்னா ஈஸிலேருந்து மாட்ரேட், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தோன்னா டஃப்பில் இருந்து மாட்ரேட். ஃபிசிக்ஸ் வந்து மாட்ரேட் கேட்டிருக்காங்க,
ஃபிசிக்ஸில் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. லாங் கொஸ்டின்ஸ்னால் என்ன அப்படின்னா கொஸ்டினை படிக்கிறதுக்கே நமக்கு வந்து 2 நிமிஷமாவது ஆகும், பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சம் ஈஸி, ஆனால் கொஸ்டினை படிக்கிறதுக்கே டைம் ஆகும் அப்படின்னு உடனே பசங்களாம் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா பேனிக். ஆல் இந்தியா ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். சரியா, நீட் எக்ஸாம் நல்லா பண்ணீங்க, ஓகே. அதோட பைலட்க்கு ஆமாம் மதன், கண்டிப்பாக ட்ரை பண்ணு. சரியா, அப்புறம் வந்து 11th பயாலஜி கஷ்டமாக எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தே சூப்பராக பிளான்டாக படித்தா கஷ்டம்லாம் கிடையாது, நல்லா படிக்க முடியும். நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் நாங்கள் பிளான் பண்ணல, இது வரைக்கும் எங்களுக்கு ஃபுல்லாக டீச்சர்ஸ் இல்லைடா. ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். கிளாஸ் டைமிங் எல்லாமே எப்பயும் போல் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10:15 வரைக்கும் இருக்குது. 10:15 10:30 வரைக்கும் உங்கள் கிளாஸஸ்லாம் இருக்க போகுது. சரியா, ஸோ வில் ஸ்டார்ட் அட் 6 அண்ட் த கிளாஸஸ் வில் கோ அன்டில் நைட் 10:30. அதை ஞாபகம் வச்சுக்கோ. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். தனியாக படிச்சிட மாட்டிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம்? அதுக்கெல்லாம் சரி ஓகே, கிடைக்க மாட்டாங்கடா, டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்கடா. நீ யாரையாவது பிடிச்ச கூட எங்களுக்கு புண்ணியமாக போவோம். 12th ஃபிசிக்ஸும் தான். சரியா, இந்த வாட்டி நான் தமிழ் மீடியமுக்கும் நடத்த போகிறேன். ஓகேவா, 12th ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், இட் இஸ் கோயிங் டு பி கொஞ்சம் டஃப். ஓகே, தமிழில் எங்கேயாவது நான் தப்பு பண்ணால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். பட் நான் தமிழ் மீடியமும் சேர்த்து எடுக்கிறேன். சரியா, 12th தீம் என்னல் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆. சூப்பர்ரா. ஓகே, ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் ஹியர். நீட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நீட் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டா சார்? விக்னேஷ்கண்ணா, அது வந்து 2 கூர்முனை இருக்கிற கத்தி மாதிரி, நீ எந்த பக்கம் படித்தாலும் உனக்கு குத்திரும். புரியுதா? நான் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று பண்ண போகிறேன்லாம் இல்லை. நீ நீட்டுக்கு ஒழுங்காக படித்தா ஆக்சுவலாக ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நல்லாவே பண்ணுவேன். புரியுதா? என்னது, நீட்டுக்கு நீ ஒழுங்காக படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் போர்டு நம்ம நல்லா தான் பண்ணுவோம். சரியா, ஸோ அதனால் நீ அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத, வருத்தப்படாத. ஓகே, ஸோ பசங்களா வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப்டா. குட் பை. ஓகே, நாளை சந்திப்போம். நாளையிலேருந்து ஜேஇக்கு கிளாஸஸ் இருக்கும், நீட்டுக்கு கிளாஸஸ் இருக்கும், அப்புறம் என்ன தராது 11th 12th ஸ்டேட் போர்டுக்கு கிளாஸஸ் இருக்கும், 10th கிளாஸ் இருக்கும், 9th கூட கிளாஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் வேற விட்டோமா மற்றும் பல. சரியா, 𝑬𝒙𝒑𝒔 college, do you think we would have time to study to get 650? Would it be possible? பிரேக் தேவைப்படும்டா, பிரேக் தேவைப்படும். சரியா, சரி ஓகே. சொன்னேடா 11th கிளாஸ் இருக்குன்னு. 11th 12th கிளாஸ்னால் என்ன தரா? அதில் 11th தாண்டா அடக்கம். 3 ஹேட்டர். அது என்ன உனக்கு நிலாவை பார்த்தா பிடிக்காதா? நம்ம நிலாவை பார்த்து திட்டிகிட்டே இருப்பேன். நீ என்ன பேர் அது? நிலா எதுக்கு இங்கே வந்த? செக் போ அப்படின்னு. சரி விடு. பாய் பாய், நாளை சந்திப்போம்.